ஹை டிஎஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு பார்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து மதர்ஸ் லவ் அதை பற்றி ஒரு ஆடியோ ஒன்று பண்ணி நம்ம லீட்ஸுக்கு கொடுத்துருந்தேன். கேட்டதுக்கு நல்லா இருக்குது, அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இன்னும் பெருசாக வந்து இன்னும் ஏசலில் கூட ஷேர் பண்ணல. ஏசல் பிஎம்ஹெச்எஸ்லாம் இன்னும் ஷேர் பண்ணல. பியூவில் மட்டும் தான் பண்ணாங்க. பட் அது கொஞ்சம் நல்ல வியூஸ் போயிருந்தது, நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அப்புறம் ரேணு சொன்னாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் இன்னொன்று பண்ணுங்கள் கன்னியூஸ் அதில் அப்படின்னு கேட்டாங்க. இல்லாதவன் எப்படிப்பா அதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, இல்லை நீங்கள் பேசினா தான் அது ரொம்ப ஆப்டாக இருக்கும், உங்களோட சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணதெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ. ஸோ அதில் சொன்னதுலேருந்தே நம்ம ஒரு கோடு வேர்டு மாதிரி எடுத்துக்கலாம். அம்மாவோட அன்புக்கு நிகராகலாம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இப்போ வந்து அம்மாவோட அன்பை வந்து நம்ம மனைவி வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம், பையனை வச்சு பண்ணிடலாம், பொண்ணை வச்சு பண்ணிடலாம், இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு சக்ஸஸ் நம்மளுக்கு வருது அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா அதெல்லாம் பொய். அப்படிலாம் ஒருத்தர் பண்ணவே முடியும். ஒரு அம்மாங்கிறது வந்து ஒரு உணவுபூர்வமாக ஒரு பெண் அவங்க வந்து கருவுற்று அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சிலர் வந்து பிடிச்ச ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மனசில் நினச்சிருப்பாங்க, அவங்களே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பேரண்ட்ஸோட கம்பல்ஷன் அப்படிலாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கொஞ்சம் பேர் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், பட் அந்த குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த அம்மாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அது வந்து அதுக்கு ஈடுணையெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸோ, அவங்க வந்து அதாவது இந்த குழந்தைக்காக படுற கஷ்டமோ, அந்த குழந்தை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த நினச்சி அந்த மென்டலாக அவங்க யோசிப்பாங்க. நம்மளை பற்றி யோசிக்கிறாங்கல்ல டிஎஸ், அதுதான் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அதுதான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது. நம்மளை பற்றி எத்தனை பேர் யோசிப்பாங்க, எவ்வளோ பேர் கவலைப்படுவாங்க. எங்கள் அத்தை இருக்கும்போதெல்லாம் எனக்கு அப்படி வந்து எனக்கு அப்போ இறந்து போனதுக்கப்புறம் தான் எனக்கெல்லாம் புரிஞ்சுது. இப்போ ஏதாவது ஒன்று சொல்லுவேன், இப்போது இந்த தோட்டம் வாங்கணும், இல்லை இந்த இதை விற்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன், நம்மளதில் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து மாமா வந்து முடியலன்ட்டாங்கன்னா அத்தையும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 4 நாள் நான் பேசாமல் விட்டுருவேன். 4 நாள் பேசாமல் விட்டுட்டேன்னா திரும்ப வந்துடுவாங்க. வந்து பண்ணால் போகுது, அவங்க நல்லா தானே சொல்கிறாங்க, அதில் பண்ணால் இப்போ என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளை கேட்கணும்னு என்ன டியர்ஸ் அவசியம் இருக்குது இல்லையா? விட்டுட்டு போயிடலாம்ல, போனால் போயிட்டு போகிறான்ட்டு போக வேண்டியதானே. அப்படிலாம் போக மாட்டாங்க. அவங்க வந்து ஷி மேக் ஷூர் தட் நான் வந்து கரெக்டாக தான் சொல்கிறேன், இல்லை அது வேணும்னு நினைக்கிறேன், தப்போ ரைட்டோ, பட் அவங்க வந்து அதை பண்ணி கொடுப்பாங்க. நம்மளை பற்றி கவலைப்படுவாங்க. நம்ம 4 நாள் 1 வாரம் பேசாம விட்டால் முடிஞ்சதுங்க வேலை, அவ்வளோதான். அப்போ வந்து கண்டுக்காமல் தூக்கி போட்டு போகிறாங்கல்ல. நம்ம 1 வாரம் பேசாமல் இருப்போம், இல்லை 1 வருஷம் பேசாமல் இருப்போம், கண்டுக்காமல் போகிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் ரொம்ப அன்பு வச்சுருக்கிறவங்க அப்படிலாம் போக முடியாது. ஐ கேவ் ஹிம் ஸ்பேஸு, ஐ கேவ் ஹர் ஸ்பேஸு, அவங்க நல்லா இருக்குன்னு போனேன் அப்படிங்கிறதெல்லாம் பூரா பொய். அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. வலி இருந்தால் யாருனாலும் இருக்க முடியாது. ஒரு அந்த அம்மா நினச்சிருக்கோம், தாய்லா பையன் நம்மளும் இப்படி பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களாம் இறந்து போனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வாழ்க்கைனா நிறைய புரிஞ்சிருச்சு. நிறைய விஷயம் வந்து ஒவ்வொரு இழப்பில் நம்ம கற்றுக்கிட்டது தான், ஒருத்தரோட வழியில் கற்றுக்கிட்டது தான். சக்ஸஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. சும்மா சொல்லிக்கிறதா சக்ஸஸ்னால் வந்து என்ன, நம்ம என்ன பெருமைப்படுத்திக்குவோம் இல்லையா? நான் இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், நான் வந்து இங்கே வீடு வாங்கிட்டேன், நான் இங்கே சொத்து வாங்கிட்டேன், நான் இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டேன், இப்படி குழந்தை பெற்றுக்கிட்டேன், எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எங்கள் அப்பா சம்பாதிப்பாங்க, எங்கள் அம்மா சம்பாதிப்பாங்க, எனக்கு இவ்வளோலாம் கொடுப்பாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வாழ்க்கை முழுவதும் யாரை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அதிலிருந்தெல்லாம் ஒன்றும் லேர்னிங்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது, சரிங்களா? கஷ்டத்தில் மட்டும்தான் ஒரு பெரிய லேர்னிங் இருக்கும். அது வந்து எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்களும் ஒரு பெண், அவங்களும் ஒரு மதர், அவங்களும் ஒரு மாமியாராக இருந்திருக்காங்க. த பெஸ்ட்டு விமன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் விமன் ஐ மெட் இன் மை லைஃப். வாழ்க்கையில் வந்து எப்போவுமே நம்மளை நேசித்தவங்களையும் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்களையும் மட்டும் நம்ம இழந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம ஆனால் அதை தான். மற்றதெல்லாம் வந்து இப்போ எவ்வளவோ பேர் இங்கே இருக்காங்க டிஎஸ், நம்ம ஏசல் அலுமினியில் இருப்பாங்க, பிள்ளைகளும் சரி பசங்களும் சரி பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் பொய் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அவங்களோட பர்சனல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லை.
பர்சனல் சொல்ல வேண்டியதில்ல. அவங்களோட பிரைவேட் சீக்ரெட் சொல்ல வேண்டியதில்ல. டார்க் சீக்ரெட் சொல்ல வேண்டியதில்ல. அதெல்லாம் நம்ம கேட்கறதில்ல. எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? தெரிஞ்செல்லாம் யார்ட்டயும் போய் சொல்ல மாட்டேன். ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம்னு வந்து ஒர்க் பண்ணாம அது மண்டைக்குள்ளேயே வச்சிருக்கணும். எதுக்கு இதெல்லாம்? ஆல்ரெடி டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. அதெல்லாம் நான் செத்தேன்னா அப்படியே உள்ள எனக்குள்ளேயே மறைஞ்சு போயிரும். எத்தனையோ பேர்த்தோட பர்சனல் பிரச்சனையில ஒர்க் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் எவ்வளவோ இருக்கு. பட் என்னன்னா, ஒரு சிலது பொய் சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். பேசிக்கானதுக்கெல்லாம் பொய் சொல்ல எப்படி நம்புவீங்க? இங்க இந்த லைஃப்ல வந்து எப்படி ஏர்செல் அலுமினியம்லாம் பில்ட் ஆச்சுன்னா, ட்ரஸ்ட்டு, கிரெடிபிலிட்டி 2 மட்டும் தான். அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பு. நம்ம ஒரு மனுஷன வந்து எப்படி நேசிக்கிறோம்ன்னு இருக்குது. சண்டை போடுறதெல்லாம் வந்து இப்ப சண்டை போடுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. சண்டை போடணும் கண்டிப்பா சண்டை போடுவோம். கண்டிப்பா சண்டை போடுவோம். ஒருத்தருக்கு கெட்டது நடந்தா போய் சண்டை போடுவோம். ஒருத்தர கஷ்டப்படுத்தினா போய் சண்டை போடுவோம். இத்தனைக்கும் அவங்கள வெறுக்க போறதில்ல. ஆரோக்கியமான முறையில சண்டை போடுறது தான். ஆர்கியூ கேட்கறது தான். ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் உங்களுக்கு புரியலையா? அப்படின்னு புரிய வைக்க முயற்சி பண்றது தான். இப்ப சண்டையே போடக்கூடாதுன்னா, சரி, சரி இப்படி சைலன்ட்டா பேசிட்டு பின்னாடி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிரலாம். அப்படிலாம் இருந்தா நம்ம அந்த ஃபுல் டைம் கம்பெனில இருந்திருப்போமே. அப்படியெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஈஸியான லைஃப் வேணா ஜாலியா எத்தனையோ பேருக்கு மாரி இருந்துட்டு போயிருக்கலாமே. ஏன் இந்த மாரி ஒரு ஹார்டான லைஃப்ப சூஸ் பண்ணி ஒரு நாள் இருக்க முடியாது டியர்ஸ். நெறைய பேர் இந்த மாரி லைஃப்லாம். ஒரு இடத்துல சல்யூட் அடிச்சு, ஒரு இடத்துல அவங்க சொல்ற கெட்டதெல்லாம் பண்ணியிருந்தா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் லைஃப்ல கிடைச்சிருக்கும். இப்ப கூட நம்ம பண்ணுன வேலைக்கெல்லாம் சம்பாரிக்கணும். எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறது? ஒரு பைசா கூட வாங்கிக்கல அதெல்லாம். ஸோ அம்மாங்கிற ஒரு அன்புங்கிறது இப்படிதான் இருக்கும். தப்பு பண்ணா திட்டுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டா வந்து அரவணைச்சுக்குவாங்க. நம்ம தோத்து போயிட்டா கோவம் வரும். அதுக்கப்புறம் வந்து அழுகுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. அம்மாங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் அந்த அருமையெல்லாம் தெரியும். ஃபேமிலி இல்லாம இருப்பாங்கப்பா. அவங்ககிட்ட போய் பாருங்க. ஃபேமிலி பத்தி எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஒரு புள்ளையோ, பையனோ வந்து பிரிஞ்சு தனியா இருப்பாங்க. தனியா வாழ்ந்திருப்பாங்க ஒரு 10 வருஷம் அந்த மாரி. அவங்ககிட்டலாம் பேசி பாருங்க. குடும்பம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாருங்க. ரிலேஷன்ஷிப்னா அவங்க எவ்ளோ வேல்யூ பண்ணுவாங்கன்னு பாருங்க. ஏன்னா, அந்த இழப்புல மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இப்ப வந்து சான்ஸ் இல்லாம இருக்கும். திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இல்லாம இருந்திருக்கும். இந்த சமுதாயமோ, இல்ல ஃபேமிலியோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அவங்க பெர்சனல் சிச்சுவேஷன் அவங்க பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஸோ, அந்த இழப்புல மட்டும் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும். நான் வந்து ஒரு அம்மா தவறி போனதுக்கப்புறம் அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இங்க நம்ம நண்பர்கள்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் நீங்க பேச முடியுமான்னு கேட்டாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப ஹைலி சென்சிட்டிவா இருக்கும்னு, வேற யாருப்பா பேசுவா? இந்த மக்கள நேசிக்கிற, சமுதாயத்துக்காக வேலை செய்ற, இத்தன வருஷமா இத்தன கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்த பார்க்குற மாரி கூட இருக்கிறவங்கள பார்த்துக்கிற நீங்க தானே பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. அப்படின்ட்டு நான் வைக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, பிரேக்கப் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கங்க. சரியா? அப்ப வந்து என்னன்னா, நம்ம எதனால வந்து இவ்ளோ பிரேக்கப் ஆகுதுன்னா, சுயநலம் மட்டும் தான். வேறலாம் ஒண்ணுமே அதுல பொதுநலம்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப எப்படின்னா, ந யாரோ வாழ்றதுக்காக உங்கள சுயநலமாக்கிறணும் இல்லையா? அம் அப்போ இவ்ளோ சுயநலமாக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நம்மள பத்தி தான் யோசிப்போம். காலையில எந்திரிச்சு நான் என்ன சாப்பிடணும்? என்ன பண்ணணும்? இது பண்ணணும், அது பண்ணணும். அதாவது உனக்கு வந்து ஊர் சுத்த போறது தான் எல்லா நாட்டையும் போய் சுத்தி பார்க்கறது தான் உனக்கு சந்தோஷம்னு ஒருத்தன் சொல்லிக் குடுத்துட்டான்னு வச்சுக்கவேன். அங்க போனா தான் நான் நிம்மதியா இருப்பேன், பீஸ்ஃபுல்லா இருப்போம்னா, அப்ப நம்ம அத தேடி ஓடுவோம். நெறைய பணம் சம்பாரிச்சா தான் நம்ம வந்து நம்ம பெருசா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு அத சொல்லிக் குடுத்தா, நம்ம அத தேடி ஓடுவோம். பெரிய வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும் அப்டின்லாம் சொன்னாங்கன்னா, அப்பதான் நம்ம இது பண்ணுவோம். இந்த கார்லாம் 10 வருஷம் யுஎஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் தான் வாங்குனேன். அது ஏசல் கெட் டுகெதர் போறக்கு நம்ம ஒரு 2 வாரம் போய் ஏதோ ஒரு ஸ்டேட்ல தங்குறோம். அங்க ஒரு ஏசல் கெட் டுகெதர் நடக்குது. நாங்க 4 பேர் இருக்கிறோம். 2 வாரத்துக்கு துணிமணி எல்லாம் எங்க எடுத்துட்டு போறது? ட்ரெஸ் எல்லாம் எப்படி எடுத்துட்டு போறது? நாங்க ஒர்க் பண்ணோம்னா ஆஃபீஸ் லேப்டாப்பு, டெஸ்க்டாப்லாம் எப்படி எடுத்துட்டு போறது? மானிட்டர்லாம் ஒரு சில நாள் எடுத்துட்டு போவோம். சில லேப்டாப்லாம் எடுத்துட்டு போகணும். குழந்தைக்கு வந்தப்பலாம் கோவிட் டைம்ல வந்து ஸ்கூல் ஆன்லைன்ல படிக்கணும். அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். ஸோ இதுக்காக தான் இந்த காரே வாங்கணுமே தவிர, அது சுரேஷ் எல்லாம் கேட்டு அவன் போட்டு குடுத்த பட்ஜெட்ல வாங்குனது தான். நம்ம ஒண்ணும் ரொம்ப போய் பெருசாலாம் அப்படிலாம் எதுவும் பண்ணிக்கல. தேவை வந்தது அதுக்கப்புறம் வாங்கிட்டது. 10 வருஷமா சின்ன கார் தான் அளவான கார் தான் ஓட்டணும். கேமரி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சோசியல் மீடியா இருக்குது. எத்தன சேனல் எதுக்கு அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறேன். எனக்கு இப்போ வந்து இமிகிரேஷன்ல ஒரு இஷ்யூ வந்துன்னா, நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல ஒரு அவேர்னஸ் இருந்தா போதும். எல்லாரும் வந்து கன்டென்ட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன்னு ஒரே ஒரு கன்டென்ட்ட 10 வீடியோ வருது டிஎஸ். நான் அதனால தான் அதெல்லாம் பண்றதில்ல. இப்ப சொசைட்டில நடக்கிற ஒரு இஷ்யூனா, ஒரு ஜென்யூனானதுக்கு நம்ம பேசலாம். வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா வந்து மத்த எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரு கன்டென்ட்ட வச்சு ஒரு 20 யூடியூப் கிரியேட்டர்ஸ் அத கிரியேட் பண்றாங்க. அத்தனையும் நெறைய பேர் பார்க்குறீங்க. அதெல்லாம் என்னத்துக்கு ஆகுது? மைண்ட் என்ன ஆகும் தெரியுமா? இது எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் தெரியுமா? ஹியூமன் பாடி. அதோட வேல்யூ இங்க நெறைய பேத்துக்கு புரியறதே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கள நீங்க பார்க்கறதில்ல. அதான் சொல்றேனே, இங்க ஒரு நண்பர் இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். வாங்க நல்லா இருக்கிறாங்க. நெறைய சம்பாதிக்கிறாங்க. 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க. வாங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னா, அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாரி ஜாப்க்கு போங்க. அந்த மாரி ஜாப்க்கு போங்க. இவ்வளோ சம்பாரிக்கலாம். அப்புறம் சரி அதுக்கு என்ன எண்ட் இருக்குது? சம்பாரிக்கலாம். உலகமே சம்பாரிச்சுட்டு தான் இருக்குது. எல்லா ஆம்பளையும் சம்பாரிக்கிறாங்க. எல்லா பொம்பளையும் சம்பாரிக்கிறாங்க. அப்புறம்
அவங்கனால யாருக்காவது ஒரு பிரயோஜனம் ஒரு 10 பைசா இருக்காது. ஒரு 10 ரூபா குடுத்துருப்பீங்களா யாருக்காவது அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் பதில் இருக்காது. சரியா? அதையும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா அது பெருமை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்நேரம் அந்த பெருமை பேசுறது தான். இப்ப நம்ம இந்த டாபிக் எல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை எப்ப வந்துருச்சுன்னா, இவ்வளோ யூடியூப் சேனல்லாம் வந்திருக்குதுல்ல. அப்ப எதுக்கு இவ்வளோ ஸ்கேம் நடக்குது? இத்தன டெக்னாலஜி வந்துருச்சுன்னா நல்லா தானே இருந்திருக்கணும். எதுக்கு இவ்வளோ ஸ்கேம் நடக்குது? அப்ப நம்ம தான் யோசிக்கணும். நம்ம அதுக்குள்ள போய் புழுகுறோம். அதனால அவன் அப்படித்தான் பண்ணுவாங்க. நீங்க ஏன் போய் பண்றீங்க? நம்ம டேட்டா ஏன் வெளியில போற மாரி பண்றீங்க? நம்மளுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் சோசியல் மீடியா? இப்ப நான் வந்து இதெல்லாம் சமுதாயத்துக்காக சொல்ல வேண்டியது வேலை பார்க்கறதுனால இந்த வேலையெல்லாம் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இல்லாட்டி நான் எதுக்கு இந்த வீடியோலாம் பண்ணணும்? நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு 31 வருஷம் வேலை செய்யாம இருந்தேன்னா, அத பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு இப்படி ஒரு பாதிப்புலாம் வந்து அப்படிலாம் இருந்தா நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் பாட்டுல ஜாலியா என் வேலைய பார்த்துட்டு நாங்க பாட்டுல பிரைவேட் லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருந்திருக்கு. சாரி டிஎஸ் ஒரு கால் வருது. சரிங்களா? அப்போ அப்போ வந்து அம்மா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படிதான். சில நேரம் வந்து அவங்களுக்கு புரியாத லெவல் இருக்கும். சில நேரம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அம் நம்ம நெறைய இடத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அம் அவங்களுக்கு வந்து இப்ப தெரிய மாட்டேங்குது. தெரியாதுப்பா. அவங்களுக்கு நெறைய விஷயம் தெரியாது. ஏன்னா, இப்ப அவங்க வந்து அப் டு டேட் இருக்க முடியாது. ஏன்னா, நம்ம தானே அந்த கரண்ட் ட்ரெண்ட் இப்ப நம்ம வந்து நம்ம டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க வந்துருவாங்க. அப்பவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டடான நாலேட்ஜ் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். இங்க யாருக்கும் பெருசாலாம் நெறையலாம் தெரியாது. அதெல்லாம் யாரும் அக்செப்டும் பண்றதில்ல. அம்மாவ முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துக்கங்க. இல்லாதவங்கள பாருங்க. இப்ப என்ன மாரி ஒரு பையன்கிட்ட வந்து 1 நாள் இருங்க. இல்ல 1 வாரம் கூடுருங்க. நம்ம லைஃப் என்னன்னு பார்த்து சைலன்ட்டா அப்சர்வ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும். ரிலேஷன்ஷிப் எந்த இடத்துல உடைஞ்சிருக்குதோ, அந்த கஷ்டப்படுற புள்ள பையன்கிட்ட போய் 1 மாசம் கூட இருந்து பாருங்க. அவங்க பிரச்சனையில கூட இருந்து பாருங்க. உங்க பொண்டாட்டி, புருஷனையும் நீங்க எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டோம்னா, அம் அந்த ஆண் நான் சொல்லுவேன்ல, ஒரு ஆண் மேல ஒரு பொண்ணுக்கு இருந்த ஒரு சந்தோஷம், ஒரு பொண்ணு மேல ஒரு ஆணுக்கு இருந்த சந்தோஷம் 2 பேருமே மெய் மறந்து நீ தான் என் உலகம்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல, அது நம்மளுக்கு இல்ல. ஸோ டெஃபினெட்லி வி ஆர் அன்ஃபார்ச்சுனேட் கிட்ஸ் தான். நீங்க இந்த ஜெனரேஷன்ல அப்படிதான் நம்ம சொல்லிக்கணும். அப்படி யாருமே இல்லையே! ஆ நான் சொன்ன மாரி அந்த காலத்துலலாம் தான் சொன்ன மாரி இப்ப லவ்னா ஒரு பிரேக்கப் இருக்கும். இல்ல பிரிஞ்சு போயிருவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் இருந்தது. சஃபர் ஆவாங்க 3 வருஷம் டிப்ரஷன். அப்ப டிப்ரஷன்ங்கிறது தெரியாது. அந்த மன அழுத்தம், அந்த வலி, அந்த வேதனை, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. வாழ்க்கைய தொலைச்சுருவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லையல்ல. இத வந்து பிளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். நெறைய மைனஸ் தான். இது என்ன பண்ணுச்சுன்னா, நம்மள சுயநலவாதி ஆக்கிருச்சு. ஒரு மனுஷன் வந்து ரொம்ப சுயநலமாயிட்டான்னா, அப்புறம் விலங்குகளுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? நம்மளும் ஒரு ஹியூமன் அனிமல் தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 6த் சென்ஸ்ன்னு ஒண்ணு இருந்தது. நம்ம அதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு வேலைய பண்றோம். கரெக்ட்டா? அப்போ இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த கல்யாணம் வந்து நெறைய பேர் கல்யாணம் பண்றீங்க இல்லையா? கல்யாணம் பண்ணும்போது அந்த முன்னாடி வந்து எவ்ளோ எஃபோர்ட் எடுக்கணும் இந்த காலத்துல. முதல்ல அப்படி தேவையில்ல. இப்ப வந்து அப்பா, அம்மா வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 23, 22, 24, 23 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிருவாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னே தெரியாது. அது குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிரும். குழந்தை பொறந்துரும். அப்புறம் மாறிருவாங்க. குடும்பத்துக்காக இருப்பாங்க. அவங்க அதுல ஒரு சந்தோஷமா இருந்துட்டு அவங்க காலம் முடிஞ்சு போயிரும். இன்னைக்கு அப்படி இல்லல்ல. வயசாகி தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்ப மெச்சூரிட்டி ரொம்ப வந்துரும். எக்ஸ்போஷர் நெறையா வந்துரும். அப்போ உங்களுக்கு வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இந்த பையன் செட் ஆவானா? எனக்கு இந்த பொண்ணு செட் ஆகுமா? என்னோட வீக்னஸ் இதெல்லாம். அத வந்து யாருமே பேசுறதில்ல. எல்லாரும் வந்து புத்தன், காந்தி அது ஒரு பாட்டு இருக்குங்க எம்ஜிஆர் பாட்டு. புத்தன், காந்தி, இயேசு பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை, யமுனை, காவிரி, வைகை ஓடுவதெதற்காக? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து, இந்த கஷ்டப்படுறவங்களுக்காகவே வந்து அது மைண்ட்ல இல்லாட்டி வந்து நம்ம நெறைய பேர் சொல்லுவோம், அத அட்ராக்ட் பண்றதுக்காக பண்ணாங்கன்னு. அட்ராக்ட் பண்றதுக்காகனா என்ன வேணா பண்ணலாம்ல. அப்புறம் ஏன் ஒருத்தர் வந்து குடிச்சுக்கிட்டு, சிகரெட்லாம் குடிச்சுக்கிட்டு, வெட்டுறது, குத்துறது, இந்த மாரி படமெல்லாம் எடுத்து ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்புறம்? குடிச்சதெல்லாம் அவங்க அவங்க அத காசுக்காக அக்செப்ட் பண்றாங்க. எம்ஜிஆர்லாம் அக்செப்ட் பண்ணலைல்ல. ஸோ அந்த மாரி இந்த கமிங் பேக் டூ மதர், இந்த வலி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இல்லாம போயிருச்சு. இந்த ஒவ்வொரு அம்மாவையும் நான் ஃப்ரெண்டோட அம்மாவையெல்லாம் பார்க்கும்போது, அவங்க பண்ணிக்கிட்ட கேர், அவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு அப்படியே மனசெல்லாம் துடிக்கும். நான் வந்து கடவுள கேட்பேன், நான் ஏதாவது போன ஜென்மத்தில ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? பாவம் பண்ணிட்டேனா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டேன்? என் வாழ்க்கையில எனக்கு வேணுங்கிறது எங்க அம்மா மட்டும் தான். நான் வேற எதையுமே எதிர்பார்க்கல. எனக்கு அது மட்டும் இருந்தா போதும். எங்கேயோ ஒரு உயிரோட இருந்தா போதும். நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துருவேன். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அம்மாவ நான் மன்னிச்சு கூட்டிட்டு வந்து கூட வச்சுக்குவேன். ஆனா, நம்மளுக்கு சோறு போடணும்னு ஆசை, சாரி வாங்கி குடுக்கணும்னு ஆசை, அவங்கள கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் இல்லாம போயிருச்சு. வாழ்க்கையில இல்லாமயே போயிருச்சு. உங்களுக்கு எல்லாமே நெறையா அ உங்களுக்கு வந்து நெறைய பேரு அந்த வேல்யூ புரிய மாட்டேங்கிறது தான் கன்சர்னா இருக்கு. ஸோ கல்யாணம் வந்து என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ வேணாலும் பண்ணுங்க. எவ்வளோ ரிசர்ச் வேணாலும் பண்ணுங்க. அது வொர்த் இட். ஆனா கல்யாணம்னு பண்ணிட்டு அத பிரேக்கப் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. குழந்தை வந்ததுக்கு அப்புறமெல்லாம். இப்ப வந்து ம் இந்த ஒரு போன வாரம் வந்து இந்த சைல்ட்ஹுட் வந்து டேஸ பத்தி ஒரு ரைட்டப் ஒண்ணு பண்ணியிருந்தேன். அது சும்மா வந்து நான் சொன்னேன் பாருங்க, எழுதணும்னு பண்ணல.
ஒய் நான் ஏன் இந்தியா போகணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். இந்த மாதிரி டைமில் நான் எதுக்கு இந்தியா போகிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ஒரு டிஸ்கஷன் ஏஎஸ்எல் கமிட்டியில் வந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம். ஏஎஸ்எல் கூட ஷேர் பண்ணல. ஏஎஸ்எல் கமிட்டியில் தான் நம்ம பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ரைட் அப் பண்ணியிருக்கேன். அப்புறம் பியூ கமிட்டியில் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிஎம்ஹெச்எஸில், பியூவில் 6க்கு, பிஎம்ஹெச்எஸில். ஸோ லீட்ஸ் குரூப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ணோம். அதை படிச்சுட்டு வந்து அழுகாதவங்கெல்லாம் எனக்கு கால் பண்ணுவாங்க, அத்தனை பேர் அழுதுட்டாங்க. ஜேஎஸ் மட்டும்தான் அழுகலின்னு சொல்லிச்சு. மனசெல்லாம் ஹார்டாக இருக்குதுப்பா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கோத்ரூ பண்ணி வந்துட்டீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு ஜேஎஸ் சொன்னாங்க. மற்றவங்க எல்லாரும் அழுதுட்டுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சோடனே முந்தா நேத்து வந்து ஒரு நண்பர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேற நாட்டில் இருக்காரு. கால் பண்ணி அதை படிச்சுட்டு, அதை படிச்சது நான் வந்து ஆக்சுவலாக 4 நாளுக்கு ஆரம்பிச்சு வீக்கெண்டுக்கு தாங்க அது பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீக்கெண்டு தெரியாமல் சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சு அதை படித்து முடிச்சுட்டு 4 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு அழுகாச்சு நிற்கல. என் ஒய்ஃப் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, சாரி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன்னு கேட்குறேன். இது ஒன்றும் இல்லை, தலைவர் ரைட்டப் எழுதியிருக்காரு பாருன்னு கொடுத்தேன். அப்புறம் வாங்கி பார்த்துட்டா இந்த மாதிரி இருக்குது. அவங்களும் அழுகுறாங்க படிச்சுட்டு. அப்புறம் வந்து சொன்னாங்க, அப்படியே சீன் பை சீனா என்ன நடந்ததுன்னு கனெக்ட் பண்ண முடியுதுங்க மச்சி அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதில் ஒரு சிலது மிஸ் ஆனதெல்லாம் நான் அவருக்கு சொன்னேன். அவர் பேசும்போது பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் அதை வந்து இங்கே மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி முந்தானேத்து நைட்டு வந்து இங்கே எழுதினேன். எதெல்லாம் பெண்டிங் பார்ட் இருந்துச்சோ இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னது இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். அதோட முடிஞ்சது. 2 பாட்டு தான் எழுதினேன். அப்போ அது எழுதுனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நீங்கள் இன்னொரு வீடியோ பண்ணுங்க, மதரை பற்றி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த பதிவு உடச்சி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிரும். அதாவது நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, நான் வந்து எங்கள் அம்மா இருக்குது, அம்மானா சித்தி சொல்கிறேன், அவங்க கையால் சாப்பிட்ருக்குறேன், என்னை வளர்த்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே ஒரு 18 வயசு வரைக்கும் அங்கே இருந்துருக்கிறேன். +2 படிக்கிற வரைக்கும் அங்கே இருந்தால் போயிருக்கிறேன். அவங்க கையால் சோறுதுன்ட்ருக்கேன். அந்த நன்றி இருக்குது. அவங்க கடைசியில் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் எனக்குள்ள இருக்கிற வலி வேதனையெல்லாம் நான் எப்பவும் பேசுனதும் இல்லை, சொல்லிக்கிட்டதும் இல்லை. எப்போவுமே நான் வந்து 2016 ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிற வரைக்கும்லாம் வந்து எனக்கு அம்மா இல்லைங்கிறது இங்கே யாருக்கும் தெரியாது. அப்படி தான் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா? ரொம்ப க்ளோஸாக 2, 3 பேர்த்துக்கு தான் தெரியும். அம்மானு தான் கூப்பிடுவோம், இப்பவும் அப்படி தான். பட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து என்னென்னா, அப்பா வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் வளர்ந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் எத்தனை கோடியை கொடுத்தாலும் அதில் ஈடுகட்ட முடியாது. இதனால தான் நம்மள அந்த சொசைட்டிக்கு வந்தெல்லாம் வேலை செஞ்சது. இப்போ எல்லாமே கிடைச்சி போய் நல்லா இருக்கிறவங்க தான் நிறையா பண்ணணும். ஆனால் அதுக்கெல்லாம் சுயநலவாதிகளாக தானே இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாமே, நம்மளுக்கு நல்ல அம்மா, நல்ல அப்பா, நம்மளுக்கு வந்து பேசிக்கானது படிக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்ம தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்ம தானே போராடணும், நம்ம தானே படிக்கணும், நம்ம தானே பிஸ்னஸ், நம்ம தானே உழைக்கணும் அப்படிங்கிறது அந்த தாட் வர்றதில்ல. அப்புறம் இப்போ வந்து என்னென்னா, இந்த ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணுறது வந்து, இப்போ நான் வந்து இன்றைக்கி தான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு பயந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்த லீட்ஸ் குரூப்பில் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம், என்ன கோத்ரூ பண்ணோம்னு. இப்போ இன்னைக்கு கோத்ரூ பண்ணுற சொசைட்டி இருக்குல்ல, இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளோட வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 குழந்தையோட, 1 குழந்தையோட, ஃபர்ஸ்ட், செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ரைட்டு, அதில் உங்கள் ரைட்ஸ் நீங்கள் பண்ணிக்கிங்க. பட் என்னென்னா, அந்த குழந்தைகளை எவ்வளோ பாதிக்கப்படும் தெரியுமா அதில், இல்லையா? பிளட்டுங்கிறது யாருமே மாற்ற முடியாது. நான் வந்து எங்கள் 18 வயசு 17 வயசு வரைக்கும் வந்து எங்கள் வீட்டிலிருந்து எங்கள் அப்பச்சி போய் பார்க்கல, அப்பாவோட அம்மாவை பார்க்கல. ஒரு தடவை சண்டை வந்துருச்சு, அடிதடி பிரச்சனை நடந்துருச்சு வீட்டில், அப்பாவோடலாம் சண்டை போட்டாச்சு, அம்மாவோட சண்டை போட்டாச்சுன்னொடனே அடுத்த நிமிஷம் நான் தேடினது வந்து, இத்தனை நண்பர்கள் இருந்து இவ்வளோ ஊருக்குள்ளே இவ்வளோ பேர் இருந்தாலும் நான் தேடினது யார் தெரியுமா? எங்கள் அப்பச்சி தேடினேன். எங்கள் அம்மாவோட அப்பா உயிரோடு இருக்காருன்னு தெரியும். எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா உயிரோடு இருக்கணும்னு அங்கே போயிட்டேன். சின்ன வயசுலேருந்து போனதே கிடையாது. குழந்தையா இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் மாமா, அத்தை பையன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு, அப்படி வந்ததுக்கப்புறம் இங்கே தான் படித்தேன். 1வது போய் எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் இங்கே தான் படித்தேன். +1ல் போனேன். பெரிய ஆளை போனேன். என்ன அவங்க பார்த்ததே இல்லை, அவங்களுக்கு அடையாளமே தெரியல. அங்கே போய் எனக்கு அடையாளம் தெரியுது. எனக்கு எப்படி தெரியும்? நான் போய் இந்த மாதிரி சுப்புலட்சுமியோட பையன், செலாம்பாளையம் இப்படிலாம் சொல்லி, எங்கள் அப்பச்சி இங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு போனேன். சினிமாவில் இருக்கிற மாதிரி எப்படி யோசிச்சு பாருங்க. அங்கே போனதே இல்லை, அவங்களும் பார்த்ததில்லை. எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா சூசைட் பண்ணிக்கிச்சா, அப்போ எங்கள் அப்பச்சிக்கு வந்து விட்டு போயிருக்குமில்ல, ஒரே பிள்ளை கல்யாணம் பண்ணி பெற்று வளர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து இவங்க அப்பன் ஜாகடிச்சிட்டா, ஏதோ சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குள்ள எப்போவுமே அந்த தாட்டு கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அவங்களையெல்லாம் திரும்ப கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம், கல்யாணத்துக்குலாம் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வச்சதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா இருந்த இடத்துக்கு இவங்களாம் வந்துட்டு போனாங்க அப்படின்னு. ஸோ நான் இன்னைக்கு தான் மனசில் இருக்கிற அத்தனை வலி வேதனையெல்லாம் 2 பார்ட் ஆஃப் ரைட்டப் எழுதி, அந்த டைமில் யாரெல்லாம் நீ ரொம்ப நோகடிச்சான்னு அவங்களோட எடுத்த ஃபோட்டோ இருக்குது. யாரெல்லாம் நீ எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க லைஃப்பில், இந்த பல்ல யார் உடைச்சாங்க கல் அடித்து, சண்டை போடும்போது குறுக்காட்ட போய் அது போச்சு. இந்த மாதிரி நிறைய டைம் நிறையா. அப்போ இந்த பல்லெல்லாம் உடஞ்சோடனே வந்து ரத்தம்லாம் வந்தது நிறையா. ஸோ அது வேண்டாம் விடுங்க, அதுக்குள்ளே போனால் ரொம்ப எமோஷனாக இருக்கும். அப்புறம் இது ஒட்டிக்கலாமான்னு கேட்டேன். இங்கே தெரியுதுங்களா, இங்கே சின்னதாக
கொஞ்சம் சின்னதா 2 பல்லு இப்படி உடைஞ்சிருக்கு. அது சின்ன வயசுல பெருசா இருந்ததுங்க. வளர வளர அந்த பல்லு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்ந்துக்கிச்சு. ஒய்ஃப் வந்து வேணான்ட்டா, அப்படிலாம் ஒட்டி ஒண்ணும் பண்ண போறதில்ல, வேண்டாம் விடுங்க அப்படின்னு. அப்படி ஆயிப்போச்சு. இங்க வந்து என்னன்னா, நீங்க வந்து இப்ப எல்லாருமே வந்து பாதி பேர் வந்து கொஞ்சம் பேர் ஓகே, ஐ அம் ரெடி டூ கிவ் அப் ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லி நீங்க வேற ஒரு லைஃப்க்கு போயிடுறீங்க. கண்டிப்பா அந்த நீங்க போற லைஃப்ல இருக்கிற ஒரு ஆணோ, பெண்ணோ உங்க குழந்தைக்கு கண்டிப்பா அப்பா, அம்மாவால இருக்க முடியாது. அது இருக்கலாம். சட்டம் சொல்லலாம். அப்படிலாம் இருக்கலாம். உணர்வுபூர்வமா, ரத்தப்பூர்வமா அந்த ஒரு கன்சோலிங் இருக்குல்ல, அதெல்லாம் கிடைக்காது அந்த குழந்தைகளுக்கு. அது நெறைய கோ த்ரூ பண்ணும். அடுத்த ஜெனரேஷன் அவங்க எந்த ஸ்டேஜ்க்கு வர்றாங்களோ அவங்க வந்து பேசுவாங்க. கண்டிப்பா பேசுவாங்க. எங்க அம்மா இப்படி பண்ணிருச்சு, எங்க அப்பா இப்படி பண்ணாங்க. அதனால என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி அந்த குழந்தைங்க பேசுற டைம் ரொம்ப நாள் இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இப்படி வந்து ஒரு மேசிவா இவ்ளோ பிரேக்கப் நடக்கிறதும், வேற குழந்தைகளோட ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது இப்ப தான் நடக்குது. இதோட இம்பாக்ட் எல்லாம் இனிமேல் தானே தெரியும். நம்ம ஃபுட்ல இருந்து மாறணும்ல. இப்ப தாத்தா, பாட்டிலாம் நான்லாம் பார்க்கும்போதெல்லாம் எங்க ஆத்தால ஜாக்கெட் போட்டதில்ல. காட்டுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் பெரிய சாப்பாடுலாம் சாப்பிடல. பழைய சாப்பாடு, இல்லாட்டி வந்து சோளம், ராகி, கம்பு, எப்பாவது அரிசி சோறு, இட்லி இப்படிலாம் சாப்பிட்டு இட்லிலாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்படிலாம் இருந்துட்டு அவங்கலாம் 95, 97 நாளும் இருந்துட்டு செத்து போயிருக்காங்க. 100 வயசுல இருந்தவங்களும் எனக்கு தெரியும். ஆனா நம்மலாம் வந்து என்னமோ நாகரீகமான ஃபுட்டு, அஸ்கா சர்க்கரை, நாங்கலாம் கரும்பு சர்க்கரை சாப்பிட்டுருந்தோம். அதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் பிரச்சனை, அஸ்கா சர்க்கரை இப்படியெல்லாம் சாப்பிட்டு 60 யாரும் தாண்ட மாட்டேங்கிறாங்க. எங்க அத்தையெல்லாம் 62ல போயாச்சு. 62, 63ல போய் சேர்ந்தாச்சு. இப்பலாம் அப்புறம் என்ன இருக்குது? ஸோ இந்த மாரி இம்பாக்ட் தெரியுதுல்ல இப்போ. நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ஆயுச குறைச்சு போடுச்சுல்ல. அப்புறம் மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஷி இஸ் மை விமன், ஹி இஸ் மை மென்ன்னு. அது போச்சல்ல இன்னைக்கு. எல்லாம் காச தேடி போயாச்சு, சொத்த தேடி போயாச்சு. அப்ப அந்த சந்தோஷத்தையும் எடுத்தாச்சு. ஆயுசும் குறைஞ்சு போச்சு. அப்புறம் இது என்ன பெரிய அச்சீவ்மெண்ட்ன்னு சொல்லிக்கிறதுக்கு. பூரா இவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு. இவ்வளவு யூடியூபர்ஸ் இருக்காங்க. இவ்வளவு பேர் இதெல்லாம் பண்ணும்போது ஸ்கேம் எல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. நம்ம சம்பாதிக்கிற காசை பாதுகாப்பா சூதானமா தானே வச்சிருக்கணும். நான் இன்னைக்கு உழைச்சேன்னா 10 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கணும்ல. அப்படி இருக்க முடியுமா? 10 வருஷம் கழிச்சு உழைக்கலையும் நல்லா இருக்க முடியாது. இப்ப அப்படிதான் சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப இதுல என்ன பெரிய வாழ்க்கையில என்ன பெருசா நம்ம கிரேட்டா அச்சீவ் பண்ணிட்டோம்? நம்ம தாத்தா பாட்டி காலத்தை விட ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரீகன்சிடர் பண்ணுங்க. ஃபேமிலிய பிரேக்கப் பண்ணாதீங்க. ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்காக வாழ கத்துக்கணும். உங்களையெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? இப்படி வேணா வர்றேன். ஏன் கேர் இப்ப வந்து எனக்கு வந்து மேரேஜ்ல வந்து எனக்கு வந்து ஒத்து வரல. அதனால நான் பிரியலினா, ஒத்து வரல அதனால நான் பிரிஞ்சுட்டேன்னா கரெக்ட். யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். அது குரூயல்டி ரொம்ப நடக்குது. டார்ச்சர் ரொம்ப இருக்குதுன்னா, நீங்க கண்டிப்பா பிரிஞ்சு தான் போகணும். ஆஸ் பெர் லா. நீங்க பிரிஞ்சு போங்க. தப்பில்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாரி பெர்சன ஏன் சூஸ் பண்றீங்க? இன்னைக்கு தான் எல்லா டேட்டா அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். எந்நேரம் நீங்க ஆன்லைன்ல எவ்ரிபடி இஸ் இன் சோசியல் மீடியா இல்லையா? ஒரு பையன் எங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றான்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு புள்ளை எங்க ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு தெரியும். இந்த பொண்ணுங்களுக்கு வந்து என்ன? அவங்க ஆடுற டான்ஸ் வீடியோ போடணும். அவங்க எடுத்துக்கிற ஃபோட்டோஸ் பூரா போடணும். இங்க நெறைய பசங்க போய் லைக் பண்ணணும். அதுக்கு தானே பண்றது. பின்ன எதுக்கு? இதுல என்ன கான்ஃபிடென்ட் இருக்கு? இதுல என்ன கான்ஃபிடென்ட் இருக்கு? நான் அழகா இருக்கிறேன்னு சொல்றேன்ல உங்களுக்கு எனக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருக்கு? நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றதுல என்ன கான்ஃபிடென்ட் இருக்கு? என்னை பார், என் அழகை பாருன்னு சொல்றதுல என்ன கான்ஃபிடென்ட் இருக்கு? இதுல எல்லாம் கான்ஃபிடென்ட் கிடையாது. எவ்வளவோ ஒரு ஒரு பையனுக்கா இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குது. நான் தைரியமா நின்னு வொர்க் பண்ணி குடுத்தேன். இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து நான் கூட இருந்தேன் அவங்க லைஃப்ல. அவங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு இனிமேல் பார்த்துக்கும் அந்த பொண்ணு. அதுக்கு ஒரு வேலை வாங்கி குடுத்தாச்சு. அத படிக்க வச்சாச்சு. புஷ் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸ்ல வச்சு சொல்லிக் குடுத்தாச்சு. இப்ப நம்ம இதுல எத்தனையோ பசங்க புள்ளைங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஃபினான்ஷியலா இருக்கும், பர்சனல் ஹெல்ப்பா இருக்கும், இல்ல விசாவா இருக்கும், ஜாபா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்போம். ஒரு சிலருக்கு ஒண்ணுமே பண்ணல. கேட்கவே மாட்டாங்க. அவங்கள அப்படியே விடலையே. இன்னும் 4 பசங்கள கூட்டிட்டு வந்து எனக்கு என்ன பண்ண தெரியும் அந்த புள்ளைய ரெடி பண்ணி விடுங்க. இத ட்ரெயின் பண்ணுங்க. இதுக்கு சொல்லிக் குடுங்க. இது சீக்கிரம் கோடிங் கத்துக்கணும். இது சீக்கிரம் இத கத்துக்கணும். அப்படிதான் விட்டுருக்குது. யாரையும் வந்து அப்படிலாம் விடல. ஸோ நீங்க இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுகிட்டு, அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஹார்டான லைஃப குடுத்துறாதீங்க. இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 தடவ யோசிங்க. 1000 தடவ யோசிங்க. ஒரு 2 வருஷம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. நல்லா பார்த்து உங்களுக்கு செட் ஆகும்னு தெரிஞ்சா மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. இல்லாட்டி பண்ணாதீங்க. பண்ணிட்டு குழந்தைகளோட பிரிஞ்சு போய் இன்னொரு பக்கம்லாம் போய் நம்ம இதுக்கு நம்ம ஆசைக்கு நம்ம போவோம். நம்ம பார்ட்னர் வேணும்னு போயிரு. குழந்தைக்கு என்ன ஆகும்? அந்த குழந்தை என்னைக்குமே இன்னொருத்தர் அப்பான்லாம் கூப்பிடாது. நான்லாம் கூப்பிட மாட்டேன். இப்ப எங்க அம்மா இத்தனை எங்க அம்மா இருந்து சோறு போட்டு வளர்த்தனா கூட நான் அம்மா இல்லைன்னு தானே சொல்றேன். அம்மா இருக்குதுன்னு சொல்றேன். அவங்களுக்கு வலியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் உண்மை என்ன? நான் எங்க அம்மாவ பார்க்கல. எங்க அம்மா செத்து போச்சு அப்படின்னு சொல்றேன் பாத்தியல்ல. அதெல்லாம் எத்தனை வலியான விஷயம் தெரியுமா லைஃப்ல? அந்த மாரி அந்த குழந்தை கோ த்ரூ பண்றதெல்லாம் இருக்குல்ல, அத வந்து இன்னைக்கு உங்க குழந்தை கோ த்ரூ பண்ணும். நாளைக்கு வந்து பேசும். டியர் சில்ட்ரன்ஸ், நீங்க அந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? என்னோடது Facebookல இருக்குது. கனகராஜ் ராமசாமி பிராக்கெட்ல கேஆர்ன்னு போட்டிருப்பாங்க ஷார்ட் நேம். Facebookல இருக்கிறேன், YouTubeல இருக்கேன், Instagramல இருக்கேன், Twitterல இருக்கேன். Twitter கொஞ்சம் ஆக்டிவா இருந்ததில்ல. Instagram இதெல்லாம் ஆக்டிவா தான் இருப்பேன்.
நீங்கள் ரீச் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கு 100 லீடர்ஸ் போட்டிருக்கோம். பியூலேயும் 100 லீடர்ஸ், பிஎம்ஹெச்எஸ்லேயும் 100, பிஎம்ஹெச்எஸ்ல ஒரு 50-60 பேர் இருப்போம், பியூவில் 100 பேர் இருக்கிறோம், ஏஎஸ்எல்ல 150 பேர் இருக்கும். பட் இதில் எல்லாத்துலேயும் சேர்த்திங்கன்னா ஆல் டுகெதர் ஒரு 100 பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. 50 பேர் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ கூட வந்து மினிமம் 50 பேர் எப்போவுமே ஒர்க் பண்ணுவாங்க 3 ட்ரஸ்ட்லேயும். அதனால் நீங்கள் யார் ரீச் பண்ணால் என்ன காண்டாக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கொடுமை நடக்குது, ஒரு குரியல்ட்டி நடக்குது உங்கள் ஃபேமிலியில், இப்போ உங்கள் அப்பா அம்மாவோ வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் நீங்கள் நிறைய கோத்ரூ பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த பையனாக இருக்கலாம், எந்த பிள்ளையாக இருக்கலாம், எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் என்னை தயங்காமல் ரீச் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் இருக்கேன். நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன். அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பேன். சரியா? எனக்கு தான் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறக்கெல்லாம் போயிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நான் வந்து சேர்ந்துட்டேன். சரியா? அதே மாதிரி இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்றைக்கி நீங்கள் பிரிஞ்சு போய் வேற ஒரு லைஃப்பில் போய் நீங்கள் இருந்துடலாம். சரியா? ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து அவனுக்கு என்னைக்கு ரத்தம் என்னோட பிளட் இதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம். அடாப்ட் பண்ணி வளர்த்துறது இப்போ குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் அடாப்ட் பண்ணி தான் சொல்கிறேன். அடாப்ட் பண்ணி வளர்த்துறது ரொம்ப புண்ணியம். அது வந்து நிறைய பேருக்கு அதாவது அனாதையே இல்லாமல் போயிடுவாங்க இந்த உலகத்தில். அது பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு இதுக்கு போகிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ரிலேஷன்ஷிப். குழந்தைகள்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தே வில் ஸ்பீக் அப். அவங்களுக்கு ஒரு ஸ்டெமினா வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. சரியா? நீ உன் ஆசைக்கு வந்து கட்டிக்கிட்ட, நான் எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் யார் ஐடியாஸ் கேட்குது? இந்த கொஸ்டின் கேட்டோன்னா எல்லாத்துக்குமே பதில் கிடச்சிரும். உங்களுக்கு யாரை பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, குடிக்கிறவங்க, கும்மாளம் போடுறவங்க, ஃப்ளிட் பண்ணுறவங்க இல்லையா, ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, நம்ம வந்து அந்த ஏஜ் இருக்கும்போது பண்ணுறது, இவங்கள பிடிக்குமா உங்களுக்காக? வெர்சஸ் சரியா? வெர்சஸ் உங்களுக்காக ரியலாக கேர் பண்ணிக்கிறவங்க, உங்களுக்காக அழுகிறவங்க, உங்களுக்காக கவலைப்படுறவங்க, உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, உங்களை பற்றி யோசிக்கிறவங்க, உங்களுக்காக வழி எடுத்துக்கிட்டவங்க வாழ்க்கையில், உங்களுக்காக போய் ஒரு பிரச்சனைக்கு போய் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உங்களுக்காக லைஃப் பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் அவங்க வேறு விஷயத்தில் மாட்டியிருப்பாங்க, அவங்க இழந்திருப்பாங்க, அவங்க பர்சனல் டைம் இழந்திருப்பாங்க, ஹெல்த் இழந்திருப்பாங்க, பணத்தை இழந்திருப்பாங்க, நல்ல பேர் இழந்திருப்பாங்க, உங்களுக்காக அவங்க கெட்ட பேர் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இவங்கள பிடிக்குமா? நான் சொன்ன 2வது கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிடிக்கும். அவங்க தான் நீங்கள் கஷ்டத்தில் கூட இருந்திருப்பாங்க, உங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்கள பிடிக்குமா? இல்லை முதல்ல சொன்ன கேட்டகரி பிடிக்குமா? உங்களுக்கு முதல்ல சொன்ன கேட்டகரி பிடிக்கும்னா போய் சந்தோஷமாக இருந்துக்குங்க. உங்களுக்கு 2வது சொன்ன கேட்டகரி தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படின்னா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டைம், அவங்க லைஃப், அவங்க மணி, அவங்க வேல்யூபிளான ஹெல்த்தை, எதுக்கு அந்த கஷ்டத்தை எடுத்துக்கணும்? அவன் லைஃப்பில் 1000 கஷ்டம் இருக்குது. எதுக்கு மற்றவங்க கஷ்டத்தை போய் எடுத்துக்கணும்? அவங்க வந்து எடுத்து உங்களுக்காக நின்னாங்கல்ல, அந்த சாக்ரிஃபைஸ். அதுதான் உங்களை கொண்டு வந்து, அதுதான் அவங்கள பெருசுன்னு பார்க்க வச்சது. உங்களுக்காக யோசிச்சவன், உங்களுக்காக அழுதவன், நீங்கள் வேணும்னு நினச்சவங்க, உங்களுக்காக துடிச்சவங்க இல்லையா? நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போனால் கூட பின்னாடியே வந்திருப்பாங்கல்ல இல்லையா? இந்த இப்போல்லாம் வாட்ஸ்அப் இந்த டெக்னாலஜிலாம் வந்துருச்சுல்ல, நீங்கள் வேணும் வந்துருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்கு ரொம்ப இல்லாட்டியும் கூட கொஞ்சம் பேசினா போதும், கொஞ்சம் கூட இருந்தால் போதும், எத்தனை பேர் கெஞ்சிருப்பாங்க. இப்படிலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ப்ரீசியஸான மொமெண்ட், ப்ரீசியஸான பீப்புள். நீங்கள் அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. சரியா? மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அப்போ இந்த ஒரு தியாகம், இந்த சாக்ரிஃபைஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு யார் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா, நான் எல்லாத்துக்கும் வேலை செய்கிறேன். ஆனால் எனக்கு உயிர் போகிற நேரத்தில் யாரெல்லாம் கூட இருந்து இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் என்னோட க்ளோஸ்டு பீப்புள். சரிங்களா? யாரெல்லாம் இந்த உயிரை காப்பாற்றிருக்காங்க, யாரெல்லாம் நான் கஷ்டப்படும்போது எனக்காக சாரி ஃபீல் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அழுதுருக்காங்க, யாரெல்லாம் உடஞ்சு போயிருக்காங்க, யாரெல்லாம் என்னால் ஒன்றும் முடியலடா நான் கூட இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, யாரெல்லாம் என்னால் எல்லாம் முடியும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. இவங்க மட்டும்தான் என் லைஃப்பில் க்ளோஸ்டு பீப்புள். அப்படி தான் உங்களுக்குமே. ஏன்னா எனக்காக வழி எடுத்துக்கிட்டான், எனக்காக கஷ்டப்பட்டுருக்கான், அவனை தானே பிடிக்கும். அப்படி தான் அம்மாவும். சரியா? நீங்கள் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து இப்படி தான் யோசிக்கணும். இப்போ அம்மா வந்து நிறைய இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அப்படி தான் இருந்தாங்க. இப்போ என்னென்னா, ஏன் வந்து இப்போ எந்த பையனும் பொண்ணும் குரூயல்லாம் கிடையாது. சரியா? இப்போ அந்த சொசைட்டி வந்து ஒரு சிலர் அப்படி மாற்றிருக்கலாம், அந்த சுச்சுவேஷன் அப்படி மாற்றிருக்கலாம். இப்போ திரும்ப நம்ம பண்ணுறது என்ன? நம்ம போய் 2 குழந்தையோட பின்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் அது திரும்ப அதே தானே பண்ணுது. அந்த குழந்தைய வந்து எப்படி வந்து இப்போ அந்த இடத்துல போய் இன்னொரு குழந்தை பிறக்கலாம். குழந்தை இல்லாமல் அடாப்ட் பண்ணிக்கிறது வேற. 2 பேருமே பரிபூர்ணமாக அதை ஏற்றுக்குவோம். இப்போ ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ குழந்தை இருக்குது. இப்போ 2வது குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து குட் ஆகிறதெல்லாம் வந்து இப்போ இந்த ரீசனுக்காக தான் நானும் தம்பியில் இன்னும் சொத்தெல்லாம் பிரிச்சுக்கல, ஒன்றாவே இருக்கட்டுன்னு விட்டுட்டோம். அப்பா அம்மா காலம் வர, ஏன்னா அவங்களுக்கு அந்த இது வந்துடக்கூடாதுன்னு தான், மூத்தக்குடி இலைக்குடின்னு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா சொத்தெல்லாம் வந்து பிரிக்காமல் இன்னும் அப்படி வச்சிருக்கிறோம். டிஎஸ் கொஞ்சம் வெளியே வந்து உட்காந்துருந்தேன். வீட்டுக்குள்ள இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஏதாவது உருட்டிகிட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் குளிராக இருக்காதான் கையை கட்டி உட்காந்துருந்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து இது மட்டும்தான் டிஎஸ். நீங்கள் வந்து இன்னைக்கு காலம் எப்படி போயிடுச்சுன்னா, முதல்லலாம் வந்து நம்மளை லவ் பண்ணிட்டான்னா அவ்வளோதான் போச்சு. ஐயோ இந்த பையனை லவ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி, அது உண்மையாக இருக்கிற லவ் தெரியும்ல, அது ப்ரூட்டலி ஹானஸ்ட்டாக இருக்கும், அது நம்மளுக்காக கவலைப்படும், நம்மளுக்காக ஏங்கும், அவன் நம்மளுக்காக நிறையா பண்ணும். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை.
என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா. எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. நம்ம லீட்ஸ்ட்ட அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தேன். ஏதோ சிச்சுவேஷன்ஷிப்பு, அப்புறம் ஏதோ ஃப்ளிங்கு, அப்புறம் ஏதோ வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிற ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் வித் நோ பெனிஃபிட்ஸு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியல. கேட்குறக்கே புதுசாக இருக்குது. இப்போ நாங்களாம் வந்து எங்களுக்குலாம் எக்ஸ்ன்னு கூடலாம் சொல்ல தெரியாது எங்கள் ஜென்ரேஷன்லாம். நாங்களாம் வந்து முன்னாள் காதலி, முன்னாள் காதலன், நான் நேசிச்சவங்க, அப்படி தான். அவங்கள என்னைக்கு பார்த்தாலும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா பண்ணி கொடுத்துடலான்ட்டு இருக்கும். வாழ்க்கையில் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்காக நம்ம நேசிச்சது இல்லைன்னு ஆயிடாது. நம்ம வந்து அவங்க எங்கேயோ ஒரு பக்கம் நல்லா இருக்கட்டும்னு தான் நினச்சிருக்கிறோம். சரியா? அப்படி தான் நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து அப்புறம் எல்லாரும் பொய் தான் சொல்கிறது. யாரை கேட்டாலும் க்ரஷ் ஆமாம். நீங்கள் யாராவது லவ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டால் அதை சொல்கிறக்கு கூட தைரியம் இல்லை. ஆனால் ஆமாம் பண்ணியிருக்கிற இந்த ரீசனுக்காக நான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுலேருந்து ஒரு லேர்னிங் இருக்கும். அதை மறைச்சிக்கிறது, எதை சொல்லக்கூடாதோ எதை காட்டக்கூடாதோ அதை பூரா சொசைட்டியில் காட்டிட்டு எதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அப்படி தான் போகுது. மெயினாக வந்து இந்த செகண்ட் தேர்ட் மேரேஜ் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசித்து பார்த்து பண்ணுங்கள். உங்கள் குழந்தைய வந்து ஸ்க்ரூ அப் ஆயிடக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுங்கிறது அவங்க தான். சரியா? இங்கே யாருமே வந்து ஒரு தியாக வாழ்க்கை வாழலை. இப்போ நம்ம வந்து இந்த பையனையும் பொண்ணையும் கல்யாணம் பண்ணும்போது இவங்களை கல்யாணம் பண்ண இந்த பொண்ணுக்கு நல்ல லைஃப் நான் கொடுத்துட்றேன், நான் வந்து நல்ல படிப்பு இருக்குது, இந்த பொண்ணு கஷ்டப்படுது, இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி யாராவது கல்யாணம் பண்ணியிருக்கிறோமா? இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் எனக்கு ஒன்றுமே கிடைக்காது, எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அந்த பொண்ணு வந்தால் போதும், சி இஸ் மை வேர்ல்டு அப்படின்னு சொல்லி யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? இல்லையில்ல. இவ்வளோ நகை போடுவாங்க, கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவாங்க, கார் வாங்கி கொடுப்பாங்க, பணம் வாங்கி கொடுப்பாங்க, இவங்க அப்பா வேலை செய்கிறாங்க, ரிட்டையர்டான பணம் மாதிரி, இல்லாட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தோட்டம் இருக்குது, காடு இருக்குது, வீடு இருக்குது, இப்படி தான் நம்ம கட்டியிருப்போம். இல்லை நான் வந்து படிச்சிருக்கிறேன், நான் ஒரு நல்ல ஒரு எனக்கு வசதியான குடும்பம் இருக்குது, ஒரு புள்ள கஷ்டப்படுது, எங்கூட ஸ்கூலில் படிச்சிருக்குது, காலேஜ் திரும்பி பார்த்துருப்போமா நம்மளாம்? அவ்வளோ நல்லவங்க தான் நம்மளாம். அப்போ நம்மளாம் நல்லதை பற்றி பேசுகிறோம். நான் வந்துலாம் நான் எதை சொல்கிறேன் பாருங்களேன், இதெல்லாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு வந்து என்னென்னா, நான் இது வரைக்கும் ஒரு ரூபா யார்ட்டும் வாங்கிக்கல. நான் வந்து கஷ்டப்பட்டு தான் படித்தேன், கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாமே நான் தான் பே பண்ணேன். எங்கள் அப்பா வாங்கின கடனை இவ்வளோ வருஷம் பே பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஜென்ரேஷனாக இருந்த பிரச்சனைகளை பூரா எந்த அளவுக்கு வச்சு நான் தான் சால்வ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது எங்கள் குடும்பத்தில். நான் நிறைய விஷயம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி வந்து எதையுமே எதிர்பார்க்காம என் ஒய்ஃபுக்கு அன்றைக்கி ஒரு ரூ. 500 தான் சம்பளம் இருந்திருக்கும். சம்பளம் ரூ. 500 தான் கல்யாணம் முடிக்கும்போது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் கல்யாணம் முடிச்சு 7 வருஷம் படித்ததுக்கப்புறம் தான் இந்த வேலைக்கு வர முடிஞ்சது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் 7 வருஷம் படித்தாங்க. நான் நினச்சேன்னா பேக் டு பேக் 2 குழந்தை கொடுத்து வீட்டில் குறைச்சிருக்க முடியுமில்ல? இல்லையா? காசுக்காக பண்ணல, அவங்கள வேல்யூ பண்ணுனது. அவங்களோட ட்ரீம், நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுறோம், அந்த பிள்ளை எதுவும் பண்ணலின்னு சொல்லுதே அப்படிங்கிறக்காக பண்ணுனது தான். ஸோ இங்கே நிறைய பேர்த்துக்கு இதுதான் புரியறதில்ல. இந்த விஷயம் புரியாமல் எனக்கு கௌரி சங்கர் மேலே பெரிய மரியாதை இல்லை. ஒரு 1000 பேர் இருக்கிற குரூப்பில் 2 பேர் தான் அப்படி இருந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. சரியா? ஆய்வினா வர வேண்டியது, ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்துக்க வேண்டியது, நிறைய நகை போடுற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க வேண்டியது. யாராவது வந்து கீழே இறங்கி போய் நான் என் பையன்கிட்டலாம் சொல்லிட்டேன், உனக்கு யாரை பிடிக்குதோ நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு யார் உலகம்னு தோணுதோ அவங்களோட போய் வாழுப்பா, அதுதான் வாழ்க்கை. நீ டாக்டர் ஆகிட்டா டாக்டர்லாம் கட்டிக்கணும் அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் 2 வயசுலேருந்து இந்த நாட்டில் இருந்திருக்கிற, நீ இங்கே இருக்கிற இந்தியா போகிறேன் எனக்கு தெரியாது, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் வந்து உன்னை விட்டுட்டுலாம் வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறா, அதுக்கு தான் உங்கள் அப்பா கூட இருக்கிறேன். சரியா? எனக்கு என்ன வேணுங்கிறதால நீ பண்ண வேண்டாம், உனக்கு வேணுங்கிறத பண்ணு, அதை நான் கூட இருந்து பண்ணி கொடுக்குறேன், உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு நான் சொல்லியிருக்கேன். நான்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டேன், எனக்கெல்லாம் போதும் டிஎஸ். எனக்கு ஒன்றும் பெரிய எக்ஸைட்மெண்ட்டோ இந்த டிப்ரெஷன்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமெல்லாம் அந்த யாரையுமே பார்க்காம ஒரு 4 வருஷம் வந்து தனியாக 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டு, கோவிட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு, ஏஎஸ்எல் அலுமினி ஒர்க் ரிமோட்டில் நடக்கும், லீட்ஸ் பூரா இந்தியாவில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க, வேறு ஸ்டேட்டில் இப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிறனாலும் இங்கே லோக்கலில் இந்தியானால் வந்து நான் இருக்கிற ஸ்டேட்டில் ஒன்றும் ஏஎஸ்எல் கூட பில்டு பண்ண முடியல. ஏன்னா இந்த டிப்ரெஷன் உள்ளே போயிட்டு வந்தனால வயசானவங்களாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து நான் வீட்லேயே இருக்கிறேன், வெளியிலேயே போக முடியல, வீட்டோட இருந்துக்க வேண்டியெல்லாம் வயசு முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் வயசு முடிஞ்சு போச்சுலாம் சொல்லும்போது நான் ஆல்ரெடி இருந்துட்டேன் வீட்டோட. எனக்கு சந்தோஷங்கிறதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த உடம்பு மேலே கருணையே இல்லாமல் நடந்துக்கிட்டேன் நிறையா. ஏன்னா உயிரை காப்பாற்றிருச்சு. எந்த சாமி புண்ணியமோ எல்லாம் உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டீங்கலாம் சேர்ந்து. அதான் சொல்கிறேன், அந்த ஜென்யூனிட்டி இருக்குமில்ல. அப்புறம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறது வந்து இதுதான். உங்களுக்கு புரிஞ்சிச்சுல கான்செப்ட் வந்து, நான் மெயினான கான்டெக்ஸ்ட் வந்து குழந்தைகளோட இன்னொரு கல்யாணம் பண்ணுறவங்க யோசிச்சு பண்ணுங்க. இந்த சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னா எல்லாருமே கல்யாணத்துக்கு முன், ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு கல்யாணம் பண்ணலாம், அப்புறம் ஏன் ஃபெயில் ஆகுது? சுயநலமாக தானே போய் பார்க்குறோம் இல்லையா? யாராவது வந்து இப்போ வசதி இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க பையனை போய் கட்டிக்குவீங்களா யாராவது பிள்ளைங்க? இல்லை பசங்க தான் வந்து ஒன்றுமே ஒரு சப்போர்ட்டும் இல்லாத இடத்துல போய் கல்யாணம் பண்ணிக்குவோம். எத்தனை பேர் பண்ணுவோம்? நான் தான் சொல்கிறேன் பாரு, ஏஎஸ்எல்ல 20 வருஷம் நான் பார்த்து ஒரே ஒரு கௌரி சங்கர் தான், ஒரே ஒரு கேஆர் தான், வேறு யாரையும் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு கௌரி பார்க்கும்போது அவ்வளோ மரியாதையாக இருக்கும்.
சரியா? நான் சொல்லுவேன் வந்து ஒரு சில நாள்ல, "மச்சி என் புள்ளைய வேணா உன் பையனுக்கு கட்டிக்கடா" அப்படின்னு சொல்லுவேன் நானு. "கட்டிக்கடா மச்சின்னு" சொல்லுவேன். "இந்த சொத்து சம்பாரிச்சது பூரா பாதி உனக்கு வந்துட்டு போகுது. கட்டிக்கடா அந்த பையனுக்கு வந்துட்டு போகுது" அப்படிலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி அதாவது அம் எதுக்கு ஒருத்தன் நின்னான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பொண்ணுக்காக நின்னோம்ப்பா நாங்கலாம். எங்க எங்க லைஃப்லலாம் வந்து என் ஒய்ஃப்க்காக நின்னேன். அன்னைக்கெல்லாம் எல்லாரும் வந்து அன்னைக்கு கார் கிடையாது, பைக் கிடையாது, சொந்தமா சைக்கிள் கூட கிடையாது, படிச்சு முடிக்கல. படிச்சு முடிச்சு வேலை இல்ல. சாதாரண நான் டெக்ல பிஹெச்டி காரன் யூனிவர்சிட்டிலயே படிச்சேன். ஜிசிடி, சிஐடி, ஆர்இசி, பிட்ஸ் பிலானி, ஐஐடிலயே படிச்சேன். வேலை இல்ல. ஆனா ஒரு பொண்ணுக்காக இருந்தங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ ஸ்டாண்ட் ஃபார் அ விமன்ங்கிறதுல நான் என்ன அளவுக்கு அதுதான் சொல்றேன். இப்ப இத்தன நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஏன் வந்து கேஆர்னா ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்றதோ, கேஆர்னா இப்படிதான் அப்படின்னு இவ்வளோ பேர் ஏன் ஸ்ட்ராங்கா வந்து இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட நான் நேர்மையா தான் இருந்தேன். உண்மையா தான் இருந்தேன். அ அவங்கள விட எனக்கு ஒண்ணுமே இல்லாட்டி கூட, எது வந்து ஜென்யூனோ, எது வந்து ஹானஸ்ட்டோ அதுக்காக நின்றுருக்கேன். நேர்மைக்காக நான் போராடியிருக்கேன். கொடுமை நடக்கும்போது கேட்டுருக்கிறேன். அதுக்காக சண்டை போட்டுருக்கிறேன். அத வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு நெறையா முயற்சி பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ண விரும்பிட்டோம் அப்படிங்கும்போது, எனக்கு கூட வந்து ஒரு பப்பி லவ் இருந்தெல்லாம் போயிடுச்சு எல்லாம். ஒரு சில ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒய்ஃப் எல்லாம் வந்ததுக்கப்புறம்லாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொன்னாப்படி, அது ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோ தூரம் எல்லாமே பண்ணேன். நம்ம போய் எல்லாம் வந்து என்ன நீ கட்டலைன்னா செத்து போயிரும் புடிச்சுன்னு நான் சொல்லல. என் ஒய்ஃப் சொன்னதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டி நான் அப்படிலாம் அந்த இடத்துலலாம் அந்த பிளான்லாம் பெருசா இல்ல. அப்பல்லாம் இல்ல. சரி அம்மாவும் இப்படி போயிருச்சு, இவளும் இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு தான், இவங்களும் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு தான் நம்ம கட்டிக்கிட்டோம். ஒரு பொண்ணுக்காக நின்றுருக்கேன். என் மனைவிக்காக நின்றுருக்கேன். என் ஒய்ஃப நல்லா அம்மாலாம் போயிருச்சு. இவளையாவது நல்லா வச்சுக்கணும். சரி இவங்களையாவது நல்லா வச்சுக்கணும்னு ஒரு ஓட்டம் ஓடிருக்கும் லைஃப்ல. இதுதான் அந்த ஜர்னி. இதுல பெருசா அச்சீவ் பண்ணிட்டேன், அத பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் ஒய்ஃப நல்லா வச்சுக்கணும்னு ஒண்ணுதான். பட் என்னன்னா, அவங்களுக்கு வந்து சின்ன லெவலா இருக்கும்போது தெரியாம பணத்த குடுத்துருவேன். இந்த சொடெக்ஸோ கூப்பன் குடுப்பாங்க டிசிஎஸ்ல. ஒரு நாள் வீட்டுக்கு எடுத்துட்டு போனதில்ல. டிசிஎஸ் ஆஃபீஸ்ல இதெல்லாம் சொல்லாமான்னு தெரியலங்க. எல்லாரும் ஜூஸ் குடிப்பாங்க. நீங்கன்னா பாபுஜி, காந்தி, வெங்கட்டெல்லாம் கேட்டு பாருங்க. நான் ஒரே நாள் மாலதி ஜூஸ் வாங்கி குடுத்தது. விசாக்கு கொஞ்சம்லாம் ஹெல்ப் பண்ணேன். அந்த ஸ்டாம்பிங் டைம்ல. ஒரு நாள் ஜூஸ் வாங்கி குடுத்தது. அந்த மாரி ஒரு தடவ, 2 தடவ ஜூஸ் குடிச்சிருப்பேன். அங்க இருந்து ஆஃப்ஷோர்ல ஒரு நாள் கூட ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிச்சதில்ல. நம்ம குடிக்கிறது டீ, சிகரெட் தான். எந்நேரம் அந்த பசங்களோட தான் இருந்திருக்கிறோம். நம்ம அப்படியெல்லாம் போய் நம்ம குடிச்சிட்டு கொழுக்கு முழுக்குன்னு இருந்துறணும், பெரிய அழகாயிரணும் அப்படியெல்லாம் ஒரு நாள் அந்த கேர்ல இருந்ததே இல்ல. இதனால தான் இந்த பசங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நம்ம மனசு என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த சொடக்ஸோ கூப்பன் குடுப்பாங்கல்ல, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை தேடிட்டு இருந்தாங்க. எல்லாம் தங்கியிருந்தாங்க சென்னையில. அவங்க வந்தாங்கன்னா, அதில பாதி குடுத்துருவேன். முக்காவாசி எப்பவும் குடுத்துறது கொஞ்சம் நஞ்சம் தான் வச்சிருந்திருப்பேன். மிச்சதெல்லாம் அவங்களுக்கு குடுத்துருவேன். அது வந்து காசு வந்து குடுக்குறோம்னு தெரியாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க நல்லா சம்பாரிச்சு இன்னும் கொஞ்சம் வரும்போது, இப்ப அக்கவுண்ட் எல்லாம் விசிபிள் ஆயிருதுல்ல. இப்ப கையில பணமா வந்ததுன்னா, நான் எடுத்து என்ன பண்ண முடியும்? இப்ப வந்து எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கும்போது, அப்புறம் பார்ப்பாங்கல்ல ஒரு சில நேரம். என்ன இது தெரியாம இவ்வளோ குடுத்துருக்குது, அவ்வளோ குடுத்துருக்குதுன்னு இந்த 20,000 எங்க போச்சு? இந்த 30,000 எங்க போச்சுன்னு கேட்டா, அப்புறம் நம்ம கணக்கு சொல்ற மாரி வரும்ல. அப்ப சண்டைகள்லாம் வர்றது தான். எதுக்கு குடுத்தீங்கன்னா, அப்புறம் சொல்றது தான் அவர் இந்த மாரி சோ அண்ட் சோ ரீசனுக்காக குடுத்துருக்கேன் அப்படின்னு. தெரியாம கூட குடுப்பீங்களான்னா, எப்பாவது முடியலன்னா ஒரு நாள் சண்டை போட்டு போயிருப்பாங்க. எமர்ஜென்சியா இருக்கும். அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு பையனும் பொண்ணோட எமர்ஜென்சி ஸ்கூலுக்கு பணம் கட்டல, காலேஜுக்கு பணம் கட்ட முடியல, வெளிய நிறுத்திட்டாங்க கேர்ன்னு சொல்லும்போது, காலேஜ் வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா, என்ன பண்றது? அப்ப சரின்னு குடுக்கறது தான். அப்படிதான் போயிருச்சு. இப்போ ஆ இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமையெல்லாம் தெரியும். ஸோ மெயினா உங்க குழந்தைங்க, நீங்க வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு லைஃப் அவங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா தான், அவங்களுக்கு உங்கள புடிக்கும். உங்களுக்கு எப்படி உங்கள பத்தி யோசிக்கிறவங்க, நேசிக்கிறவங்க, உங்களுக்காக கஷ்டப்பட்டவங்கள பிடிக்குதோ, அவங்களுக்கு அப்படித்தான். அவங்களுக்கு யாரு கஷ்டப்பட்டாங்களோ அவங்கள தான் பிடிக்கும். இல்லையா? அதனால நீங்க வந்து அம்மாக்காக நம்ம வாழ்க்கை வந்து எப்படி வாழணும்னு ஒண்ணு இருக்கு. நீங்கலாம் அம்மா, அப்பா இருந்து நல்ல ஒரு பிராட்டப்ல வந்த குழந்தைங்க. என்ன மாரி நெறைய பேர் இருக்கிறீங்க. என்ன மாரி நெறைய பேர் இல்ல. ஸோ நீங்கலாம் தான் வந்து எங்களுக்கெல்லாம் ஆதரவா இருந்திருக்கணும். வாழ்க்கை ரொம்ப ஒரு முரணானதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் பார்த்துருக்கேன்ல, அவங்க அம்மா எப்படியெல்லாம் அவன எவ்வளோ பெருமையா பேசுவாங்க தெரியுமா? எவ்வளோ பார்த்துக்குவாங்க. அவங்க பையன பத்தி பூரிச்சு போயிருவாங்க. அவன நடக்க முன்னாடி விட்டு அழகு பார்ப்பாங்க. என் புள்ள பாரு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. முடி நெறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. என் புள்ள சாரி கட்டினா ராணி மாரி இருக்குதும்பாங்க. ஸ்ரீதேவி மாரி இருக்குதும்பாங்க. அப்படிலாம் நம்மளுக்கு சொல்லி யாருமே கேட்டதில்ல. எனக்கு ஃபர்ஸ்ட்டு +1 படிக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொல்லிருச்சு. எனக்கு அப்ப தான் நான் நல்லா இருக்கிறேன்னே தெரியும். இல்லாட்டி அது வரைக்கும்லாம் பயங்கர காம்ப்ளெக்ஸ்ல இருந்தேன் டிஎஸ். நான் நல்லாவே இல்ல. அம் அப்படி ரொம்ப பாடி ஷேமிங்லாம் பண்ணியிருக்காங்க நம்மள நெறையா. ஸோ, அதனால கையெல்லாம் குச்சி குச்சியா இருக்குது. மூஞ்சிய பாரு, கண்ண பாரு, பல்ல பாருன்னு. இந்த மாரி நெறையா சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. அதெல்லாம் சொன்னாலும் எனக்கு வந்து ஒரு சிலர்லாம் கான்ஃபிடென்ட் குடுத்துருக்காங்க இந்த லைஃப்ல. இது உடைச்சனால இது கொஞ்சம் டேஞ்சரா இருக்குதுங்க. அப்பப்போ பட்டுருது. ரொம்ப ஹார்டா இருக்குது பாருங்க. பட்டுதுன்னா காயம் பண்ணி போடுது. இது மட்டும் தான் தூக்கி போட்டு வேற வாங்கணும். அப்புறம்
பிரேமலதா மிஸ் அவங்கள தான் தேடுறேன், இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே இந்த உலகத்தில். கலிகாலமாக இருக்குதே. அவங்க எனக்கு +1 +2 நான் வந்து படிக்கும்போது எனக்கு தமிழ் ட்ராமா ஹீரோ ஆக்குனாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும். அப்போ சொன்னாங்க, நீ வந்து படித்து முடிச்சுட்டுப்பா, உனக்கு நிறைய நல்லா எழுத வருது, பேச வருது, நடிக்க வருது. பேச வரல, நடிக்க வருது, நீ நல்லா எழுதுற, நீ வந்து பேசாமல் சினிமாவுக்கு போயிருன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அப்போ தான் செகண்டு நல்ல ஹேர் ஸ்டைல் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு அம்மா சொல்லியிருக்கோம், பட் அதெல்லாம் நம்ம யாருமே சொன்னதில்லை. ஸோ அப்படியெல்லாம் இருந்து பார்த்து நல்லபடியாக அம்மா இருந்து வளர்த்தன நீங்கள் எங்களை மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த சொசைட்டி பூரா முரணா வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னா, நாங்களாம் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை. நீங்களாம் ரொம்ப சுயநலமாக தான் இருந்திருக்கிறீங்க. இதை சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்மலாம் வந்து குழந்தைக்கு பிறந்த டெலிவரி கூடலாம் பணம் வாங்கிக்கல யார்கிட்டும் வந்து. மாமனார் வீட்டிலலாம் போய் கேட்டுறல, இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் கேட்டதில்லை. இங்கேருந்து நிறைய பேர் வந்து இங்கே குழந்தை பிறந்தவங்க கூட அந்த காசை வந்து டாலரில் ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணி வாங்கணும் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒய்ஃபோட சண்டை போட்டவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம என்ன தேடி போகிறோமோ அதுதான். எனக்கு பெருசாலாம் தேவையில்லடி. எஸ், எனக்கு எப்பவுமே அப்படி தான் நம்ம அப்படி பண்ணணும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிற பசங்க ஒரு லெவலாக இருந்து ஒரு வேலையில் இருக்கிறவங்க கூட எய்ம் பண்ணதே பெரிய இடத்துல இருக்கிற பிள்ளைகளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அப்படிலாம் அப்படிலாம் இல்லவே இல்லையே, இல்லையா? 500 ரூபா சம்பாதிக்கிற பிள்ளை தான் நம்ம கட்டிக்கிட்டோம். நம்ம இன்ஜினியரிங் படித்து, எம்சிஏ படித்து, இல்லை எம்டெக் படித்து, பிஇ படித்த பிள்ளைய நான் கட்டிக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? ஆனால் அந்த பொண்ணுக்காக நான் இருந்தேன். உண்மையாக நின்னேன். அவங்களுக்காக அவங்க தான் உலகம்னு போய் நின்னேன். அவள் தான் என் லைஃப்பில் பெருசுன்னு போய் நின்னேன். அதனால இந்த வாழ்க்கை வந்துருச்சு. இல்லைனாலும் வந்திருக்காது. இது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் வெறும் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு பண்ணிலாம் பண்ணிக்கல. என்ன நல்லா பார்த்து காட்டி கூட என் ஒய்ஃப் வந்து என் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணுங்கிறது எனக்கு எப்பவுமே இந்த ப்ரையாரிட்டியே இருக்கும். நான் எப்பவுமே லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான் எடுத்துக்குவேன். நான்லாம் இதெல்லாம் கேட்டதே இல்லை. எனக்கு பிடிக்கும் இது அதுலாம் நான் ஒரு நாள் கேட்டதில்லை. அதுக்கு தான் 2 பேரும் தான் கேட்பாங்க. பையனும் பிள்ளையும் தான் கேட்கும். நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். என்ன சமைச்சு வச்சாலும் கம்முன்னு சாப்பிட்டுக்குவேன். என்ன வாங்கி கொடுத்தாலும் கம்முன்னு போட்டுக்குவேன். ட்ரெஸ் எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு மாதம் போன மாதம் ஒரு பேண்ட் இட்டு வந்து அப்படி 2 நாளைக்கு முன்னாடி இட்டு வந்து போட்டு பாருங்க நான் பாருங்கள். அதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அது மட்டும் புரிஞ்சுக்கங்க. குழந்தைங்க ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான். அவங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு இந்த பிரேக்கப்லாம் பெருசாக வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் லைஃப்பில். இதுதான் வந்து நான் உங்களை தாழ்மையாக வேண்டிக்கிறேன். எந்த ஆம்பளையும் ஒன்று தான், எந்த பொம்பளையும் ஒன்று தான், எல்லாத்துக்கிட்ட கிடைக்க போகிற சுகம் ஒன்று தான், சந்தோஷம் ஒன்று தான். யாரும் இங்கே பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் யார் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருப்பாங்கன்னா, உங்கள் மேலே உயிர் வச்சவங்க, உங்களை நேசித்தவங்க, நீங்கள் தான் பெருசுன்னு நினச்சவங்க, நீங்கள் இருக்கும்போது உங்களுக்காக ரொம்ப ரொம்ப ட்ரூவாக இருந்தவங்க, அவங்களாம் தான் பெரிய அசட் உங்கள் லைஃப்பில். நீங்கள் அவங்கள தான் மிஸ் பண்ணியிருப்பீங்க. எங்கள் மாமியார்லாம் இறந்து போகும்போது வாழ்க்கையெல்லாம் நான் இன்னும் புதுசு புதுசாக நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்க எப்படி ஒன்றுமே எடுத்துக்காமல் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி போய் சேர்ந்துட்டாங்களோ அதே மாதிரி தான் நானும் போய் சேர்ந்துருவேன். அதே மாதிரி தான் நீங்களும். இங்கே யாரும் ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது, சரிங்களா? இங்கே யாருக்கு எதுவுமே சொந்தமும் கிடையாது. அப்படிலாம் இருக்கிற வாழ்க்கையில் நம்ம ஏன் இவ்வளோ பேராசை பிடிச்சி இவ்வளோ குறுக்கு வழியில் போய் பணத்தை விட்டு ஏமாற்றி கிரெடிபிலிட்டி பூரா தொலைச்சி அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சவங்க பணத்தை வாங்கி அதையும் உள்ளே போட்டு அதையும் நாசம் பண்ணி பணத்தை கொடுக்க முடியாமல் ஆகி, இல்லையா? நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகாமல் ஆகி, இப்போ எல்லா ரிலேஷன்ஷிப்பு கட் ஆகி, இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒன்று டெவலப் பண்ணிருக்கோம். ஏஎஸ்எல் ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஒரு கோர் டீம் வச்சுருக்கிறோம். அதில் கூட வந்தால் 2 பிள்ளைகளுக்கு வந்து ஏதோ கெரியர் ரெடி பண்ணி கொடுக்கணும் தான் ஒர்க் பண்ணுது, சரியா? அதில் ஒருத்தர் என்னமோ அவங்க ரொம்ப பெருசாக எல்லாமே தெரியும், நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னொருத்தர் தெரியல. ஆக்சுவலாக இன்னொருத்தர் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை, அதனால் அவங்களுக்கு பண்ணலாம். 2 பேர்த்துக்கு பண்ணி கொடுக்கலான்னு தான் இருக்கிறோம். எங்கேயுமே வந்து பொண்ணுகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது, பொண்ணுக்கு பின்னாடி சுற்றுனது கிடையாது. ஒரு பிள்ளையை முதல்ல பைக்கில் கூப்பிட்டு போகிறக்கலாம் நான் ஒய்ஃப்ட்டு எத்தனை தடவை கேட்டிருப்பேன். டிசிஎஸ்லாம் ஆஸ்பத்திரி போகணுன்னு சொல்கிறாங்க, கூப்பிட்டு போக சொல்கிறாங்க, ஓகேவா அப்படிலாம் சொல்லி போட்டு ஓகேன்னு சொன்னால் தான் அப்பவும் கூட எஸ்டேட் தான் நிறையா பண்ணியிருப்போம். அப்படி தான் இருந்து பண்ணியிருக்கிறோம். எப்போவுமே ஒருத்தன் பப்ளிக்கில் வந்து பேசுகிறான், ஒருத்தன் வந்து நேர்மையாக இருக்கிறான், ஹானஸ்ட்டாக இருக்கான்னா அவன் பெரிய தப்பெல்லாம் நிறைய பண்ண முடியாது. மற்றவங்களோட கம்மியாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஆஃப்லைனில் சைலண்ட்டாக இருந்து பண்ணுறவங்களாம் நிறைய பண்ணுவாங்க. அது இந்த இமேஜ் கான்சியஸாக இருக்காங்கல்ல அவங்களாம் நிறைய பண்ணுவாங்க டிஎஸ். அவங்க உள்ளே வேறையாக இருப்பாங்க, வெளியே வேறையாக இருப்பாங்க. ஒரு ட்ராமா குயினாக நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன் லைஃப்பில். ஒரு ஃபேக்காக இருக்கிறவங்க நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். ஆஃபீஸில் போய் கையை கட்டிட்டு சாமி சொல்லுங்கள் சாமின்னு நிற்கிறவங்கள நான் அங்கேயும் இப்படி தான் போய் நின்றுருந்துருக்கிறேன், சரியா? அங்கேயும் இப்படி தான் இருந்திருக்கிறோம், இங்கேயும் இப்படி தான் இருந்திருக்கிறோம். எல்லா மனுஷங்கிட்ட அப்படி தான். நம்மளுக்கு தான் அந்த வாழ்க்கையை ஒன்றும் பெருசுன்னு நான் சொல்லலையே. அட இங்கேருந்து முடுக்கினா தோட்டம், ஊரில் போய் தோட்டம் போய் விவசாயம் பார்க்குறேன், மாடு மேய்க்கிறேன். அங்கேருந்து நான் வந்து அதை பல வருஷமாக சொல்லிட்டேனே. அங்கே போய் முடிஞ்ச ஒரு வேலையை பார்க்குறேன். என்னென்ன பையன் பிள்ளை படிக்கணும் டாக்டருக்கு படிக்கணும் ஆசைப்பட்றான், அதனால் அவனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து இத்தனை போராடுறோமே தவிர
பெருசா நம்ம போய் நம்ம லைஃப்லலாம் போய் அப்படிலாம் ஒண்ணும் இந்த வேலை கூட ஐடிலாம் புடிச்செல்லாம் வரலையே. ஒரு காசு வரும், சம்பாரிக்க முடியும். அதனால இங்க வந்துட்டோம் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் சம்பாரிச்சா தானே இருக்கிற கடன்லாம் கட்டணும். ஒரு ஆள் வந்து எல்லா குடும்பத்தையும் ரெடி பண்றதுன்னா எப்படி பண்றது? இல்லையா? அப்படிதான் போயிடுச்சு. இப்ப தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா பையன்புள்ளட்ட சொல்லி தான் வளர்த்துறேன். உனக்கு 2 அப்பா, நீ அவனையும் தான் பார்த்துக்கணும். உன் பொறுப்பு தான்னு சொல்லி தான் வளர்த்துறேன். இன்ஃபாக்ட் என் பையன்லாம் இன்னும் க்ளோஸா வந்து என் தம்பியோட இருப்பாங்க. பையன் புள்ளைலாம் ரொம்ப அங்க போனா அவனோடவே தான் இருப்பாங்க. அந்த மாரி க்ளோஸா தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம சைல்ட்ஹுட்டெல்லாம் நான் பெருசா ஷேர் பண்ணல. ஏன்னா எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிரும் அப்படிங்கிறனால. பட் இருந்தாலும் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு, பண்ணியாச்சு. அதில நீங்க ஒரு பாடத்த கத்துக்கிட்டு, நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரேக்கப்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி, முடிஞ்ச வரைக்கும் முதல்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்கு புடிச்ச பையன், செட் ஆகுற பையன், எப்பவுமே உங்க அப்பா, அம்மாவுக்கு செட் ஆகுது. அப்புறம் அப்பா, அம்மாவும் கொஞ்சம் திருந்தி தொலைங்க. இன்னும் இந்த காலத்தில ஜாதகத்த தூக்கிட்டு சுத்திக்கிட்டு, இந்த ஃபேமிலி இத பார்த்துக்கிட்டு, இது அது இந்த பொருத்தம். அப்புறம் ஏன் ஃபெயில் ஆகுது? ஒரு பேரண்ட்ஸ் அத பண்ணா இன்னொரு பேரண்ட்ஸ்க்கு அறிவு வர வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் சரி இது நடக்கல. அதுனா 40 வயசுல உங்களுக்கு எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? 40 வயசுல பிளட், சுகர், பிபி இதெல்லாம் போய் பாருங்க. கொலஸ்ட்ரால்லாம் போய் பாருங்க. இப்ப போய் கொஞ்சம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு, இது செட் ஆகல, அது செட் ஆகல அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு. எனக்கு தெரியல டியர்ஸ். இது வந்து எனக்கு புரியல. அதனால வந்து நீங்க அது கொஞ்சம் அந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள தேடி கல்யாணம் பண்ணுங்க. புடிச்சவங்கள கல்யாணம் பண்ணுங்க. புடிச்சவங்களோட வாழுங்க டியர்ஸ். அதுதான் வாழ்க்கை. சோறு தானே திங்க போறோம். வேற என்னத்த திங்க போறோம்? அது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நான் ஒரு நாள் அப்படி நினைச்சேன். எங்கேயுமே ஹோட்டல்லாம் பெருசா போனது இல்லையே. எங்கேயும் போய் சாப்பிட்டது இல்லையே. எங்கேயும் ஆட்டம் போட்டது இல்லையே. எங்கேயாவது போயிருப்பேன். யுஎஸ்ல தான் இருக்கிறேன். எனக்கு இங்க வாழ தெரியாது. நீங்கலாம் அங்க இருந்துட்டு பெங்களூர்ல இருந்துகிட்டு என்னென்னமோ பண்றீங்க. சென்னையில இருந்துட்டு என்னென்னமோ பண்றீங்க. எனக்கு இங்கிருந்து பண்ண தெரியாதா? எனக்கு இங்க கேள்வி கேட்கறக்கு ஆள் கிடையாது. நான் இங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. கரெக்ட்டா? 4 செவுத்த தாண்டி வெளிய போமாட்டேன். இப்ப லீட்ஸ் எங்க வீட்ல 4 போனா தம்பிக்கு பையன கூட்டிட்டு போவேன், புள்ளைய கூட்டிட்டு போவேன், ஒய்ஃப் ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன், கடைக்கு போய் எங்கேயாவது பக்கத்துல தான் தூரமெல்லாம் அவங்க தான் போவாங்க. ஏன்னா நம்ம இந்த வேலை பண்றதுக்கு வந்துருவோம். ஸோ இப்படிதான் இருந்திருக்கே தவிர, இங்க எதுவுமே பண்ணுனது இல்லையே. எனக்கு இங்க என்ன இருக்குதுன்னே தெரியாது. எனக்கு நீங்க மட்டும் தான் தெரியும். ஆனா நீங்கலாம் என்ன பண்றீங்க அங்க இருந்துட்டு இந்தியால? நீங்கலாம் என்னென்ன பண்றீங்க? சொல்லுங்க டியர்ஸ். இங்க இங்க நைட்டு நான் எப்ப தூங்குறேன்னு ஒரு 2 கால் இருக்கும். இல்லையா? ஒரு ஏர்செல் அலுமினி கால் ஏதாவது இருந்திருக்கும். காலையில எந்திரிச்சேன்னு ஒரு கால் இருந்திருக்கும். நான் எப்ப தூங்குறேன்னு தெரியும். ஒரு சில நேரம் வந்து இப்போ ஒரு வேள மெசேஜ் அனுப்பிச்சுட்டு ஒய்ஃப்க்கு படுத்தா அவங்க மெசேஜ் அனுப்பிச்சு எந்திரிச்சிருவாங்களா என்னமோன்னு போட்டு, ஃப்ரெண்ட்ஸ் பசங்க சிம்புக்கு அனுப்புவேன், அஞ்சிக்கு அனுப்புவேன். யாரோ ஒருத்தருக்கு அனுப்பிச்சுட்டு, இந்த மாரி எனக்கு காலையில எழுப்பி விட்டுருங்கப்பா அந்த டைம்னு சொல்லி போட்டுலாம் தூங்கியிருக்கிறேன். காலையில இன்டர்வியூ இருக்குது, இல்ல படிக்கணும், இல்லாட்டி ஏதாவது வேலை இருக்கு. இந்த டைம்க்கு எழுப்பி விட்டுருங்கப்பா, ஒரு ரிங் மட்டும் விட்டுருங்கப்பான்னு சொல்லுவேன். நண்பர்கிட்ட சொல்லாம என்ன? அப்படி அவங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குதுன்னு. இல்லாட்டி இவ்வளோ பேர்லாம் ஸ்ட்ராங்கா கூட இருக்க மாட்டாங்க. சரியா? வாழ்க்கையில எப்பவுமே நம்பிக்காதீங்க. ஒரு விஷயத்த நம்பாதீங்க. இந்த இமேஜ் கான்ஷியஸா இருக்கிறவங்கள நம்பிராதீங்க என்னைக்குமே. அந்த எல்லாமே பண்ணி தான் தான் பெஸ்ட் பிரீடு, தான் தான் வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்கள தயவு செஞ்சு நம்பிராதீங்க. சரியா? அவங்க வாழ்க்கைய கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்திருக்கான்ல, அவன் பெருசா ஏமாத்த மாட்டான் டிஎஸ். ரொம்பலாம் அவனுக்குள்ள ஒரு மனிதாபிமானம் இருக்கும். அதான் சொல்றேன் பாரு, இப்ப என்ன மாரி வளர்ந்த குழந்தையில தப்பே பண்ணா கூட தப்புன்னு சொல்லிட்டு அது திருந்திரும். அத பண்ணாது. ஆனா சுயநலமா இருக்கிறவன் திருந்தவே திருந்தாது. அதுல வந்து நீங்க தெளிவா இருந்துக்குங்க. இந்த மாரி வந்து இந்த ஃபேக்கா வச்சு இந்த இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்படி சுத்துற கூட்டமெல்லாம் இருக்கு. நான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, நான் தான் வந்து பெஸ்ட்டு, எங்க அப்பா தான் பெஸ்ட்டு, எங்க அம்மா தான் பெஸ்ட்டு இருந்துட்டு போங்க. சரியா? நீங்க உங்க உங்க லைஃப் உள்ள எட்டி பார்த்தா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் பூரா ஆஃப்லைன்ல பண்ணிக்கும். ரொம்ப வந்து கான்ஷியஸா எத வெளிய ஷேர் பண்ணணுமோ அதான் பண்ணிக்க. நம்ம அப்படி இல்ல. நம்ம ஓப்பன் புக்கா தான் இருந்திருக்கிறோம். நம்ம லைஃப் எப்பவுமே ஓப்பன் புக்கா தான் எல்லாத்துக்கும் இருந்திருக்கு. அதனால அவங்களெல்லாம் பார்த்தாலாம் நீங்க பெருசாலாம் பயப்படாதீங்க. சரியா? உங்களுக்கு வந்து தூயினா ஓடி போயிரும் அந்த கூட்டமெல்லாம். ஒரு சிலர்லாம் நம்ம லீடர் கூடலாம் சண்டை போட்டு நடக்கிறதே வேற, அப்படி இப்படின்லாம் ஒரு சொன்ன மெசேஜ்லாம் நான் ஸ்டார்ட்டிங்கில வந்திருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறேன். நடக்கிறது என்னென்ன 30 வருஷம் பீப்பிள் லைஃப்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இன்ச்சா எல்லாத்தோட ரூட்ல பூரா லெவல்லயும் கனெக்ட் ஆகியிருந்திருப்பேன். எல்லா பக்கம் ரத்தமும் சதையுமா இருந்து என் வாழ்க்கையில் அத்தனை இழந்து காசை கொடுத்து இதெல்லாம் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறது இல்லாமல் நான் கொடுக்குறது இல்லாமல் இத்தா பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து வச்சு இவங்க எல்லாத்தையும் மாற்றி இவங்க எல்லாத்தையும் என் லெவலுக்கு கொண்டு வந்து என்ன மாதிரி யோசிக்க வச்சு இந்த க்ரௌடை கூட்டிகிட்டு வந்து சொசைட்டிக்கு விடாம என்ன நடந்தாலும் உயிரே போனாலும் இந்த வேலையை செஞ்சுட்டு தான் செத்து போன்னு வேலை செய்யறனால எனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்குது. என்ன நடக்கிறது வேற ஆயிரும். அப்படிலாம் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கிறாங்க ஏதோ சொல்லி ஒரு லீடை வந்து நடக்கிறதே வேற அப்படின்னு நடக்கிறதால என்ன வேற ஆகிடும். மிரட்டியெல்லாம் யார் என்ன டிஎஸ் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்மளாம் அப்படி சொல்கிறது இல்லை. சொன்னோம்னா காலோட ஒன்றுக்கு போயிடுவாங்க எல்லாரும். அதனால் நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லை. சரியா? அது அவங்க மெச்சூரிட்டின்ட்டு நான் சிரிச்சுட்டு கம்முன்னு விட்டேன். நம்ம நண்பரும் வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லும்போது நடக்கிறதே வேறு அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க கேர் அப்படின்னு. நடக்கிறதுல என்னப்பா வேறையாயிடும், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. சரியா? அப்புறம் நம்மளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 5% அந்த மாதிரி தான் எதுவும் வெளியில் சொல்லாமல் இருந்திருப்பா. சொன்னால் இன்னொருத்தர் லைஃப்பை பாதிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு தான். மற்றபடி எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
அப்போ பேசுறவங்களாம் வந்து ஷேர் பண்ணிற முடியுமா என்ன? இப்படியெல்லாம் சொல்றது, மிரட்டுறது, சண்டை போடுறவங்க இவங்கலாம் வந்து ஷேர் பண்ணிருவாங்களா என்ன? அவ்வளோ நல்லவங்களா என்ன? என்னால சொல்ல முடியும். அந்த 5% நான் ஷேர் பண்ணிருவேன். ஆனா பாதி பேர் உடஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிருவீங்க. அதனால நான் பண்றதில்ல. சரியா? நீங்க பண்ண பாவமெல்லாம் அப்படி வாழ்க்கையில. அத்தன பாதிச்சிருக்கிறேன். சரியா? அதனால நம்ம சொல்லாம இருக்கிறோம். ஸோ நீங்க இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு அம்மா இல்லாத பையன்னால இத்தனையெல்லாம் கோ த்ரூ பண்ண வேண்டியதா போச்சு. ஒரு அம்மா இருந்ததுன்னா, என்னைய அப்படியே ராஜா மாரி வச்சிருந்திருக்கும். ஒரு பிரின்ஸ் மாரி வச்சிருக்கேன். கிங் ஆக்கியிருக்கும். அப்படி இந்த வீட்டு லெவல்ல ராஜா மாரி இருந்திருப்பேன். நான் அப்படி வளர்த்திருக்கும். ஆனா இல்லைங்கிறதுனால நான் பட்ட கஷ்டம் அதெல்லாம் வெளியில சொல்ல முடியல. பாதி பாதியா சொல்றவங்களுக்கு. பட் புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். பட் அது ரொம்ப முக்கியம். ஒரு பையனுக்கும், புள்ளைக்கும் அது பணம் இல்லாம போயிருச்சு. பணம் இருந்தா கூட பிரச்சனை இல்ல. இத்தன கஷ்டத்தான் கடவுள் குடுத்தான். காசையாவது குடுத்துருந்தான்னா, வேணுங்கிறத படிச்சிருக்கலாம். வேணுங்கிற ட்ரெஸ் அந்தந்த வயசுக்கு வாங்கி போட்டுருக்கலாம். வேணுங்கிறத சாப்பிட்டுருக்கலாம். வேணுங்கிற வேலைக்கு போயிருக்கலாம். ஒண்ணுமே இல்லையே! 0. அப்புறம் இன்னைக்கு கூட வந்துங்க சொந்தத்தில வந்து ஒரு பையன் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து இப்ப கல்யாணம் நிச்சயமாயிருக்குது. அவனுக்கு வேலையெல்லாம் இல்ல. ஆனா அவனுக்கு பொண்ணு குடுக்குறாங்க. நான் இந்த மாரி நாங்க லவ் பண்றோம்னு தெரியும். எனக்கு பொண்ணு குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, எங்க அப்பா வந்து சரியில்ல. எங்க அப்பா சம்பாரிக்கல அப்படிங்கிறது. எங்க அப்பா வந்து நெறைய கடன பண்ணி வச்சுட்டாரு. அவரு சம்பாரிக்கல. இந்த குடும்பத்துக்கு பொண்ண குடுத்து என் பொண்ணு போய் நெறைய கஷ்டப்படும். வேணான்னு சொல்ட்டாங்க. ஆனா, இன்னைக்கு அந்த பையனுக்கு குடுக்குறாங்கன்னா, அவங்க அப்பா பொறுப்பா இருக்காரு. அவங்க அம்மா பொறுப்பா இருக்கிறாங்க. தோட்டம் இருக்குது. விவசாயம் பண்றாங்க. செம்பிலி ஆடெல்லாம் நெறைய வச்சிருக்காங்க. விவசாயம் நடக்குது. அக்காள கல்யாணம் பண்ணி படிக்க வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படிங்களா, அந்த பையனுக்கு வந்து பொண்ணு குடுக்குறாங்க. இதே எனக்கு குடுக்கலையே! அந்த பையன விட நம்ம எதுல குறைஞ்சு போயிட்டோம். அவனுக்கு வேலை இல்ல, எனக்கு வேலை இல்ல. அவனும் படிச்சிருக்கான், நானும் படிச்சிருக்கேன். அவ்வளோதான். நான் பிஇ படிச்சேன், எம்சிஏ படிச்சேன். முடிஞ்சு போச்சா? ஆனா எனக்கு குடுக்கல. அப்ப பேரண்ட்ஸ்ங்கிறது இந்த சொசைட்டி பார்க்கும். அப்பா, அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கும். சரிங்களா? அதனால வந்து அம் அந்த மாரி ஒரு நேரத்தில வந்து என் நண்பர் ஒரு சிலர் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க. ஒண்ணுமே முடியாத இடத்துல தான் நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் டியர்ஸ். சரியா? அப்ப 2வது வந்து எப்பவுமே இந்த கெட்டது பண்ணவங்கள பூரா நான் போய் பார்த்துருக்கிறேன். எனக்கு எவ்வளோலாம் கொடுமையெல்லாம் நெறைய பேர் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்களோட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ரைட் அப்ல எல்லாமே தான் நான் ஷேர் பண்ணேன். இப்ப சாந்திக்காவ சொல்லும்போது, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு உதவி இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன்ல. அவங்க பையன் கார்த்தியோட ஏஸ்எல்ல தான் இருக்கிறான். அவங்கள பத்தி சொல்லியிருக்கிறேன். சுமி அவங்க அம்மா ருக்மிணி அக்காவ பத்தி பேசியிருக்கிறோம். அவங்க வந்து என்ன அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தா கூட எனக்கு காஃபி, டீ குடுத்து, மிக்சர் குடுத்து, சாப்பிட வச்சு, ஸ்நாக்ஸ் குடுத்து, லட்டு எல்லாமே குடுப்பாங்க அங்க போனோம்னா. நான் வந்து சொல்லியிருக்கிறேன், டிவி பார்க்க போனா 50 பேர் இருப்போம் அந்த வீட்ல. அங்க தான் டிவி பார்ப்போம். வெளிய எடுத்து வச்சுருவாங்க வாசல்ல. நாங்க அங்க உட்காந்து எல்லாரும் பார்ப்போம். ஆசாரத்தில வச்சுருவாங்க. வாசல் கிடையாது ஆசாரம். அதில அங்க பார்க்கும்போது நான் வந்து சொல்லுவேன், "அக்கா வேணாங்க்கா ஒரு மாரி இருக்குங்காட்டி." அவங்களுக்கெல்லாம் அம்மா இருக்குதுடா நீ சாப்பிடு. உனக்கு தேவையில்ல நீ சாப்பிடுன்னு குடுக்கும். அது மாரி அதான் தாயுள்ளம். அது அந்த மாரி அவங்கலாம் நீ ஏன் அப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. போய் பார்த்தேன்னா, நான் நான் பேசினா அழுதுருவேன் அப்படி இப்போ கூட. அந்த மாரி நான் ஊருக்கு போனா பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த டைம் போய் பார்த்தேன். போன டைமும் பார்த்தேன். எப்ப இந்தியா போனாலும் அவங்கள பார்க்காம வந்ததே கிடையாது. நம்மளுக்கு லோன் வாங்கி குடுத்தாரு. ஒரு 3 சிம்மு கஷ்டப்பட்டு எல்லாம் பே பண்ணிட்டு, அவங்க கடைசி 3 சிம்முக்கு லோன் வாங்கி குடுத்தாங்க. அவங்களுக்கு ரூ. 1,00,000 2009ல குடுத்தேன். யுஎஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு காசு குடுத்தது அவங்களுக்கு தான். திருப்பி வாங்கல. அப்ப கூட ஒய்ஃபு, மாமியார்லாம் ஒரு தடவ சொல்லி சண்டை போட்டாங்க வாங்க சொல்லி. ஏன்னா 2009ல 1,00,000ங்கிறது ரொம்ப பெரிய காசு. இப்பவும் பெருசு தான். பட் அன்னைக்கு ரொம்ப பெருசு இல்ல. அன்னைக்கு நான் அந்த ₹1,00,000 குடுக்கும்போது டாலர் வேல்யூ ரூ. 43. ஒரு டாலருக்கு இந்தியா ரூபீஸ் வந்து ரூ. 43 அன்னைக்கு. அதுல ₹1,00,000 குடுத்தது 2009ல. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நன்றியோட இருக்கணும். நம்ம கடன் வாங்கியிருக்காங்க குடுக்க முடியலைன்னா பரவால்ல வச்சுக்கன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குற நேரம் குடுக்க வேணாம்னுட்டேன். நீங்க வச்சுக்கங்கன்ட்டேன். அந்த அப்பதானே அவரு நாளைக்கு இன்னொரு பையனுக்கு வந்து பண்ணும்போது நம்பிக்கையோட பண்ணுவாரு. என் வாழ்க்கையில எல்லாமே நான் நம்பிக்கை ஊட்டுற மாரி தான் இருந்திருக்கிறேன். இந்த மாரி வந்து ஒருத்தர் வந்து மிரட்டி இந்த மாரி நடக்கிறதே வேற அப்படி இப்படிலாம் அனுப்பும்போது கூட நான் இப்பதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுவரைக்கும் சொல்லவே இல்ல. எனக்கு திரும்ப மெசேஜ் பண்ற கூப்பிட்டு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? இல்லையா? என்ன நடந்துரும்? ஒரு சுயநலமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா, பொதுநலமா இருந்து இத்தன வேலை நாட்டுக்காகவும், மக்களுக்காகவும் பண்ணிட்டு, நான் காரியல் ஃபண்டுக்குலாம் ஒர்க் பண்ணி குடுத்துருக்கிறேன். சின்ன வயசுலயே காலேஜுக்குலாம் போய். இத்தன கூட்டத்த கூட வச்சுக்கிட்டு நம்ம அந்த அநியாயத்துக்கு, அராஜகத்துக்கு, அட்டுழியத்துக்கு அதுக்கெல்லாம் போறதில்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் போனா அழிஞ்சு போயிரும்னு தெரியும். நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா, நல்லது பண்ணதுனால மட்டும் தான். கடவுள் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறதே வந்து நான் நல்லது பண்ணணும்னு மட்டும் தான். வேறெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா? கெட்டவங்களோட எப்படி கெட்டவங்க சேர அந்த கெட்டவனுக்கு கூட வந்து நல்லவன் தான் நெனைப்பான். அந்த கெட்டவன் கூட இப்போ ஒரு பையன் கெட்டவனா போயிட்டான்னா, அவன் யாருக்காக அழுவான் தெரியுமா? யார தெரியுமா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான்? நல்லவன தான் சொல்லுவான். ஸோ இந்த நல்லவனா இருக்கிறதுல வந்து உங்களுக்கு அவ்ளோ டிமாண்ட் இருக்குது இந்த வேர்ல்டுல. நீங்க நல்ல மனுஷனா இருந்து பாருங்க. எல்லா பக்கமும் புடிக்கும். நீங்க தோத்து போயிரலாம் டியர்ஸ். ஆனா நீங்க உயிரெல்லாம் விட்டுற மாட்டீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் வந்து ஹோல்டு பண்ணிருவான். உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிருவாங்க. இந்த வாழ்க்கையில வந்து நீங்க பெருசா வந்து ஒரு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல டியர்ஸ். நான் ஆரம்பத்திலிருந்தே இப்படி தான் இருந்திருக்கிறேன். ஒரு டைம் வந்து அம் இதே வந்து உங்களுக்கு சொன்னதே வந்து ஒரு அக்கா இருந்தாங்க நம்ம சொந்தத்தில. அந்த காலத்தில எங்க கல்யாணம் முடிச்ச புதுசுல. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. பொண்ண விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க கோயிலுக்கு கோயிலா கூட்டிட்டு போறாங்க. அந்த அக்கா என்ன பண்ணும்? பாவம்ல.
அவங்க அப்பா அம்மாலாம் புருஷன் பொண்டாட்டியோட இருக்காங்க. இந்த அக்கா இப்படி இருக்குது. கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு தடவ கேட்டேன், பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். சரின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போய் பேசினா என்னைய வந்து வில்லனாக்கி, என்னை கஷ்டப்படுத்தி, அவமானப்படுத்தி, இந்த மாரிலாம் பண்ணாங்க நான் போய் சொல்லும்போது. கடைசில அவங்க கட்டிக்கிட்டாங்க. பட் அந்த மாரி ஜென்யூனா இருக்கிறத பண்ணிடலாம். ஹஸ்பண்டெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? பட் இல்ல ஒய்ஃப் இறந்து போயிருவாங்க. ரிலேஷன்ஷிப் தேவைதான். பட் நீங்க வந்து இருக்கும்போதே ஒண்ணு ஒத்து வரலைன்னு சொல்லி விட்டு போட்டு போய் அத வந்து கிராண்டடா எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டாங்கிறது தான். இன்னைக்கு வந்து அந்த காலத்துலலாம் வந்து டிவோர்ஸ்ங்கிறது வந்து குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிரும். வெளியில நல்ல இடத்துக்கு போ முடியாது. எல்லாரும் கேட்பான்னு பயந்துக்குவாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லையல்ல. இன்னைக்கு டிவோர்ஸ்ங்கிறது ஒரு நார்மல் டெர்ம் ஆக்கிட்டோம்ல. அதனால சொல்றேன். இத கிராண்டடா எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா, நீங்க தான் சஃபர் ஆவீங்க. உங்க குழந்தைங்க தான் சஃபர் ஆகும். ஒரு ஜென்யூனான ரீசனுக்கு தான் பண்ணணும். அந்த பிரச்சனையே வராதே நீங்க கரெக்ட்டான ஒரு ஆள சூஸ் பண்ணிட்டீங்கன்னா. எதுக்கு வருது? இல்லையா? அது அந்த அந்த எஃபோர்ட் அங்க செலவு பண்ணுங்க. அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ ஆயிட்டு போகுது. அத செலவு பண்ணி அதுக்கு அந்த மாரி கல்யாணம் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ அப்படி பண்ணுங்க. அம்மா எல்லாமே வந்து நம்ம சீரியல் பார்த்து எனக்கு ஒரு கோவம் இருந்தது. ஒரு ஃப்ரெண்டோட அம்மா வந்து பேசும்போது, நாங்கலாம் 10 அனாதை இல்லத்துல இருக்காங்க இப்போ. 10 வருஷமா நாங்கலாம் வந்து சீரியல் பார்த்தேன். அது இதையும் சொல்லும்போது நான் ஃபோன வச்சுட்டேன். அவங்களுக்கு நான் எதுக்கு வச்சேன்னே தெரியல. நாங்கலாம் நல்லா இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்ததுன்னு சொல்லி, அது சுயநலமா இருந்தது தான் சொல்லுது. நல்லா இருக்குன்னு இது என்ன பண்ணியிருக்கும்? நல்லது என்ன பண்ணியிருப்பாங்க? சமைச்சு சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு, சீரியல் பார்த்துட்டு உட்காந்தது. அப்ப சொன்னோனே ஃபோன வச்சுட்டேன். எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் அவங்க போய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க பையன் கூப்பிட்டாப்படி, "என்ன மச்சி இந்த மாரி ஃபோன வச்சுட்டீங்களாம்மா? ஏதோ கஷ்டமா? இல்ல வேலை இருந்துச்சா?" "நான்லாம் அப்படி பண்ண மாட்டாரே" அப்படின்னு சொன்னங்காட்டி, "இல்ல ஃபோன வச்சுட்டாரு. கஷ்டமா போச்சுன்னு." அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு நான் அவர்ட்ட சொன்னேன். "இல்ல இதெல்லாம் ரொம்ப தப்பு மச்சி. இதெல்லாம் வந்து அவன் உழைக்கணும்னு ஒருத்தன் நெனச்சானா அவன் ஏமாத்த மாட்டான். ஒருத்தன் உழைச்சு பொழைக்கணும்னு நெனச்சிட்டான்னு வச்சுக்கவேன், ஒருத்தன் உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, எந்த ஃபீல்டா வேணா இருக்கட்டும். அவன் வலிக்கு பயப்பட மாட்டான். என்ன வலிச்சாலும் பயப்பட மாட்டான். அவன் வலிக்கு பயப்படலைன்னு வச்சுக்கவே, அவன் நேர்மையா இருப்பான். அவன் நேர்மையா இருந்தான்னு வச்சுக்கங்களேன், அவன சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். அவன சுத்தி ஒரு கூட்டம் இருந்தா அந்த சமுதாயமே நல்லாயிரும். இவ்வளோதான் டியர்ஸ். இதுதான் குட் சோர்ஸ். இந்த சோர்ஸ்ல இருந்து நீங்க பெருசா பண்ண முடியும். சரியா? நான் எந்த பணத்தையும் வச்சுக்கல. எனக்கு எந்த பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் நம்ம தான் அம்மாவே அனாதை பையனாச்சு. நம்மளுக்கு எந்த பெரிய பேக்ரவுண்ட் இருந்து ஒண்ணுமே இங்க கிடையாது. ஒரு படிப்பு கிடையாது. ஒரு படிப்பு ஃபுல்லா முடிக்க முடியல. முடிக்காம தான் இருந்து படிச்சேன். அதுக்கப்புறம் தானே கல்யாணத்துக்கு அப்புறம் தானே படிச்சு முடிச்சோம். ஸோ படிப்பு கம்ப்ளீட்டா இல்ல. பணம் சுத்தமா இல்ல. கிரெடிபிலிட்டி சுத்தமா ஃபேமிலி இல்ல. அவங்க பூரா கடன் பண்ணி வச்சுட்டாங்க. எத வித்தாலும் கடன கட்ட முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. அம்மாவும் இல்ல. கேர் பண்ணிக்கிறக்கு யாருமே இல்ல. ஒரு அனாதை பையன். இவனுக்கு போய் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா நம்ம கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்ன சொசைட்டில? இல்லையா? இங்க வந்து நம்ம ஒரு செல்ஃப் ட்ரம்பட்டாவோ அப்படிலாம் பேசிக்கல. ஒரு உழைச்சது எத்தன உழைப்பு. இப்ப கூட நம்ம அந்த நண்பருக்கு வந்து ஒரு ரூ. 2,00,000 குடுத்தோம். ESL நான் ஐடி குரூப்ல. இன்னைக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைய. நாளைக்கு ஆப்பரேஷன் சர்ஜரி. நான் வேலை இல்லாத நேரத்துல தான் அந்த ஃபண்ட் ட்ரைவ் பண்ணி குடுத்தேன். போன மாசம் தான் பண்ணோம். எத்தன கஷ்டம் வந்திருக்கும். நான் டைரக்ட்டா ஜஸ்ட் லைக் தட் ஈஸி கிடையாது. அதுல பாதி காசு டாலர்ல வரும், பாதி இந்தியன் ரூபீஸ்ல வரும். அத ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு, அங்கிருந்து அந்த பையனுக்கு அனுப்பிச்சுட்டு, இந்த கணக்கெல்லாம் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இல்லையா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் கிடையாதுல்ல. நீங்க போய் கேட்டோனே ரூ. 2,00,000 தூக்கி குடுத்துருவாங்களா? எவ்வளவு இருக்கு இந்த மாரி. ஸோ அப்படிதான் பண்ணியிருக்கு. எல்லாமே வந்து அங்க ஒரு அம்மா சஃபர் ஆகுது அப்படிங்கிறதுனால தான். மோஸ்ட்லி வந்து ஆண்களுக்கெல்லாம் சொல்றேன், நீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா இருங்கப்பா. சரியா? நல்லபடியா இருந்து லேடீஸ நல்லா பார்த்துக்குங்க. நெறையா பொண்ணுங்க வந்து பொம்பளைங்கிறது வந்து அவ்வளோ ப்ரீசியஸ்ப்பா. ஒரு ஒரு மென்னோட லைஃப்ல நான் சொல்றேன். நான்லாம் பொம்பள இல்லாம இருக்கவே மாட்டேன். என் ஒய்ஃப் இல்லாமலாம் இருந்துறவே முடியாது என்னாலலாம். அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு லவ். அம்மாவும் இல்லாம போனதுனால அவங்க தான் உலகம் நல்லா இருந்திருக்கிறோம். ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணுங்கிறது தான்ப்பா உலகமாவே இருந்திருக்கும். இட்ஸ் நாட் அபௌட் செக்ஸ் ஆர் பிசிக்கல் அட்ராக்ஷன் அதெல்லாம் கிடையாது. ஒரு மென்டலா நம்ம யாரோட இருக்கிறோம்? மனுஷங்க தானே. எல்லாருமே வந்து அனாதையா இருக்கிறதுக்கு நம்மளாம் பொறந்தோம். பொறந்திருக்கவே மாட்டோமே. இன்னைக்கு இருக்கிற டெர்ம்ஸ், டெக்னாலஜி அனாதையா தான் வாழணும். அதுக்கு பேர் செல்ஃப் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நம்ம குழந்தையை பெத்திருக்க மாட்டாங்களே. அவங்க ஜாலியா இருந்துட்டு போயிருப்பாங்களே. நம்ம எப்படி வந்திருப்போம்? அந்த மாரி அவங்கலாம் நம்மளுக்கு தேவைப்பா. ஒரு பொம்பளைங்கிறது இந்த ஒரு ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒரு பொம்பளை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் தனியா இருந்துருவேன். அத பண்ணிருவேன், இத பண்ணிருவேன்னு எப்பனா ஒண்ணுக்கு வர்ற வரைக்கும் தான். ஒண்ணுக்கு நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ரக் அப் ஆகி யூரின் போனோம்னு வச்சுக்கோங்க. அப்ப தெரிஞ்சிரும். நான் டிப்ரஷன்ல இருக்கும்போதெல்லாம் போய் பாத்ரூம் நின்னேன்னா 5 நிமிஷம் ஆகும் டியர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதெல்லாம் கொடூரமான வாழ்க்கை அதையெல்லாம். அந்த மாரி டைம்ல கூட நம்மளுக்கு நெறைய பேர் கெட்டது பண்ணாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு மன்னிச்சுட்டு போயிற வேண்டியதுதான். அவங்களெல்லாம் போய் நம்ம என்ன உன்னை ஒண்ணும் அப்படியே சொல்றோம். நல்லா இருந்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிற வேண்டியதுதான். நல்ல பீப்பிளோட இருந்தா அன்பு கிடைக்கும், ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், அஃபெக்ஷன் கிடைக்கும். கெட்டவங்களோட இருந்தா லெசன்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான்.
லெசன்ஸ் பூரா லேர்ன் பண்ணிட்டோம். இன்னும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்கலாம் இப்படி இருப்பாங்களா எனக்கு தெரியவே தெரியாதுல்ல. நான் வந்து அம்மாவும் இல்ல, அக்கா தங்கச்சி இல்ல அப்படிங்கும்போது ஒய்ஃபு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு, இவளும் ஒய்ஃபு ரொம்ப இன்ட்ரோவர்ட் தான். அவங்க அக்கா தங்கச்சிகளோடலாம் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தான். ரொம்பலாம் பேச மாட்டேன். ரொம்ப அளவா என் லீடர்ஸ்கிட்ட பேசுற மாரிலாம் கூட எப்பவும் பேச மாட்டேன். ரொம்ப எங்க மாமியார்ட்டயுமே ரொம்பலாம் பேசுனதில்ல. ரொம்ப லிமிட்டட் கான்வர்சேஷன் தான் இருக்கும். ஆனா ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தேன். பட் எப்பவுமே எமோஷனலாலாம் இருந்ததில்ல அவங்களோடலாம். அப்போ வந்து எனக்கு அந்த க்ளோஸ்னஸ் இல்லாம இருந்தது. ஒரு சிலர்லாம் பண்ணிட்டு போகும்போது, ஓ! பொண்ணு இப்படிலாம் இருப்பாங்களா? அப்படின்லாம் இருந்தது. அதே மாரி ஒரு பையன் பண்ணிட்டு போகும்போது, ஒரு பையனும் இப்படிலாம் இருப்பானா? நம்மள மாரி தான் நெனைப்போம். ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போது நம்மள மாரி நெனைச்சு தானே பண்ணுவோம். அவங்க அப்படிலாம் இருந்ததில்ல அப்படின்னு. ஸோ இப்படிதான் இருந்திருக்கு. நீங்க வந்து எத தேடுறீங்களோ அது வாழ்க்கையில கண்டிப்பா கெடைச்சிரும். கண்டிப்பா அந்த மாரி போனா மட்டும் எவ்வளோ நாள் சந்தோஷமா இருப்பீங்க? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அவ்வளோதானே. யார வேணா கல்யாணம் பண்ணிக்கங்க. எப்படி வேணா போய் இருந்துக்கங்க. என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே நடக்க போறது. சாரி டியர்ஸ், அது எங்கேயோ வந்து இந்த ஒட்டி இருந்தோமா அந்த ஸ்டாண்ட் அது கழண்டு போயிடுச்சு. இருங்க. அது என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம். ஓ, ஒட்டிருச்சு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாக லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணோன்னே தெரியலின்னு சொல்லிட்டாங்க. லிங்க் ஏர் ஃபுல்லாகவே தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னதுனால இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சார்ஜர் இருக்குல்லங்க, கோபு தான் கொடுத்தாரு. இங்கே பாருங்கள் சார்ஜர் வந்து அந்த மாடு கட்டுற கயிறு மாதிரி பெருசாக கொடுத்தாரா, இதில் போட்டு இழுத்து ஸ்டேரிங்கில் கட்டிட்டேன். அதனால கழண்டு வந்துருச்சு. இங்கே ஒட்டி இருந்தது. யாரும் இல்லை, பயந்துக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான் டியர்ஸ், இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள். குழந்தைய வாழ்க்கை இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லையில, இப்போ நம்ம தான் வந்து இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் வந்து நிறையா படிச்சிருக்கீங்க, நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. அதனால் சும்மா வந்து கிராண்டடாக பண்ணாதீங்க. இப்போ இங்கே எல்லாமே வந்து இந்த கன்சர்ன்லாம் நம்ம ஏன் பேசுகிறோம்னா எல்லாம் கிராண்டட் ஆயிடுச்சு இப்போலாம். இப்போ வந்து ரொம்ப நார்மலாக அப்படியே சும்மா ஜஸ்ட் லைக் தட் போயிடுச்சு. தனியாக இருக்கிறவங்ககிட்ட அதான் என்னென்னா அந்த இம்பேக்ட் தெரியாது. இந்த இம்பேக்ட் ஆனவங்ககிட்ட நீங்கள் எத்தனை தடவை பேசியிருப்பீங்க? நீங்கள் வாங்க, இந்த தனியாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா ஆம்பளை பொம்பளை, எங்கிட்ட வாங்க. நீங்கள் எத்தனை பேர், நீங்கள் யார்ட்டும் பேசல, நீங்கள் சினிமாவை பார்த்து சீரியலை பார்த்து கெட்டு போய் இருக்கிறீங்க. அதனால பேசிட்டு இருக்கீங்க. இப்போ தனியாக ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல, 55 வயசில் இருக்கிறாரு, வாங்க நான் யூஎஸ்லையும் கொடுக்குறேன், இந்தியாவில் பேசுங்க போய். அவங்ககிட்ட கிட்ட கூட போக மாட்டீங்கன்னா அவங்க உதவி கேட்பாங்க. அவங்க எந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க தெரியும், நீங்கள் கிட்டவே போக மாட்டீங்க. அப்படி இருந்துக்கிட்டு வந்து இந்த சொசைட்டியை வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு வேலையை நம்ம பண்ணக்கூடாதுல்ல. ஜஸ்ட் லைக் தட் ஒன்றை விட ஒன்று என்றைக்குமே பெட்டராக தான் இருக்கும். சரியா? அதனால் வந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு எடுக்கிற மாதிரி என்றைக்குமே அந்த ஒரு வேலையை பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லோரும் வந்து கூட இருந்து அன்பாக இருந்து குழந்தைகளோட அவங்களுக்காக வாழ்ந்து நம்மளுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். நான் சொல்கிறேன் பாருங்க, எப்போவுமே 50% தாங்க என் ஃபேமிலிக்காக பண்ணியிருக்கேன். அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. என்னென்னா நம்ம வந்த வாழ்க்கை அப்படி 50% ஃபேமிலிக்கு பண்ணுவேன். அதுவே 100% எஃபர்ட் இருக்கும். இன்னொரு 50% சொசைட்டிக்கு தான் பண்ணியிருக்கிறேன். என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்க போகுது. நான் அப்படி தான் இருந்துட்டு சாக போகிறேன். எனக்கு ஒன்றும் பெருசாக போய் அச்சீவ் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், போய் சம்பாதிக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை டியர்ஸ். நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு நல்லது இல்லையா? அது வந்து யார் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நல்லா இருக்கிற வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் அப்பெல்லாம் நம்ம ஏன் வந்து இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிச்சுனால நிறைய உண்மை, அது பூரா உண்மையாக இருந்துச்சு. அது எல்லாமே க்ளோஸ்டு பீப்புள். எல்லாருமே வந்து டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க, லீடர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க, 3 ட்ரஸ்ட்டில் கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இன்னும் அவுட்டு தெரியும். அதனால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இது புரியாதவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தி அட்லீஸ்ட் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இதை ஒன்று கற்றுக்குங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு பயணம் உள்ள இந்த மாதிரி ஒன்று கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பார்க்குறதா உலகமெல்லாம் இல்லை, இப்படி ஒன்று இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து என்ன ஒரு ரொம்ப கஷ்டமாச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக பேசின ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. இப்போ T20 சிப்னி விழுக்காது. அதுவும் இந்த சார்ஜரில் இழுத்து கட்டிட்டேன் ஸ்டேரிங்கில். ஏன்னா இது வந்து அந்த பக்கம் தள்ளி இருந்துச்சுங்களா, அதை கட் பண்ணி இந்த பாருங்க எவ்வளோ பெரிய சார்ஜர் வச்சுருக்காங்க. மாடு கட்டுற கயிறு மாதிரி இருக்குது பாருங்கள். சார்ஜர் ஒயர் 10 ஃபீட் டிஎஸ் கோபு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் ஸோ அந்த மாதிரி தான் அப்படி தான் போயிருக்கு. இப்போ கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் போகிறான்னேன். இப்படி வந்திருந்ததுன்னா நம்ம இதுக்கு இழுத்து கட்டுறோம், மாட்டை கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டேன். அம்மாவை நல்லா பார்த்துங்க. அது கொஞ்சம் எமோஷ்னலான டாபிக் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலலாம் தப்பு நடக்குதுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து
அவங்கள வேல்யூ பண்ணாம அம்மாவும் அப்படிதான். நீங்களும் வந்து கொஞ்சம் பெருந்தன்மையா இருக்கணும். குழந்தைகளுக்கு நல்லத சொல்லிக் குடுத்தா தானே அது உங்கள வந்து பார்க்கும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும். நீங்க சின்ன வயசுலேருந்தே சுயநலத்த ஊட்டி, ஊட்டி வளர்த்திட்டு, எல்லாத்தையும் என் பையனுக்கு நல்லா சொல்லி வளர்த்தாதீங்க. நாங்க அப்படி பண்ணவே இல்ல. நான் இப்பவும் என் பையன்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் இவ்வளோலாம் இல்லாதவங்களுக்கு குடுத்துருக்கிறேன்டா. என் லைஃப் இப்படி தான் இருக்குது. நீ இத கன்டின்யூ பண்றா. நீயும் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்றா. தம்பி, பாப்பா இதெல்லாம் பண்ணுங்க. எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்காதீங்கப்பா. நீங்க படிச்சு முடிச்சுலாம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மத்தவங்களுக்கெல்லாம் பண்ணுங்க. அப்படிதான் சொல்லியிருக்குது. இல்லையா? முதல்ல வந்து அப்புறம் நம்ம இருக்கிற லீடர்ஸ் வந்து பசங்க புள்ளைகளெல்லாம் வந்து யாராவது வந்து ஒரு வேலையை வந்து பண்ணாங்கன்னா, க்ளோஸா இருந்தாங்க. நாங்கலாம் வந்து கஷ்டத்தில கூட இருந்துருக்கிறோம். நல்லதுக்காக கூட இருக்கோம். கண்டிப்பா நல்லவன் பூரா ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். சரி, எனக்கா சண்டை போட்டவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் வந்து சொல்றதில்ல. தயவு செஞ்சு வீட்லலாம் சண்டை போட்டுறாதீங்க எனக்காக. அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி. அ ஒண்ணுமே பண்ணாம ஒருத்தரோட வாழ்க்கை வந்து உங்களுக்கு மட்டும் பிரயோஜனமா இருக்கிற உங்களுக்கே நான் அப்ப எத்தனையோ பேர் இருந்தா, இத்தன வருஷம் நான் சொசைட்டிக்காக வேலை செஞ்சிருக்கிறேன். எத்தனையோ பீப்பிளோட ஒர்க் பண்ணிருக்கேன். என் கூட 4 பேர் இருக்க தானே செய்வான். சரியா? நல்லவன் பூரா கண்டிப்பா இருப்பான்ல கூட. அப்புறம் யாரையுமே வெறுத்துங்க தப்பு பண்ணாங்கன்னா சண்டை போடுறது தான். அது வந்து என்னன்னா, அவங்கள பழி வாங்கக்கூடாதுங்கிறனால சத்தம் போடுறோம். ஓகே, இது ஏன் இது இப்படி பண்றேன்னு சொல்றோம் நம்ம. மத்தபடியெல்லாம் வந்து ஒண்ணும் சொல்றது இல்லையே. யாரையுமே போய் தப்பாலாம் பேசுறதும் இல்ல. யாரையும் தூக்கி எறியதல் அதெல்லாம் பண்றதில்ல. ஸோ நம்ம என்னைக்குமே அன்புக்கு ஏங்கி இருக்கிறோம். அதனால யார் தப்பு பண்ணாலும் மன்னிச்சு தான் நம்ம ஏத்துக்கிறோம். மன்னிச்சிரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் மனசுல இருக்கும். அது நெறைய பேர் அப்படிலாம் பண்ண மாட்டீங்களே. அதுலயும் சுயநலமா இருக்கிற குடும்பம்லாம் ஹர்ட் பண்ணி பாருங்க. அவங்களாம் திரும்ப கூட வரமாட்டாங்க. நீங்க எத்தன பண்ணியிருப்பீங்க? நான் அதெல்லாம் மன்னிச்சு திரும்ப ஏத்துக்கலையா? உதவி பண்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான். உபத்திரம் பண்ணவங்க, கஷ்டத்த குடுத்தவங்கலாம் நான் ரொம்ப நம்பிக்கைய உடைச்சவங்க, ஏமாத்துனவங்க, துரோகம் பண்ணவங்கலாம் இருக்காங்க. அது உங்க லைஃப்லயும் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கடந்து வந்துருங்க. நல்ல மக்கள் கூட இருப்பாங்க. அம்மாவோட அன்பு, ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். நெறைய பேர் வந்து அந்த பையன் வந்து சொல்லுவான், "நான் பொறந்ததுக்கப்புறம் என்ன ராசி இல்லான்னு சொல்ட்டாங்க மச்சி." அப்படின்னு ஒரு பையனும் சொல்லியிருக்கான். ஒரு பொண்ணும் சொல்லியிருக்குது. என்ன ராசி இல்லாத குழந்தைன்னு சொல்ட்டாங்க. கொன்றுப்பன்லாம் சொல்றாங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அப்படிலாம் சொல்லும்போது, நீங்க ரொம்ப ராசியான ஆளுதே. நீங்க ரொம்ப ராசியாச்சே. இல்லாட்டி இவ்வளோ தூரம் இந்த இதெல்லாம் பண்ணியிருப்போமா? இந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியுமா? அலுமினி பண்ண முடியுமா? நான் நல்லா இருப்பேனா? நீங்கலாம் வந்ததுனால தான் நான் நல்லா ஆனேன். அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். இங்க எல்லாருமே ராசியானவங்க தான். அதுல அதெல்லாம் கிடையாது. அதே மாரி வந்து வீட்டுக்கு நம்ம மாமியார் கூட அந்த கலர்லாம் அடிச்சு போட்டாங்க. பட் அது சொல்றேன் பாருங்களேன், எங்க உணர்வுல கலர் அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ண முடியுமா? சரி, எங்க அப்பா, அம்மாவுக்கு எல்லா ஜாதகம் பார்த்து எல்லா பொருத்தமும் தான் வச்சு பண்ணாங்க. அப்புறம் ஏன் எங்க அம்மா செத்து போச்சு? அதுக்கெல்லாம் பதில் இருக்கா? இதுக்கு பதில் இருந்தா அதுக்கு பதில் இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பார்க்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மனுஷன மட்டும் தான் நான் வந்து நம்புறது மனிதாபிமானம் மட்டும் தான். மனுஷன மட்டும் தான் நம்புறேன். நான் வேற யாரையுமே நம்புறதில்ல. மனுஷங்கள மட்டும் தான். எனக்கெல்லாம் வந்து ஜாதகம்லாம் பார்க்க வேணான்ட்டேன். அவங்க தான் சொல்லிட்டாங்களே வந்து போய் எங்க அத்தை மனசு கேட்காம வேற யாரும் பார்க்கல. நம்மள யாரு போய் பார்த்துருப்பா? மாமியார் தான் மனசு கேட்காம போய் பார்த்தாங்க. பொருத்தம் இல்ல. சுத்தமா பொருத்தம் இல்ல எனக்கும் ஒய்ஃப்‌க்கும். 1 வருஷம் கூட ஒண்ணா இருக்க மாட்டோம். குழந்தை பொறக்காது. அம் வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்டாங்க. இது பொருத்தமில்லாத ஜாதகம். இப்படி தான்ப்பா சொன்னாங்க. அவங்க பயந்துட்டே இருந்தாங்க. பட் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல தீர்மானமா இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரியா? ஸோ அது நான் இப்ப என்ன நடந்துச்சு? எந்த மனுஷனுக்கு கடவுள் வந்து அந்த மாரிலாம் ஒரு பவர் குடுத்துறல. இந்த மாரி வந்து ஒருத்தரோட வாழ்க்கைய வந்து தீர்மானிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து நீ டிப்ரஷன் போய் 4 வருஷம் சாக கிடப்பின்னு தெரிஞ்சா, நான் எதுக்கு அதுக்குள்ள போறேன்? நான் முதல்லயே ரெடியா இருந்து பிரிப்பேர் ஆயிருப்பனே. அத எவனும் சொல்றதில்ல. சும்மா வந்து காசு சம்பாரிக்கிறதுக்கு தான், நோகாம இருக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப அப்படிதான்ப்பா இது ஒரு பெரிய இதாயிருச்சு. இந்த மிராக்கிளு, மேஜிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு கூட்டத்த கூப்பிட்டுக்கிறது. அந்த கூட்டத்த வச்சு எல்லா வேலையும் பண்ணிர்றது. ஃபர்ஸ்ட் வர்றத உங்களுக்கு நல்லது சொல்ற மாரி பண்றது, கடைசியில காச வாங்கிக்கிறது, கடைசியில இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது, பணத்த புடுங்கிட்டு ஓடி போயிறது. இதுக்கு தான் இந்த கூட்டம் போகும். நீங்க நல்லா அதெல்லாம் என்ன இப்ப நம்மகிட்ட வர்ற கூட்டமே எவ்வளோ பேருங்க? எல்லாம் உதவி எடுக்குறாங்களே. இப்ப இந்த பையன்கிட்ட கூட சொன்னேன், "டேய் நீ வந்து ஹெல்ப் எடுத்துக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா நீ திருப்பி ஒருத்தருக்கு பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணுது." இங்க யாருக்குமே வந்து நாங்க சும்மாலாம் பண்ணல. இங்க நான் உனக்கு ஒரு உதவி பண்ணா, நீ நாளைக்கு இன்னொரு பையனுக்கோ, புள்ளைக்கோ பண்ணணும். அப்படிதான் சொல்லி பண்றோம். நீங்கலாம் இல்ல இன்னொரு பையன், புள்ளை வரும்போது எங்களோட கூட சேர்ந்து நின்னு நிக்கணும். உதவியா இருக்கணும். இப்படிதான் சொல்லுது. இப்ப யாரோ ஒருத்தர் போய் சும்மா போய் பண்றதுக்கு எங்க வாழ்க்கை என்ன சும்மாவா கிடக்குது? இல்லையா? யாரோட வாழ்க்கையும் சும்மா கிடையாதுல்ல. எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குல்ல. எல்லாத்துக்கும் குழந்தைங்க இருக்குல்ல. எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குல்ல. அப்ப வாங்குனவங்க அத்தன பேர் வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் டியர்ஸ். சரிங்களா? ஸோ அப்படிதான் வந்து எல்லாம் போயிருக்கு. இதுவரைக்கும் எல்லாமே நல்லா நடக்குது. நான் வந்து அம் இந்த அம்மா டாபிக் எல்லாம் பேசினதுக்கப்புறம் இன்னைக்கு பேச முடிஞ்சது. அந்த டிப்ரஷன்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் ஓடி போயிடுச்சு எல்லாம். எங்க போச்சுன்னு கூட தெரியல. கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிட்டேன் டியர்ஸ். 2வது யா எதுக்காக டிப்ரஷன்லாம் இருக்குல்ல, அது நம்மளால ஒரு சில விஷயம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொன்னேன் பாருங்க, ஆத்தா மேல எவ்வளோ பிரியமா இருந்தேன்னு. அவங்களே இறந்து போயிட்டாங்க. ஸோ முடியாம போயிருச்சு. அந்த அந்த இலவுக்கு கூட போகல. அது ரொம்ப ஏங்குச்சுங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து அதுகிட்ட போய் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்பவும் போய் இருக்க முடியல. ஆ அதுக்கப்புறம் படிப்பு, வேலை அப்படி வந்து குடும்பத்த பார்க்கணும் அப்படி வந்தாச்சு. அவங்க கடைசி காலத்துலயும் போய் இருக்க முடியல. உடம்பு சரியில்லாம 1 வாரம் போய் கூடிருந்தேன். அது மட்டும் தான். உங்களுக்கு நெறைய பேத்துக்கு அம்மா இருந்திருக்காங்க, அன்பா இருந்திருக்காங்க. நீங்க அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. கடைசி வரைக்கும் நல்லா வச்சுக்கங்க.
ஏதோ இப்போ நிறைய பேர் வந்து ஒரே குழந்தையா இருக்கிறேன்னு என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கு தான் ஏசல் ஹோமேஜ் கட்டுறோம், நம்ம அதில் வச்சு நல்லா பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது வந்து அவங்கள கடைசி காலத்தில் நிம்மதியாக இருந்து கொண்டு காடு சேர்த்திடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எல்லா அன்பும் ஆதரவும் கொடுக்கப்படும். நல்ல உணவு, டாக்டர் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எனக்கு உங்கள் மேலே தான் கன்சர்னே தவிர அம்மா மேலே எப்பவுமே கன்சர்ன் இல்லை. எந்த ஃப்ரெண்டோட அம்மாவை பார்த்தாலும் அம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிடணும்னு தான் இருப்பேன். அம்மானு தான் கூப்பிடுவேன், அம்மானு தான் இருப்பேன். அவங்க எங்கூட இருந்தாலும் அந்த ஒரு வாரம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அது கோபு அவங்க அம்மாவாகட்டும், தீபி அவங்க அம்மாவாகட்டும், சுரேஷ் அவங்க அம்மாவாகட்டும், பிரசன்னா அவங்க அம்மாவாகட்டும், வெங்கடேஸ்வர சாமி அவங்க அம்மாவாகட்டும், ரத்னவேல் அவங்க அம்மாவாகட்டும், இவங்களாம் நான் பையனாக தான் பார்த்துருப்பாங்க. நான் அப்படி தான் இருந்திருக்கேன். இல்லையா, வஞ்சி அவங்க அம்மாவாகட்டும், அவங்க எல்லாருமே அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ கடைசியாக வாசு வீட்டுக்கு கூட போய் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கெல்லாம். நம்ம போயிட்டு வந்தால் வந்து அவங்களுக்கெல்லாம் புரியுதுப்பா, இந்த சொசைட்டிக்கு வேலை செய்கிறாரு அப்படின்லாம் புரியுது. அவங்களாம் வந்து அவ்வளோ சுயநலமாகவும் இல்லை யாரும். இங்கே நிறைய பேர் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஏன் இப்போ பண்ணுறாரு, இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவன், முடியாதுன்னு சொல்கிறவன் எல்லா காலத்துலையும் என்ன சொல்லிட்டு தான் இருந்தான். நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் தான் உன்னை இல்லைன்னே கேட்குறது இல்லையே. இல்லையா, அவங்க ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. டிஎஸ் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. சொல்கிறவங்கலாம் திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களே நிறைய நெகட்டிவ்லாம் சொல்லுவாங்க. உழைங்க, ஹானஸ்ட்டாக வேலை செய்யுங்க, கஷ்டப்படுறதுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க வாழ்க்கையில். கஷ்டப்படுறதுக்கு பயந்துடாதீங்க. கஷ்டம் வரும், சரியா. ஒருத்தன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே ஜாப் இருக்குது, ஒருத்தன் டெய்லி ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, சரியா. கடவுள் வந்து உங்களை ரொம்ப நாளைக்கு வாழ வைப்பார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கடவுள் உங்களுக்கு எதோ பெருசாக கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த வாழ்க்கையில் இது ஒரு கர்மா, இது ஒரு பூமராங்க. ஆக்சுவலாக இது வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று வந்து நல்லா இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்லாவே இருந்துட முடியாது, கெட்டவங்கள கெட்டே போயிட முடியாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு வருத்தம் என்னவாக இருந்ததுன்னா, இங்கே என்ஜாய்மெண்ட்டுங்கிற பேரில் இந்த டான்ஸ் ஆடுறதை கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. படித்த பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க, இந்த இன்ஜினியர்ஸ், இங்கே யூஎஸில் இருக்கிற பிள்ளைங்க பூரா அதை தான்ப்பா பண்ணுது. அது கல்யாணம் ஆனதால் எதுக்கு அதை பண்ணணும்? நான் எதுக்கு நான் பார்க்கணும் டெய்லியும்? நான் டெய்லி என் ஒய்ஃபை பார்த்தா பத்தாதா? நான் எதுக்கு அடுத்த முன்னாடி பார்க்கணும்? எதுக்கு அந்த ட்ரெண்டு வருது? ஒரு வீடியோ எடுத்து கொண்டு வந்து டெய்லி வந்து போட்டுக்கிட்டு, என்ன பண்ணாலும் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு, எதுக்கு அதை பண்ணணும்? எதுக்கு என் மைண்டில் அந்த பொண்ணு இருக்கணும்னு சொல்லுங்கள். நான் எதுக்கு அடுத்த முன்னாடி பார்க்கணும்? அடுத்தவன் அக்கா தங்கச்சி நான் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும்? இல்லையா, தேவையும் இல்லைல்ல. இப்போ எல்லாரும் ட்ரைங் டு பிகம் செலிபிரிட்டியா? இல்லை எல்லாரும் நான் நடிகை மாதிரி ஆயிரணும்னு ஆசையா? ஏன் அவங்க லைஃபே போய் பாருங்கப்பா, எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு. நடிகை லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என் புள்ள பாட வேண்டாம், என் புள்ள ஆட வேண்டாம், என் புள்ள பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும், சரியா. அதே தான் என் பொண்டாட்டிக்கும், அதே தான் எனக்கும், அதே தான் பையனுக்கும், சரியா. இப்போ இதனால தான் குழந்தையில டான்ஸ் ஆடுறதையும் நான் வேணான்னு சொன்ன, விட்டுருங்க சாமி, அது எதுக்கு போய் ஆடிக்கிட்டுன்னு. என்னம்மா அந்த பிள்ளைய தான் எல்லாத்தையும் பண்ணிடுற மாதிரி, யாரை பார்த்தாலும் டான்ஸ் எதுக்கு ஆடணும்? நல்லா முதல்ல அது மேலே மரியாதை இருந்துச்சு. இப்போ ஒரு டான்ஸர் ஆடுறாங்க அப்படிங்கும்போது கமலஹாசன் சார் மேலே எவ்வளோ மரியாதை இருந்துச்சு. அவரெல்லாம் டான்ஸ் ஆடினார், அவ்வளோ நேசிச்சு விரும்பி ஆடினார். ரஜினி ஆட முடியல, ஆடல பெருசா. விஜயகாந்த் அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஆடுவார், பட் அந்தளவுக்கு இல்லை. ராமராஜன் ஆட முடியாது, சரத்குமார் ஆட முடியாது, சத்யராஜ் ஆட முடியாது. அவங்களாம் அந்தளவுக்கு எதுவும் பண்ணலையே. வர்றது அந்த ப்ரொஃபஷனுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்களே. பட் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளையும் ஆடணும்னு நின்று இருக்குது. எல்லா பிள்ளையும் வீடியோ எடுத்துக்கிட்டு பூரா வீட்டில் இருந்து பூராத்தி எடுத்து போடணும்னு நின்று இருக்குது. நீங்கள் அதை பண்ணுங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து நின்றுருக்கு நம்மள சமுதாயத்துக்கு ஒன்றா ஒரு H4 விசால இஷ்யூனா வர்றது, L4ல L2ல இஷ்யூனா வரணும், வேலையினா வர்றது, பணம்னா வர்றது, பர்சனல் ஹெல்ப்னா வர்றது, உடஞ்சு போயிட்டு இங்கே ஓடி வந்துடுறது கேர்னு. அப்புறம் போய் பார்த்தா எல்லா நேரத்தையும் அதில் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது. அப்புறம் எப்படி உங்கள் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வரும்? எப்படி வந்து உங்களெல்லாம் எப்படி உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும்? எப்படி உங்களெல்லாம் வேல்யூ பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு அதை பண்ணணும்னு தான் கேட்குறேன். இன்டர்நெட் வேஸ்ட்டு, பார்க்குறவங்களோட டைம் வேஸ்ட்டு, உங்கள் டைம் வேஸ்ட்டு, வாங்குற காஸ்டியூம் வேஸ்ட், நீங்கள் போகிற ட்ரிப்பு வேஸ்ட்டு, மீட் பண்ணுற பீப்புள் வேஸ்ட்டு. எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் கனெக்டே ஆக முடியாது. அப்போ இதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது. குடிக்கிறதுக்கு மீட் பண்ணுறது, ட்ரிப்பு போகிறதுக்கு மீட் பண்ணுறது, இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மீட், இதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது. இது எல்லாம் பண்ணி நார்மல் ஆக்கி கொண்டு சொசைட்டியில் போட்டு இதை நார்மல்னு சொல்கிறீங்க. வக்கரத்தை நார்மலுங்க. இப்போ தான் கேரளாவில் ஏதோ ஒரு படம், அந்த மார்க்கோன்னு வந்துச்சு, இதெல்லாம் படமா அது? கசாப்படையில் வெட்டுற மாதிரி வெட்டுறான், அது வந்து ஹிட் ஆகுது. அப்போ அதாவது மனதளவில் நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம்னு பாருங்கள். இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை, அது வந்து நம்ம மல்லிகா டியர் வந்து பேச சொன்னாங்க, நான் அது மிஸ் பண்ணிட்டேன். அந்த படத்தையும் போய் பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ மனிதாபிமானமாக இருக்கிற படம். போட்டு வெட்டுற கூத்து அப்படியே ஹார்ட் உள்ளே பிடிச்சி எடுத்து வெளியே போடுற மாதிரிலாம் சீன் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து ஹிட் ஆக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ மோசமான மனநிலையில் இருக்கிறோன்னு பாருங்கள். கெட்டவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும், சரியா. நெல்லை நட்டிங்கன்னா அது கரும்பயிர் வந்துடாது. நெல் போட்டோம்னா நெல் தான் வரும், கரும்பயிர் வராது. அதனால் அது புரிஞ்சுக்குங்க. அது இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. வைலன்ஸ் எல்லாம் மூவியில் சப்போர்ட் பண்ணாதீங்க. இதை போய் கொண்டாடுற சொசைட்டி எப்படி உருப்படும்? என்னப்பா இப்படியெல்லாம் வெட்டுறாங்க குத்துறாங்க, ஒன்று கதையுமில்ல ஒன்றுமில்ல, சும்மா பார்க்குற பூரா ரத்தம் பூரா வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இதையெல்லாமா ஹிட் பண்ணுறது?
நம்மலாம் அப்புறம் ஏன்ப்பா நல்லவன்னு சொல்லிக்கிறோம்? நம்ம அதெல்லாம் கிடையாது. முதல்ல இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்க ரெக்வெஸ்ட் பண்ணி, இந்த மாரி படத்துல விடாதீங்க. இதையெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. சென்சார்ல கட் பண்ணுங்க இதையெல்லாம். இப்படியெல்லாம் படமா வரணும்? ஒரு மனிதாபிமானத்தோட தானே ஒரு படம் வரணும். ஒரு அமரன் படம் வந்தது நம்ம வந்து அம் நாட்டுக்காக ஒர்க் பண்ண முகுந்த் வரதராஜன் சார பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து வந்து அவரு போய் இத்தன வேலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஜிபி வரையும் கூட பாராட்டுனேன். "டேய் சூப்பர்றா! நல்லா பண்ணியிருக்காருடா" அப்படின்லாம் சொல்லி எல்லாம் பாராட்டுறோம். அம் இதெல்லாம் அப்படி இருக்கலாமே தவிர, இந்த மாரி கண்டிப்பா கிடையாது. 2, 3 விஷயம் பண்ணாம இருக்கலாம். எனக்கு வக்கரம் வந்தாலும் அது எனக்குள்ள தாங்க இருக்கணும். சரியா? நான் வந்து எனக்கு இல்ல. பட் நான் சொல்றேன். ஏன்னா இருந்தோம்னா நம்ம நம்ம ட்ரிங்க் எல்லாம் பண்ணும்போது எல்லா பசங்களும் அது அது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபார்ம் ஆக மாட்டாங்க வக்கரமா இருந்தோம்னாலாம். அது வெளியில வந்துரும் ஒரு ஸ்டேஜ்ல. நீங்க பியூரா இருந்தீங்கன்னா மட்டும் தான் இத்தன பேர் கூட இருப்பாங்க. வக்கரம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல வந்துரும். நம்ம நண்பர் எல்லாத்துக்கிட்ட நான் சொல்லுவேன். என்னன்னா, நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி ஒரு இத பேசும்போது ஒரு இதா தான் இருக்கும். சரி நெறைய பேத்த நான் அக்செப்ட்லாம் பண்றதில்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம். அவங்க எந்நேரம் டான்ஸ் வீடியோ தான் போடுவாங்க. நான் பார்த்து என்ன பண்ண போறேன் நான் அத? எனக்கு அவங்க வேண்டாம். சரியா? எனக்கு வந்து அந்த மாரி அத தான் பண்ணுவேன்னு நம்ம ஒரு குரூப் இருந்ததுன்னா, இப்ப யுஎஸ்ல இருக்கிறோம்னா ஒரு அதிகபட்சமா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 100 ஃபேமிலின்னா ஒரு 10 பேர் பண்ணலாம். 90 பேர் பண்ணா? அது என்ன நடக்குதுங்க அப்புறம்? ஒரு நல்ல டெக்னாலஜி படிக்கிறது இல்ல. நல்ல ஒரு வேலைக்கு இல்ல போயிட்டு வந்தா கூட இந்த வேலைய தான் பண்றாங்க பிரைமரியா. போயிட்டு வந்து அங்க ஒரு குரூப்ப சேர்த்துக்கிட்டு அதெல்லாம் எங்க போய் நிக்கும்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் என்னால நெறைய விஷயம் பப்ளிக்கா சொல்ல முடியல. அதெல்லாம் எந்த இடத்துல போய் நிறுத்தும்னு தெரியுமா? இன்னைக்கு வந்து டெக்னாலஜிக்குள்ள பின்னாடி டெக்னாலஜிங்கிறது ஒரு அரக்கன். அதுக்குள்ள என்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா நீங்க பாட்டுல எடுத்து போட்டு கமெண்ட் விட்டுறணும். அது யாரெல்லாம் வருவாங்க? யாரெல்லாம் லைக் பண்ணுவாங்க? யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க? எப்படியெல்லாம் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும்? யாரெல்லாம் வந்து உங்கள பாதிச்சுருவாங்க? உங்க வாழ்க்கைய கெடுத்துருவாங்க? பணத்த புடுங்கிட்டு போயிருவாங்க? உங்களுக்கு கெட்டது நடந்து போயிரும். உயிரிழப்பு வந்துரும். எத்தன ரிஸ்க் இருக்கு அதுல? ஆய் வீணா போய் பப்ளிக் டிஸ்ப்ளே ஆயிடுறது. சரியா? ஸோ அத பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்க மேல பெரிய மரியாதை இருக்குது. அது யாருமே பண்ணாதீங்க. புரியுதா? இதெல்லாம் நீங்க பண்றது கூட தப்பு இல்ல. இத நார்மல் ஆக்கி இத பண்ணா தான் வாழ்க்கைன்னு மத்த புள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த கஷ்டப்படுற புள்ளைகள் என்ன பண்ணும்? இல்ல கஷ்டப்படுற பையன் என்ன பண்ணுவான்? உங்கள மாரி இருக்கிறது கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான். கஷ்டப்படுறவன் தான் நெறைய. அவன்லாம் என்ன ஆவான்? வக்கரமாயிற மாட்டானா? திருட மாட்டானா? கொள்ளையடிக்க மாட்டானா? கற்பழிக்க மாட்டானா? இந்த வேலையில எப்படி நடந்ததுன்னு நெனைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் நல்லா இருந்தவன் தான் காரணம். கெட்டு போனவன்லாம் காரணமே கிடையாது. தப்பு பண்றவன்லாம் காரணம் இல்ல. இந்த சுயநலவாதிகள் தான் காரணம். இந்த சமுதாயம் கெட்டதுக்கு காரணம் சுயநலவாதிகள் தான். அத எனக்கு சொல்றதுல வந்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் சின்ன பையனா இருக்கும்போதிலிருந்து சஃபர் ஆனதுலருந்து, வேலைக்கு வந்ததுலருந்து, இந்த சுயநலவாதியினால தான் எல்லாருமே வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம். பொதுநலவாதியினால எப்பவுமே கிடையாது. அவங்க எண்ணமே வேறையா இருக்கும். சரியா? பார்த்து, 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 பார்த்து பழைய சேர்ல உட்காந்துக்கிட்டு நல்ல ட்ரெஸ் வாங்காம அவன் பையனையும் புள்ளையும் அவங்க அப்பா, அம்மா வளர்த்திருப்பாங்க. இது வந்து ஊருக்குள்ள சைலன்ட்டா இது இருக்கிற அத்தன அராஜகம் பண்ணும். எல்லா கெட்டதையும் பண்ணுது. அப்படிதான் நடந்திருக்குது. அத பண்ணாதீங்க டியர்ஸ். சரியா? அத பண்ணாதீங்க. உங்க அம்மா அதுக்கெல்லாம் பெத்து விடல உங்களைய. உங்க அம்மா நல்லதுக்காக தான் விட்டுருக்காங்க. சரியா? அத பார்த்துக்கங்க. ஒரு நல்ல விஷயம் இருக்குது பாரு. இப்போ ஒரு அட்டார்னி வந்து பேசுறாங்க. ஒருத்தர் வந்து செஷன் எடுக்குறாங்க. இன்னைக்கு நான் செக்யூரிட்டி பத்தி படிச்சேன். ஒரு அம்மா வந்து பேசியிருந்தாங்க. அ அப்புறம் ஒரு சிலர் வந்து அந்த நாலேட்ஜ் ஷேரிங் செஷன்ஸ் நெறைய எடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ, அந்த மாரிலாம் வர்றாங்கன்னா, அவங்கலாம் வரட்டும். பிரச்சனை இல்ல. ஒண்ணுமே இல்லாம கான்செப்ட்க்கு வந்து நீ ஒரு டான்ஸ போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோ டெய்லியும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, அத போய் பார்க்குறது எங்க பொழப்பான்னு கேட்கிறேன். அத டெய்லியும் பண்ண வேண்டியது. அப்ப ஸ்லோவா நார்மல் ஆக்கிட்டீங்கல்ல நீங்க. இப்ப நான் அந்த மாரி யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்கள அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டேன். Facebookலயும் சரி, Instagramலயும் சரி. அத நான் லீட்ஸையும் பார்க்க சொன்னேன். இதெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க ரெகுலரா போடுறாங்க பாரு அவங்கள பூரா தூக்கி விட்டுருங்கன்னு சொல்லியாச்சு. என்ன பண்ண போறோம்? என்ன புதுசா என்ன யாருமே பார்க்காத பொம்பளைகளா? எனக்கெல்லாம் பொம்பளைன்னா என்னன்னு தெரியாதா? 21 வருஷம் குடும்பம் நடத்திக்கிட்டு பொண்டாட்டியோட இருந்ததுக்கு எனக்கு தெரியாதா பொம்பளைன்னா என்னன்னு? இல்ல யாருக்குமே அது தெரியாதா? எதுக்கு இத பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? இது ட்ரெண்டா? பெர்சனலா பண்றத பூரா பெர்சனலா வச்சுக்கங்க. நீங்க டான்ஸ் ஆடி வீடியோ ஆடணும்னா, நீங்க வீடியோலாம் பண்ணி உங்க வீட்டோட வச்சுக்கங்க. வெளிய அனுப்பாதீங்க. நீங்க டான்ஸ் ஆடுங்க வேண்டான்னு சொல்லல. உங்க புருஷனும், உங்க அக்கா, தம்பி, உங்க ஃபேமிலிக்குள்ள வச்சுக்கங்க. ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதில ஷேர் பண்ணிக்கங்க. பப்ளிக் போடாதீங்க. நீங்க சொல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னு. அப்ப நானும் தானே இருக்கிறேன் அதுல. எத்தன பேர் இருப்பாங்கல்ல? தெரிஞ்சவங்கள பூரா ஆட் பண்ணி வச்சிருப்போம்ல. அவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? நண்பர்கள்ங்கிறது அதெல்லாம் தெரிஞ்சவங்கலாம் நண்பர்கள் கிடையாது. நண்பர்கள்னா வேற. இந்த வலி வேதனையில கூட இருக்கான்ல, நம்மளுக்காக கஷ்டப்படுறான்ல, நம்மளுக்காக உயிர கொடுத்து நிப்பான்ல, உயிர் காப்பான் தோழன்னு சொல்றோம்ல, அவன் தான் நண்பன். சரியா? ஸோ நீங்க இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. சொசைட்டிய வக்கரப்படுத்துற மாரி பண்ணாதீங்க. இல்லாத விஷயத்த பெருசு பண்ணி அதுதான் நார்மல் ஆக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஏதோ பாரிஸ் போயிட்டு வந்தேன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு Facebookலலாம் போட்டுறாதீங்க. எங்கேயும் போடாதீங்க. நீங்க போனா போயிட்டு வந்து கம்முனு இருங்கன்னு சொல்லி. அப்புறம் அத வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் மாரி செட் பண்ணிக்கிறது. அத பண்ண முடியல இன்னொரு புள்ள வந்து வருத்தப்படுறது. அதையெல்லாம் பண்ணாதீங்க. சரியா? அதையெல்லாம் பண்ணாம இருங்க. சமுதாயத்து மேல நம்மளுக்கும் கொஞ்சம் கேர் இருக்கணும். இது நம்மளுது டிஎஸ். நம்ம டாக்ஸ் கட்டுறோம். நம்ம இங்க பொறந்திருக்கிறோம். இது நம்மளுது.
வீடு மட்டுமா நம்மளுது, நாடு நம்மளுது தான். அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் அப்போ தான் நீ கஷ்டப்படுறவனே திரும்பி பார்ப்பேன். எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இங்கே சமநிலையெல்லாம் இருக்காது. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. எனக்கு மெமரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. பட் நம்ம அதெல்லாம் அது ஏதோ ஒரு படம், பழைய படம், ரொம்ப பிடிச்ச பாட்டு தான் அது. ரொம்ப எனக்கு அந்த டாபிக் பேசும்போது நிறைய விஷயம் பப்ளிக்காக பேச முடியல. பட் முடிஞ்ச வரைக்கும் என்னால் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பெட்டர் ஆயிடுவீங்க. ஒருத்தர் வந்து இந்த வேலையில் விட்டு போட்டு வீட்டில் சும்மா இருக்கிறது இந்த வேலையை பண்ணுது நிறையா. சரியா? முதல்ல அவங்களிருந்து ஆரம்பித்தது தான். அதுக்கு தான் சொன்னீங்க, படிங்க, ஒரு வேலைக்கு போங்க, இல்லை எங்களை மாதிரி ஆளுகளோட கூட வந்து சேருங்க. ஸோ சமுதாயத்துக்கு வேலை செய்ய ஏகப்பட்ட வேலை கிடக்குது, பணம் காசு கிடக்குதா, இல்லை எனக்கு அது பெருசாக வேண்டாமா, எங்களோட வந்துருங்க. இல்லை இங்கே வந்து கூட வேலை செஞ்சுட்டு ஒரு உதவி எடுத்துக்கங்க, பெருசாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வழி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். பட் அந்த மாதிரி எதுவும் ஏதோ ஒரு தடவை பண்ணலாம். யாரையும் ஆட வேண்டாம், பிடிக்க வேண்டாம்னு சொல்லலாம். அதுவே பொழப்பாக இருந்துடக்கூடாதுல்ல, இல்லையா? அதே போல் ஒரு பொம்பளை பார்க்க தானே இன்னைக்கு கூட்டமே இருக்குது. ஆம்பளை போகிறான், அத்தனை பேர் லைக் பண்ணுவான். கல்யாணம் பண்ணி வச்சு பாரு அந்த பிள்ளைய, சந்தோஷமா இருக்கு தெரியாது அவனுக்கு. ஒரு வருஷத்துல பிடிங்கிட்டு போயிடலாம். இன்னைக்கு சொசைட்டி அப்படி இருக்குதுன்னு எங்க பார்த்தாலும் இதே வேலை தான். நல்ல வேலை இப்படியெல்லாம் நான் பேசுறதுனால நிறைய பிள்ளை இந்த டான்ஸர் பிள்ளை பூரா அவங்க எல்லாம் வெளியில் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. எனக்கு அது பிரச்சனை இல்லை டிஎஸ். எனக்கு அது ஊறுகா மாதிரி தான் இருக்கணுமே தவிர அது சோறா போட்டு பிணைஞ்சு குழம்பு ரசம் தயிர் பூராமே அதாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதா. நம்ம சமுதாயத்தை என்னவா மாத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு வர்ற குழந்தைகளுக்கு நீங்கள் என்னத்தை சொல்லிக் கொடுப்பீங்க? இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் என்னத்தை சொல்லிக் கொடுப்பீங்க? சரியா? இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாலாம் கேட்க முடியறதில்ல. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நாளைக்கு பார்த்துக்க மாட்டேன்னு மிரட்டுவீங்க, இல்லை நீங்கள் பேசாமல் விட்டுருவீங்க. அன்பை வச்சோம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் மாமியார் மாதிரி பின்னாடி வருவாங்கல்ல. எனக்கு என் வாழ்க்கையிலேயே அதை யாருமே பண்ணது இல்லையே. அந்த ஸ்டேஜில் நான் பேசாமல் விட்டேன்னா 4 நாள் இறங்கி வந்து பேசுகிற ஒரு அன்பு இருக்குல்ல. அவங்க தோக்கல, அவங்க ஜெயிச்சாங்க. சரியா? அவங்க ஜெயிச்சு என்னையும் ஜெயிக்க வச்சாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அப்படிலாம் இருந்திருக்கு. யாராக இருந்தாலும் அதான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இப்போ என்ன மாதிரி பப்ளிக்காக ஒர்க் பண்ணுற லீடர்ஸ்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு சில பிள்ளைகள்லாம் பயப்பட்டீங்க. இந்த மாதிரி எதுக்கு அங்கே போகணுன்னு சொல்கிறாங்க, எதுக்கு போய் சாப்பாடு போகிற இடத்துல போகணுங்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணுங்கிறாங்க. அட தெரியாத ஆஃப்லைனில் 1000 பண்ணுறான். அவன் ஒரு பிரச்சனையில் இப்போ நீங்கள் ஒன்று இது எடுத்துக்கங்க. கேரளாவில் அந்த பொண்ணு அந்த பையனுக்கு விஷம் கொடுத்துருச்சு அப்படிலாம் வந்துச்சுல்ல. ஆன்லைனில் போய் டக்குன்னு போகிறதுக்கு உருவிடுச்சுல்ல எல்லாம். இன்றைக்கி எதுவுமே ப்ரைவசிலாம் கிடையாது. இங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் எடுத்துருவாங்க. இப்போ அந்த பொண்ணு அந்த பையன் நம்மள மாதிரி சோசியல் ஒர்க் பண்ணாங்களா? இப்போ கேஆர்னு போடுங்களேன், கனகராஜ் ராமசாமி கூகுளில் போடுங்க, எல்லாமே வந்துடும். ஃபேஸ்புக்கில் இருக்காரு, இன்ஸ்டாகிராமில் இருக்காரு, இத்தனை வீடியோ இருக்குது, 3 சேனல் இருக்குது, இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க, இத்தனை காசை கொடுத்தாங்க, அட்லீஸ்ட் எல்லாமே வந்துடும். ஓரளவுக்கு எல்லாம் வந்துடும். அந்த பையனை பிள்ளைக்கு ஒன்றுமே வரல, எதுவுமே வராது. ஏன்னா அவங்க எல்லாம் ஆஃப்லைனில் ப்ரைவேட்டாக பண்ணிக்கிட்டது. சரியா? ஆனால் ஒரு இஷ்யூன்னு ஒரு செத்து போயிட்டா உருவி எடுத்துடுறாங்களே, எல்லாத்தையும் எடுக்க முடியுதில்ல. அதனால் இந்த கூட்டத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருந்துருங்க, நல்லவங்களா இருந்துங்க. ரொம்ப ஈஸி டிஎஸ். நீங்கள் யார்கிட்டும் நடிக்க வேண்டியதில்லை, மென்டலாக நீங்கள் பெரிய இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒரு சில நேரம் கஷ்டப்படணும். ஏன்னா பீப்புள் நீங்கள் எதிர்ப்பீங்கள்ல. நம்ம குரூப்பில் கூட பார்த்தா ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை என்னால் பண்ண முடியும் இல்லை முடியாது. ஒரு ஹானஸ்டி அதை பண்ணிடுவேன் 5-6 மாதம் இழுத்துக்கிட்டு 7-8 மாதம் இழுத்துக்கிட்டு பண்ணாமல் இருந்துக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்டும் பண்ணாமல் எனக்கு பண்ணலின்னு வருத்தம் இல்லை. பண்ணிடுவேன்னு சொல்லி மற்றவங்களையும் பண்ண விடாமல் பண்ணி, மற்றவங்களையும் உள்ளோடாமல் பண்ணி கடைசியில் பண்ணவே இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப பிரேக் ஆகுது இல்லை. அப்போ அந்த டைமுக்கு அதை முடிக்கணும். இட் இஸ் வெரி டைம் சென்சிட்டிவாக நிறையா இருக்கும். அது முடிக்க முடியலைங்கிற வருத்தம் இருக்கும். எப்படி நம்பிக்கை வரும்? நம்பிக்கை உடஞ்சி போயிருமில்ல. இப்போ நம்ம இப்போ யார்ட்டாவது காசை கஷ்டப்பட்டு தான் கேர் வந்திருக்காரு, காசை வாங்கிட்டு ஓடிட்டாரு, பெரிய இடத்துல ஒரு பிள்ளை பார்த்து பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு, எங்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்கல, சரியான சுயநலவாதி, இத்தனை பேர்த்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்களாம் யாராவது கூட இருப்பீங்களா? நம்பிக்கை பிறந்திருக்குமா? இல்லையா? இங்கே யூஎஸில் எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே என்னோட பெரிய லெவலில் தான் ஜாபுக்கு போனாங்க. எல்லோரும் என்னோட நிறைய தான் சம்பாரிச்சாங்க. சரியா? அதில் முக்கால்வாசி நான் சம்பாரிச்சிருந்தா கூட என் அளவுக்கு யாருமே கான்ட்ரிபியூட்டில் இங்கே இன்னும் பண்ணல. சரியா? அதுக்கெல்லாம் வாங்க. கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஒர்க்கு, நீங்கள் எடுத்துக்கிற பெயின், காசு எல்லாமே சேர்ந்தது தானே. நீங்கள் வாங்க, எல்லாம் கூட இருந்து ஒன்று பண்ணலாம். சரியா? இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும். நம்ம சொசைட்டி பற்றி கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டு மற்ற கஷ்டப்படுற குழந்தைகளை பற்றி கேர் பண்ணால் மட்டும்தான் சமுதாயம் நல்லாயிருக்கும். அதை பார்த்துக்குங்க. நான் மனசார நம்புகிறேன், என்னை கடவுள் உயிரோடு வச்சுக்கிறதே நான் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற காத்த. இல்லாட்டி இந்த லெவலுக்கு எனக்கு கண்டிப்பாக கொண்டு வர மாட்டார். இந்த லெவலில் எனக்கு பாசிபிளே கிடையாது டிஎஸ். இன்றைக்கி இருக்கிற லெவல்லாம் பாசிபிள் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ சொல்கிறீங்க இன்னும் அமேசான் போயிருக்கலாம், கூகுள் போயிருக்கலாம், இதோட 2 மடங்கு 3 மடங்கு சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு, சம்பளம் வாங்கலான்னு. கரெக்டு தான். எனக்கு அது ப்ரையாரிட்டி இல்லை டிஎஸ். நான் சமுதாயத்துக்காக வேலை செய்யணும். நான் சம்பாதிக்கிறது இந்த பொண்டாட்டி பிள்ளைகள் சோறு போடுறதுக்கு, எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போடுறதுக்கு, அப்பா அம்மாவுக்கு இந்த கடனை கொஞ்சம் கட்டுறக்கு, அவங்க படிக்கிற கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான். இல்லையா? இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் கடன் வாங்கியிருப்போம்ல, அந்த கடன் தான், வேறு ஒன்றும் இல்லை.
அதையெல்லாம் கட்டணும்ல. அதெல்லாம் கட்டினா தானே அந்த குழந்தைகளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அவங்க பின்னாடி வந்து என்ன மாரி கஷ்டப்படாம, அவங்க லைஃப்ப கொஞ்சம் நிம்மதியா வாழ முடியும்ல. ஸோ அப்படி இருக்கும். எனக்கு யாரும் இல்லனாலும் நான் தான் பண்றேன் என் குழந்தைகளுக்கு. நீங்கலாம் ரொம்ப லக்கி. உங்க அம்மா, அப்பாலாம் எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கள்ல. அதே மாரி உங்களுக்கு எல்லா விஷயம் வந்து நீங்க இவ்வளோ கஷ்டப்படாமயே கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நீங்க பிளஸ்டா ஃபீல் பண்ணிட்டு அவங்கள நல்லா வச்சுக்கங்க. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. வேற ஏதாவது இருந்தா அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு அன்புல பேசுறது தான். என் பொண்ணுகிட்ட எப்படி பேசுவேன், என் பையன்கிட்ட என்ன பேசணும், அதுதான் உங்ககிட்டவும் பேசியிருக்கேன். கெட்டது பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுங்க. யாரையும் ஏமாத்த வேண்டாம். யாரையும் மிரட்ட வேண்டாம். சரியா? எதுவும் அந்த மாரி ஒரு இதுக்கெல்லாம் இன்னைக்கு சொன்னேன்ல, இப்போ அன்னைக்கு இது சொல்லியிருக்கேன்னு இன்னொரு ட்ரிப் சொல்றேன். கேரளால ஒரு புலி வந்து ஒரு 56 வயசுல ஒரு லேடி சாப்பிட்டுருச்சு. எவ்வளோ பெரிய ஆள் வேணா அங்க போய் நின்னுக்குங்க. அந்த புலிகிட்ட சொல்ல முடியுமா? நான் இவ்வளோ பெரிய ஆள் நான் யார் தெரியுமா? அப்படின்னு புலி விட்டுருமா? இல்லையா? விலங்குகிட்டவே நம்மலாம் தப்பிக்க முடியாது. அப்போ மனுஷங்ககிட்ட எப்படி தப்பிப்பீங்க? நல்ல மனுஷங்கிட்ட தப்பிக்க முடியாது. இயற்கைகிட்ட கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. சரியா? இயற்கை முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. நம்மள ஒரு தூசு நம்மளாம். ஒரு புலிக்கே ஒன்று நம்மளை யாருன்னே தெரியல. எல்லாம் ஒன்று தான் கடிச்சு தின்னு ஓடும் போனோம்னா. இப்போ கேர் வேணாலும் தின்னு ஓடும், கேர் பயம் வேணாலும் தின்னு, புள்ள வேணாலும் போட்டு யார் வேணாலும் சாப்பிட்ரும். இல்லையா? அவ்வளோதான் நம்மளாம். நம்ம ஒரு உயிர் அவ்வளோதான். ஒரு நத்தை இருக்கிற மாதிரி, பாம்பு இருக்கிற மாதிரி, பூரான் இருக்கிற மாதிரி, பல்லி இருக்கிற மாதிரி, குளவி இருக்கிற மாதிரி, தேனீ இருக்கிற மாதிரி, எருமை, மாடு, ஆடு, கோழி, நாய், பன்னி, இந்த மாதிரி நம்மளும் ஒரு உயிரினம் அவ்வளோதான். இதில் எதுவுமே சிறுசும் கிடையாது, எதுவும் பெருசும் கிடையாது. அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இவ்வளோதான். நம்ம லைஃப்லாம் ரொம்ப பெருசாக இதெல்லாம் பண்ணி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன். நான் எதுவுமே இல்லாமல் தான் வந்தேன். இன்றைக்கி 25,000 குடும்பம் கூட இருக்குது. எத்தனை லட்சம் பேர் நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. சரியா? எல்லாத்துக்கும் ஒன்று தெரியும். ஒரு வாழ்க்கையில் கஷ்டம். இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவங்களே பாருங்களேன், அவங்களுக்கு இமிகிரேஷன் பிரச்சனை வந்துச்சு. அவங்க புருஷன் எங்கிட்ட வந்து கொண்டு வந்த அப்படி எனக்கு அத்தனை கோவம் வந்துச்சு. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அந்த ஆடுற பிள்ளைக்கு தான் பிரச்சனை. ஆடின பிள்ளை தான் பிரச்சனை. ஒன்றுமே பண்ணாமல் H4லாம் பண்ணாமல் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு வந்தாங்க. நான் அப்பவும் ஹெல்ப் பண்ணும்ப்பா. அப்பவும் எல்லாம் வந்து 6-7 மாதம் ஒர்க் பண்ண அதுக்கெல்லாம். அது பண்ணி கொடுத்து திரும்ப இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப அதையே தான் பண்ணுது. அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. இதனால் நான் என்ன சொல்கிறேன், இங்கே எத்தனை பிள்ளைங்க வந்து நம்ம லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு போகும்போதில் டைஃபர் வாங்க முடியலன்னு அழுதுருக்காங்கப்பா. அவங்க அம்மாலாம் வந்து கையில் காசு அப்படியே கொடுத்து போட்டு வந்துட்டேன். அன்றைக்கி எடுத்துகிட்டு போன காசு அப்படியே கொடுத்து போட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியாமல் இருக்காங்க, காலேஜ் போக முடியாமல் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல், குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் ஒரு சைடு வந்து இத்தனை வலி வேதனையும் ஒன்று, ஒரு மனுஷன் ஜென்மமாக பிறந்துட்டு அத்தனை கஷ்டத்தை கோத்ரூ பண்ணுது. இன்னொரு சைடு இருக்கிறவன் தன்மையாகவும் கைண்டாகவும் ஹானஸ்டாகவும் ஹம்புளாகவும் இருக்கணும். ஆட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? ஏன்னா இன்னொரு பக்கம் இல்லாதவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். அவன் இந்த பணத்தை சம்பாதிக்கிறக்கும், இந்த குடும்பத்தை பார்க்கறக்கும், இந்த மாதிரி ஒரு பிள்ளை கட்டுறக்கு, ஒரு பையனை கட்டுறக்கு, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒருத்தன் போராடுறான். இந்த சைடு உனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துட்டா கம்முன்னு இருக்கணும்ல நீ. அதில் என்ன சந்தோஷம், அதை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ ஒரு குடும்பத்தோட நீ என்ன பண்ணணும்? ஒரு குடும்பம் இல்லாத ஒரு பையனை பிள்ளை பார்த்துக்கணும்ல. உனக்கு ஒரு குழந்தை பிறந்து நல்லா இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னொரு குழந்தை தனியாக அந்த சொசைட்டியில் அனாதையாக வளர்கிற குழந்தைக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும்ல. அதை பண்ணணும்ல. அதை பண்ணாமல் இதை கொண்டு வந்து போட்டி போகிற மனுஷன் தானே. இப்போ நான் நிறைய சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு போட்டி போகிறாமல் வரதானே செய்யும். இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு சோறு வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பசிக்குமே, இந்த குடல் வந்து அரிக்குமே உள்ள. சோறு இல்லாட்டி யார் என்னத்தை சாப்பிட்றது? எல்லாரும் உழைச்சா முன்னுக்கு வந்துட முடியுமா? எல்லாத்துக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா முதல்ல? அதை யோசிக்க. இப்போ எல்லாரும் அமெரிக்கா வந்துட முடியுமா? சொல்லுங்க. படிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நம்மளுக்கு இங்கே வந்து வேலை செய்கிற அளவுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கணும், விசா பெட்டிஷன் அப்ரூவ் ஆகணும், ஸ்டாம்பிங் அப்ரூவ் ஆகணும், போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வரணும், இங்கே வந்து வேலை வாங்கணும், இங்கே சர்வே பண்ணணும், இங்கே இருக்கணும், இத்தனை பிரச்சனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஊர் விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா? அத்தனை வலிக்கும் இங்கே வந்து இருந்து தனி பண்ணணும் இல்லையா? நம்ம சாக்ரிஃபைஸ் தாண்டி இமிகிரேஷன் இவ்வளோ பெரிய சிஸ்டம் இருக்குது, படிப்பு இந்த மாதிரி இத்தனை இருக்குது, லீகலாக இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் வர முடியாது. உடனே ஜஸ்ட் லைக் தட் சொல்லாதீங்க. நீ வர வேண்டியதான். நீ வந்துட்டு நீ வந்து என்ன பண்ண? சுயநலமாக வாழ்றதுக்கு தான் வாழ்க்கைனா வாழ்ந்துக்குங்க. அதை கொண்டு வந்து பப்ளிக்கில் போட்டு இதுதான் அப்படின்னு காட்டாதீங்க. இப்போ எங்களை மாதிரி போய் நிறைய பேர் தானே வேணும் இந்த சொசைட்டிக்கு. இன்றைக்கி நம்ம நண்பருக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து இன்றைக்கி 5,00,000 லட்ச ரூபா வேணும், நம்ம 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இதை கொண்டு வந்து சேர்த்தணுமா? இன்னொரு புள்ள வந்து டான்ஸ் ஆடுற வீடியோ கொண்டு சேர்த்தணுமா? இப்போ நான் பேசுகிற வீடியோக்கு வியூவோ லைக் எல்லாம் பெருசாக வராது. ஆனால் அந்த புள்ள ஆடுற வீடியோக்கு 500 பேர் லைக் பண்ணுறீங்க, 2000 3000 பேர் பார்க்குறீங்க ஒரு வீடியோவை. குறைஞ்சது சொல்கிறேன். எப்படிப்பா அந்த சொசைட்டி உருப்படும்? எப்படி இது முன்னுக்கு வரும்? எப்படி இவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இல்லையா? இந்த ஹியூமனிட்டிங்கிற சுத்தமாக செத்தே போயிட மாட்டேருக்கு. அது படித்து நல்லா இருக்கு. நீ ஏன் பண்ணுற அந்த பாவத்தை? இங்கே பண்ணுறது பாவம், அது மட்டும் தெரிஞ்ச போதும். ஒரு ஆம்பளை வக்கரப்படுத்துறது பாவம். சரியா? எப்படி வேணா இருந்துக்கலாம்னா, அப்போ நான் சொன்ன எப்படி வேணா இருந்துக்கலாம்னா கடவுள்கிட்ட சொல்லி அதெல்லாம் ஏதோ பண்ண சொல்லுங்க. இல்லைங்களா? ஆம்பளைலாம் ஏதோ பண்ணிடுங்க. எப்படிலாம் இருக்க முடியாது அப்படிலாம். சரியா? நம்மளுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது டிஎஸ். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க.
இப்படியெல்லாம் இருந்துட முடியாது. நம்ம சமுதாயத்து மேல ஒரு பெரிய காதலோட இருக்கணும். இந்த கஷ்டப்படுறவன பார்த்தா, ஐயோ! கடவுள் என்ன நல்லா வச்சுக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி இருக்கணும். நம்மள நல்லா பண்ணிட்டார்றா சாமி, இந்த கடவுள் கொடுத்த பிளஸ்ஸிங்டா நல்லா வந்துட்டேன். அவங்களுக்கு என்ன முடியுமோ நம்ம பண்ணிரலாம். அப்படிதான் இருக்கணும். நீங்க சுயநலமா எல்லாமே பண்ணிட்டா கூட அத பப்ளிக்ல கொண்டு வந்து போட்டு அத நார்மல் படுத்தி தொலையாதீங்க. அதுதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு கல்யாணத்த கிராண்டா பண்ணா அத கொண்டு வந்து காட்டுறது, பெரிய வீட்ட வாங்குனா காட்டுறது, சொத்த வாங்குனா காட்டுறது. எதுக்கு அத பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? நான் யார் தெரியுமா? நீ யாருங்கிறது ஊருக்கே தெரியுமே. எனக்கு தெரியுமே. எதுக்கு அத பண்ணிக்கிட்டே இருக்கணும்? பெங்களூரு ட்ரிப் போயிறது, மெட்ராஸ் ட்ரிப் போயிறது, இங்க போய் ஆட்டம் போடுறது, அங்க போய் ஆட்டம் போடுறது, அத கொண்டு வந்து வீடியோ போட்டுக்கிறது. இத யாருமே பண்ண முடியாதா? நீங்க என்ன பெரிய ஸ்பெஷல் ப்ரீடா? அப்படியே ஏஞ்சலா பறக்கும்போது ரெக்கையோட உங்க அம்மா அப்படி பெத்துட்டாங்களா? இதையெல்லாம் கொண்டு வந்து போட்டு இந்த சொசைட்டியெல்லாம் நாசம் பண்ணி, இத நார்மலாக்கி இல்லையா? ஒரு பொம்பளைக்கு குடும்பம்னா எப்படிங்க இருக்கணும்? ஒரு ஆம்பளைக்கு குடும்பம்னு எப்படி இருக்கணும்? நீங்க உங்களுத கரெக்ட்டா பார்த்தா தானே நீங்க சொசைட்டிக்கு வர முடியும். இல்லாட்டி எப்படி நீங்க வருவீங்க? நீங்க மோசம் பண்றீங்க. நீங்க ஹெல்ப்பே பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்ணாம இருங்கன்னு தான் சொல்றேன். டான்ஸ் வீடியோ பெருசா போடாதீங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு பண்ணுங்க. ஃபங்ஷன்னா பண்ணுங்க. நல்லது கெட்டதுன்னா பண்ணுங்க. அதே பொழப்பா இருக்க வேண்டாம் நம்ம. நம்மலாம் இன்ஜினியர்ஸ், நம்மலாம் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ல இருக்கோம். அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னொன்னு வந்து அம் நம்ம போற ட்ரிப்ஸ், நம்ம பண்ணிக்கிற ட்ரெஸ், நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிறது, இதையெல்லாம் கொண்டு வந்து போடாதீங்க. இங்க வந்து ஒரு புள்ள தோசை சுடுறதுலருந்து, காலைல எந்திரிச்சு கழுவுறதுலருந்து, கூட்டுறதுலருந்து அதையெல்லாம் அதையெல்லாம் அத்தன பேர் பார்க்குறீங்க. பொம்பள போட்டதுனால பார்க்குறீங்க. நீங்க வந்து அது கன்டென்ட்க்காகலாம் பார்க்கல. அசிங்கமாவே இருக்காதா நம்மளுக்கெல்லாம்? ஒரு பொம்பள வந்து வீடியோ போட்டா எதா இருந்தாலும் பார்த்துருவோம். ஒரு பொண்ணு வீடியோ போட்டா எதா இருந்தாலும் பார்த்துருவோம். கரெக்ட்டா? அத வைரல் ஆக்கிருவோம். இது என்ன டிஎஸ் நியாயம்? எனக்கு புரியல. இது வந்து அம் ஜஸ்ட் பிகாஸா ஒரு பொண்ணுங்கிறனால அத பார்த்துருவீங்களா? அந்த பொண்ண கட்டி வச்சு நல்லா வாழ்ந்துருவீங்களா நீங்க? இருந்துற முடியுமா? சும்மா சொல்றதுக்கு தான் நல்லாருக்கும். நம்ம பார்க்குற பெரிய பெரிய ஆளுலாம் பார்க்குறதுக்கு நல்லாருக்கும். கூட இருந்து பாருங்க. எனக்கு இந்த மாரி ஒரு புள்ள வந்தா தான்ப்பா என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் திருப்பி வந்து ஒண்ணாவது பண்ண முடிஞ்சது பார்த்தியா? ஒரு சுயநலம் இல்லாம இருக்க முடிஞ்சது பார்த்தியா? அதுக்கெல்லாம் இந்த மாரி ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு வந்தங்காட்டி தான். நம்ம டிசர்விங் இல்லாதப்ப நம்மளுக்கு எப்படிப்பா அது கிடைக்கும்? அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. நம்ம என்ன தகுதியா இருக்கிறோமோ, என்ன திறமையா இருக்கிறோமோ, அதுக்கு தானே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கு தானே கடவுளும் பார்ப்பாரு. கர்மாவும் பார்க்கும். உழைப்பு இல்லாம என்னைக்குமே வந்து வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்றவன் முன்னுக்கு வருவான்னு நெனைக்கிறவன் நானு. சரியா? உழைக்கிறவன் எப்பவுமே நல்லா இருக்கணும். கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் நல்லா இருக்கணும். ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். இல்லையா? அப்படி நெனைச்சு தான் வந்து இத்தன வேலைய நம்ம பண்ணியிருக்கிறோம்னா, நம்ம அத்தன போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால நம்ம அத ஒண்ணும் பண்ணலையே! நான் கூட பண்ணதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வயசுல அதெல்லாம் பண்ணிட்டேன். அந்த ஜிம் ஃபோட்டோ அதெல்லாம் போட்டது புடிச்சதெல்லாம். இன்னுமே இருக்கு டியர்ஸ். இன்னும் நெறைய இருக்கு. அத கூட கேட்கறாங்க. ஒரு வீடியோவா பண்ணி நம்ம ஒரு 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 6 மாசம், 7 மாசம் ஜிம் எல்லாம் அந்த 2019ல பண்ணோம். அந்த ஒரு 5, 6 வருஷம் ஜிம் பண்ணலின்னு ஹெல்த் போயிடுச்சுன்னு பண்ணணும். அது கூட இருக்கு. அத கேட்கும்போது கூட யோசனையா இருக்குது. அத குடுக்கணுமா அப்படின்னு. இத்தனைக்கு வந்து ட்ரெஸ் தான் போட்டுருக்கிறேன். இன்னைக்கு தான் ஸ்லீவ்லெஸ் எல்லாரும் போடுறாங்களே. ஸ்லீவ்லெஸ்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் பேர் பாடியா இல்ல. பட் இருந்தாலும் அது போடணுமான்னு சொல்லி மோட்டிவேஷனா இருக்கும். நீங்கலாம் பண்ணா, பாருங்க அவர் இதையும் பண்ணி அதையும் பண்ணாரு அப்படி இப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் கேட்டாங்க. எனக்கு இருந்தாலும் அதில இப்பலாம் ஒரு மாரி இத போய் ஷோகேஸ் பண்ணிக்கணுமா? இது எதுக்கு அங்க போடணுமா? அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்குது. இந்த சமுதாயத்த நெனச்சோம்னா ரொம்ப கவலையா இருக்குது. மெயினா வந்து கஷ்டப்பட்டவங்களோ, கெட்டவங்களோ இந்த நாட்ட கெடுக்கல. இந்த சுயநலவாதிய பூரா கெடுத்து போட்டீங்க. நல்லா இருந்தவன் பூரா கெடுத்து போட்டீங்க. சரிங்களா? இந்த நல்லா வந்தீங்க பார்த்தீங்க. நான் சொல்றேன் பாருங்க, இங்க வந்து யுஎஸ்ல வந்து இருக்கிற எல்லாரும் பண்றது இந்த டான்ஸ் ஆடிட்டு போடுற வேலை தான். ஒரு நல்லதுக்கு இவங்கலாம் வந்ததில்ல. ஒரு நல்ல விஷயம் ஒர்க் பண்றதுக்கு இவங்க யாருமே வந்ததில்ல. சரியா? மீறி போனா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய்க்கு வந்து ஏதோ ஒரு மன்றத்தில போய் தமிழ் மன்றம், தெலுங்கு மன்றம், ஹிந்தி மன்றத்தில போய் சாப்பாடு சர்வ் பண்றது. இவ்வளோ தான் நம்ம பண்ணிருக்கோம். வேற என்ன பண்ணிட்டோம்? நல்லது பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தெரியுமா? நீ ஒரு தொழில கத்துக்கிட்டீல்ல. இன்னொரு கஷ்டப்படுற ஒரு புள்ள கணவன் இறந்து போயிருக்கலாம், குழந்தை இருக்கலாம், குழந்தை இல்லாம இருக்கலாம், கல்யாணம் ஆகாம இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஸ்பெஷலைஸ்டுக்கு பொண்ணா இருந்திருக்கலாம். சோறு இல்லாம, காசு இல்லாம கண்ணு தெரியாம எத்தனை பேர் இருக்காங்க. படிச்சு நல்லா வந்து கல்யாணம் பண்ணி சாதிச்சு 2 குழந்தைய பெத்து வேலைக்கும் வந்து இருக்கிற புள்ளைய என்ன பண்ணலாம்? உங்கள மாரி நல்லா இருக்கிற புள்ளைய 4 பேர் சேர்ந்து நல்லா இல்லாத புள்ளைகள கூட்டிட்டு வந்து, அதுகளுக்கு இப்ப படிச்சு எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்கு. ஒரு ட்ரெய்னிங் குடுக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜில. நீங்க இருக்கிற வேலைய பத்தி சொல்லலாமா? அவங்களுக்கு கொஞ்சம் கைடு பண்ணலாமா? அவங்களுக்கு கொஞ்சம் காச குடுத்து, படிச்சா வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சு மேல படிக்க வைக்கலாமா? எத்தன வேலை பண்ணலாம். அதெல்லாம் வுட்டு போட்டு, புறா இதே பண்றீங்க. பசங்ககிட்ட போறத விட்டுருங்க. நீங்க புள்ளைகளுக்கு பண்ணலாமே! பொண்ணுக்கு எங்கேயும்ப்பா பொண்ணுங்களுக்கு பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்க அந்த மாரிலாம். நம்மளோட ஒர்க் பண்ற லீடர்ஸ் தவிர, ஜென்ரலா எந்த புள்ளைகளுக்குப்பா பண்ணிட்டீங்க? இல்லையா? பார்த்துக்கங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதெல்லாம் இருந்து பார்க்கும்போது. இப்ப நம்ம படிப்பும் நம்ம இதுவும் வந்து வேற இதுக்கு இப்ப நான் ப்ராடக்ட் எடுத்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஏர்செல்ல. அந்த ப்ராடக்ட் மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனா ஒரு கிளையன்ட் இப்ப யூஸ் பண்றாங்க. டெக்னாலஜி மாத்திட்டு இருக்கிறோம். ஃப்ரண்ட் எண்ட் மாத்துறோம். ஃப்ளக்ஸ்லேருந்து ரியாக்ட் ஜேஎஸ்க்கு மாத்துறோம். இது மட்டும் டெவலப் ஆகி போய் இன்னும் 4, 5 கஸ்டமர் புடிச்சிட்டோம்னா, இங்க நெறைய புள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். நெறைய பசங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுக்கு தான் நாங்க ஒர்க் பண்றோம். இதுக்கு வந்திருக்கலாமே!
எத்தனையோ இன்ஜினியர் ஸ்கில்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதுக்கு வந்திருக்கலாமே, இதுக்கெல்லாம் வர்றதில்ல. நீங்கள் எதுக்கு போகிறீங்க? இப்போ சுயநலம், அந்த சுக இன்பம், அந்த அதாவது என்ன சொல்லுவீங்க, அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக அடிக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் அற்பம் தான் நம்ம பண்ணுறதெல்லாம். ஒரு விஷயம் வந்து நான் ஒன்று பண்ணிட்டு நான் பயப்பட்டேன். அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணேன். இது நார்மல் ட்ரெஸ் தான், வீட்டுக்கு போடுறது பட் இருந்தாலும் என்னென்னா, நம்ம நல்லா போட்டிருக்கிறோமே, ஒரு பையனுக்கு போல இல்லாமல் போயிருக்குமே அப்படின்னு பயமாக இருக்குது இப்போல்லாம். எதுவுமே அதிகமாக வாங்குறதில்ல. எந்த ட்ரெஸ்ஸும் நல்லா பெருசாக வாங்குறதில்ல. எதுவுமே அப்படிலாம் பண்ணுறதில்ல. நம்மளுக்கு பயமாக இருக்குது. நம்ம ஒன்று போட்டுட்டு வந்துட்டோம்னா இந்த பையனும் போல இல்லாத இதெல்லாம் ரேணு வாங்கி கொடுத்த வாட்சுப்பா. நம்ம ஒரு 15 12 வருஷமா என்னமோ 2014 13 ஒய்ஃப் ஒரு ஆர்டர் பண்ணி அதே தான் கட்டிக்கிட்டு இருந்த ஒரே வாட்ச் தான். இந்த ஒரு உடஞ்ச வாட்டர் கேன் இருக்கிற மாதிரி அந்த ஒரே வாட்ச் தான். இந்த ஷூ எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் வலிக்கு ஓடனா ஒன்று வந்து கெடா ஷூ மாதிரி இருக்குது, எதை வலிக்குது, ஒன்று தேஞ்சு போச்சு விழுந்துடுறேன், ஒன்றா ஸ்லிப் ஆகுது, தட்டி விட்டுருது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வாங்கி கொடுத்து மட்டும் தான் போட்டிருக்கு. இவர் இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்ம ஏஎஸ்எல்க்கு நம்ம அலுமினி ஸ்கூல் அலுமினிக்கு ஒர்க் பண்ணுறோம்னு அவங்க வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணாங்க. பையன் பேர் பொண்ணு பேர் போட்டு வெள்ளி இது சும்மா கொடுத்தாங்க. இதைத்தான் போட்டிருக்குது. யாராவது சும்மா கொடுத்தீங்கன்னா போட்டுக்குவேன், யாராவது வாங்கி கொடுத்தா போட்டுக்குவேன். காசில் நான் செலவு பண்ண மாட்டேன். நான் செலவு பண்ணால் அது நல்லதுக்கு தான். நான் செலவு பண்ணால் அது எனக்கு கிடையாது. நான் செலவு பண்ணால் ஒன்றா என் குடும்பத்துக்கு, இல்லாட்டி இங்கே இருக்கிற கஷ்டப்படுற பையன் பிள்ளைக்கு. உங்களுக்கு தெரியுமில்ல, யூஎஸ் வந்து 10 வருஷம் ஆச்சு ஹாஸ்பிட்டல் பர்சனல் டாக்டர் வச்சுக்கல. டிப்ரெஷன் போகிற வரைக்கும் எனக்கு பிரைமரி டாக்டர் கிடையாது இங்கே யூஎஸில். அதே மாதிரி இந்தியாவிலலாம் ஹாஸ்பிட்டல்லாம் போனது கிடையாது, மாத்திரையும் சாப்பிட்டது ஒன்றும் கிடையாது. நம்மளை அப்படி தான் விட்டாங்க, எதுவுமே கொடுக்காம விட்டாங்க. ஆஸ்பத்திரியில் சின்ன வயசில் நிறைய கூட்டிகிட்டு போகல, அதனால் பழகிட்டேன். அப்படியே எல்லாமே பழக்கம் தான். நீங்கள் பழகிக்கிங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல பிரெயின், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற பிள்ளைங்க பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சமுதாயத்தை பற்றி கேர் பண்ணிக்காமல் சுயநலமாக இருக்கிறோமே. ஒருத்தர் வந்து அவங்க குழந்தைய பிடி உஷா ஆக்கணுங்கிறாங்க, உசேன் போல்ட் ஆக்கணுங்கிறாங்க, அதே மாதிரி டான்ஸில் கமலஹாசன் ஆக்கணும், பிரபுதேவா ஆக்கணுங்கிறீங்க, அதே மாதிரி படிப்பில் சுந்தர் பிச்சை ஆக்கணுங்கிறீங்க, மியூசிக்கில் ஏஆர் ரஹ்மான் ஆக்கணுங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எல்லாமே நம்ம சுயநலத்துக்கு நம்ம குழந்தைகளை வந்து அவ்வளோ பியூரானது. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் உடம்பு சரியில்லைனா ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. என் பையன் 100க்கு 100 எங்கேயுமே வாங்க வேண்டாம். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் படித்தா போதும். என்ன பிடிக்குதோ அவன் வாழணும். ஆக்சுவலி இந்த வாழ்க்கையை வாழணும். பேசிக்காக வேணுங்கிற சோறு வேணுமில்ல, இருக்கிற இடம் வேணுமில்ல, அதை நான் பண்ணி வச்சிருவேன். பண்ணாட்டி அவன் பண்ணட்டும். எனக்கு யாரும் பண்ணிக்கலையே, நான் தானே பண்ணேன். எனக்கு பண்ணிக்கிட்டா பரவாயில்ல. இருக்கிற கடனையும் அவங்க வாங்கினதையும் நம்ம கட்ட வச்சுட்டாங்களே. அப்படி தானே இருந்துச்சு. சரிங்களா? எனக்கு கடவுள் என் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறாரு. அம்மா இல்லாத பையன்னு சொல்லி ரொம்ப பாசமாக இருக்காரு. கடவுள்னு சொல்கிறது எங்கள் ஊருக்கு நல்ல மனுஷங்களை சொல்கிறேன். நான் கடவுளை பார்த்ததில்ல. நீங்களாம் வந்து தான் என்னோட டிப்ரெஷன்லேருந்து காப்பாற்றினது நீங்கள் தான். இந்த உயிரை திரும்ப கொடுத்து நான் உங்களை நம்புகிறேன், உங்களை மதிக்கிறேன். நான் வேல்யூ பண்ணுற மக்கள் அப்படி தான் பார்க்குறேன். எங்கள் கூட இருந்த அத்தனை மனுஷங்களையும் நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். நீங்கள்லாம் இல்லைன்னா இந்த லைஃப் இருந்திருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு ஹார்டான ரியாலிட்டி டியர்ஸு. சரிங்களா? இந்த ரியாலிட்டி வந்து வாழ்க்கையில் வந்து இதுதான் உண்மை, இப்படி தான் இருந்திருக்குது. ஆனால் நம்ம பார்க்குறது பேசுகிறதுலாம் வேறையாக இருக்கும் இல்லையா? ஒருத்தர் வீடியோ போடுறோன்னா எதுக்கு டிஎஸ் போடணும் சொல்லுங்கள்? மனசாட்சி தொட்டு பேசுங்க. எதுக்கு போடணும்? எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அப்படியெல்லாம் உங்கள் அம்மா அக்கா தங்க நம்மளாம் அப்படி எல்லாம் பார்த்து இல்லையே. கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். என்ன போய் ஆட்டம் போட்டால் கான்ஃபிடென்ட் ஆகிருமா? இல்லையா? ஆடினா எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல எல்லாத்துக்கும். ஒரு பொம்பளை ஆடினா ஆம்பளை எங்கே பார்ப்போம்னு தெரியுமில்ல இல்லையா? அப்போ ஆடுனா வந்து கான்ஃபிடென்ட் வந்துருமா? ஒரு 4 பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணால் கான்ஃபிடென்ட் வருமா? நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இதை சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த டான்ஸ் ஆடுறதுல கொஞ்சம் இதை குறைச்சிட்டு அதில் வர்ற அதை செலவு பண்ணுற காசை வச்சு மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதாவது ட்ரிப்பு பார்த்துக்கணும். அடாடாடாடாடா உலகத்தையே சுற்றி மண்ணுக்குள்ளே போகிறது. இப்போ மண்ணுக்குள்ளேயும் போது எரிச்சு போடுவாங்க. சாக போகிற உடம்பு இது, அழிஞ்சு போகிறது இது. அதில் எதுக்கு இத்தனை சுயநலம்? இங்கே போய் பார்க்கணும். நான் ஒன்றும் பெருசாலாம் எங்கேயுமே போகல. நான் இன்னும் இந்தியாவில் எங்கேயுமே போகல டிஎஸ். எந்த இடத்துக்கும் பெருசாலாம் போனதில்லை. வீடு, நம்ம வேலை அப்படி தான் இருந்திருக்கிறேன். சமுதாயத்துக்கு வேலை செய்கிறது இப்படி தான் இருந்திருக்குமே தவிர அப்படிலாம் எனக்கு அதெல்லாம் பெருசாக இங்கே நிறைய பேருக்கு சோறு இல்லாமல் கிடக்குது, நிறைய பேருக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்குது, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு செத்து போயிடறாங்க, நிறைய பேருக்கு வந்து படிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்குது. நான் ஏன் போய் ஊர் சுற்ற போகணும் அந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு? ரொம்ப முடியலன்னு என் ஒய்ஃப் சொன்னால் எப்பாவது கூப்பிட்டு போவோம், அவ்வளோதான். இல்லாட்டியில் நான் போக மாட்டேன். என் குழந்தையிலையும் அப்படி தான் வளர்த்திருக்கிறேன், அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ரொம்பலாம் போய் அதில் என்ன அதுக்கு எல்லை இருக்கா? அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. இல்லை இதுதான் எண்டுன்னு சொல்ல முடியுமா டிஎஸ்? ஸோ அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நம்ம பண்ணுறது எது நார்மல் நினச்சி பண்ணுறோமோ அது நார்மலே இல்லை, அதெல்லாம் தப்பு. அதை நிறுத்திடணும். இந்த மீடியா வரணும், இன்டர்நெட் ஓடணும், இந்த அவங்க வச்சுக்கிற டூல்ஸ் எல்லாம் பெருசாகணும்னு சொல்லி அவங்க இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இதை நார்மல் ஆக்கிட்டாங்க. எதெல்லாம் நல்லதாக இருக்குல்ல அதெல்லாம் வெளியிலேயே வர்றதில்ல. அதெல்லாம் பயப்படுது, வந்து வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுது. ஐயோ எதாவது சொல்லிடுவாங்களோ. இப்போ எல்லா வீட்லேயும் ஒன்று தான், சரியா? மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் அப்படி தான். என்ன கஷ்டமா, என்ன உயிர் போகிற கஷ்டமா, அந்த வரைக்கும் பிரச்சனை. உயிர் போகிற கஷ்டமா கேர்ட்ட போயிருங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் கேர்ட்ட போயிருங்க, சரியா? 1
அவங்க வீட்டில் பையனோ பிள்ளைய ஒர்க் பண்ணிச்சுன்னா போதும் உடனே, இன்னும் ஒர்க் பண்ணுறியா, ஒர்க் பண்ணாத, எதுக்கு ஒர்க் பண்ணுற, போய் உன் வேலையை பாரு, இது பண்ணு, அப்புறம் பார்த்துங்க. அப்போ யாரோ பெற்ற பையனும் பிள்ளைய ஒர்க் பண்ணி பில்டு பண்ணி வச்சிருப்பாங்க, நீ வந்து வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட கோவமெல்லாம் இவங்க மேலே தான் டிஎஸ். இப்படி தான் இருந்திருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் இந்த நெட்வொர்க் பில்டு பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு இடத்துல திரும்ப ஸ்கேம் ஓடிட்டு இருக்குல்லங்க, திரும்ப ஒருத்தன் ஆளை பிடிச்சி கூட. இப்போ நிறைய பேர் அதை பண்ணுறாங்கல்ல, இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க, இங்கே ஜாயின் பண்ண அவங்க வாழ்க்கையை மேஜிக் பண்ணிடுவாங்க, மிராக்கிள் பண்ணிடுவாங்க, அற்புதம் பண்ணிடுவாங்க, அதிசயம் பண்ணிடுறாங்க. காலையில் நேரமே வர சொல்கிறாங்க, யோகா சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், இப்படி அப்படி. இதுக்கு தானே கூட்டம் போகுது. ஆனால் நம்மளுக்கெல்லாம் ஏசலுக்கு ஒரு ஆள் வர சொல்லுங்க பார்க்கலாம், வந்துடுவாங்க பார்க்கலாம். இங்கே நல்லது பண்ணால் எவனும் வரமாட்டான், நல்லது பேசி பாருங்க எவனும் வரமாட்டான். அதான் சொல்கிறேன் பாருங்க, இந்த சொசைட்டி வந்து நல்லவனுக்கெல்லாம் காலமெல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு கிடையாது, என்ன மாதிரி எவனோ ஒருத்தர் வந்துடுவான் லைஃப்பில். இங்கே யாரோ ஒருத்தர் பார்த்துருவீங்க, நீங்கள் நல்லவனா இருங்க, அந்த வாழ்க்கை முடியறக்குள்ள ஒருத்தனை சந்திச்சிருங்க, அவன் டோட்டலாக டர்ன் பண்ணிடுவான் அப்படி உங்கள் லைஃப்பை. இந்த பீப்புள் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த பீப்புள் தான் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ண முடியும். இந்த பீப்புள் தான் கவர் பண்ணிக்க முடியும். இவங்க தான் உங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். மற்றவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நல்ல மனுஷன் வருவான், நீங்கள் நல்லவனாதீங்கன்னு நடக்கும் அந்த லைஃப்பில். நான் பார்த்து இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆள், இவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தவங்களாம் அவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் சாதாரண பிம்பமாலாம் இருந்திருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ நல்லவங்க வந்திருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு சொன்னார்ப்பா, அவர் ஃப்ரெண்டை பற்றி பேச, பெரிய இடத்துலேருந்து அவங்க தவறி போயிட்டாங்க, ஒரு மாம் மட்டும் உயிரோடு இருந்தால் சும்மா கொடுத்துருப்பாருன்னு சொன்னாங்க. அப்படி அந்த நட்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்னால் எப்படி ஒருத்தர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுல இருக்குல்ல, அதெல்லாம் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நிறைய நெகட்டிவும் இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் எடுத்துகிட்டு நெகட்டிவ் விட்டுறலாம், சரிங்களா? எனக்கு வந்து மனசார சொல்கிறேன், இதோட நான் வேலை இல்லாமல் போயிட்டாலும், ஒன்றுமே இல்லாமல் போயிட்டா கூட நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். எனக்கு எந்த இதெல்லாம் கிடையாது. நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதிக்கிறதுக்கு நான் வாழ்கிறக்காக பிறந்தேன். அது எங்கள் அம்மா போட்ட பிச்சை, நினச்சா சாகடிச்சிருக்கலாம், விட்டு போட்டு போயிடுச்சு, எப்படி விட்டுருச்சு, உங்களுக்குலாம் வேலை செய்யணும்னு விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் என்ன முடியுதோ அந்த வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமாக வந்துட்டு போயிரு. எங்கூட ஒரு கூட்டம் இருக்குது, எனக்கு வேணுங்கிறது பண்ணுது, எனக்காக என்ன வேணாலும் பண்ணும், சரியா? ஒரு ட்ராப் கண்ணீர் விட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான். அது எமோஷனலாக உண்மையாக வந்து நான் ஒரு ட்ராப் கண்ணீர் விட்டால் நிறைய பேர் உடஞ்சி போகிறக்கு இருக்கீங்க, நிறைய பேர் ஹோல்டு பண்ணிக்கிட்டீங்க. நிறைய அன்பான மக்களை பார்த்துட்டேன், வாழ்க்கை என்னங்கிறது புரியும். நிறைய கோத்ரூ பண்ணி வந்தாச்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருந்து கடவுள் எல்லாத்தையும் பண்ணட்டும். நாங்கள்லாம் கூட இருக்கிறோம், நீங்கள் கூட இருங்க டிஎஸ். இதுக்கு தான் நான் வேணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம எந்நேரம் நம்ம வேற ஒரு மாய உலகத்துக்குள்ள இருந்தோம்னா ஒரு பிள்ளை மெயின் கஷ்டப்படுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சமுதாயத்தில் அவனுக்கு உங்களை பிடிக்குமா என்ன பிடிக்குமா சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு வயிற்றுச்சல் வந்துடுது, நம்ம போடுற வீடியோ லைக் பண்ணுறதில்ல, நம்ம போடுறதெல்லாம் பண்ணுறதில்ல, ஆனால் கேர் ஏதோ பண்ணால் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று வந்துடுது. அது எப்படி நீங்கள் நானும் ஒன்றா டிஎஸ்? 31 வருஷம் சமுதாயத்துக்காக வேலை செஞ்சு அசிங்கப்பட்டு பாலிடிக்ஸை ஃபேஸ் பண்ணி எத்தனையோ கஷ்டத்தை ஆஃபீஸில் ஃபேஸ் பண்ணி எத்தனையோ இழந்து பொண்டாட்டியிட திட்டு வாங்கி புருஷன் இதெல்லாம் கேர் இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன்னு அவங்களெல்லாம் புரிய வைக்கிறேன். நான் போராட்டம், நான் பட்ட கஷ்டம், நான் சந்தித்த அவமானம், நான் கொடுத்த காசு, நான் எடுத்துக்கிட்ட வலி, நான் இழந்த என் உடம்பு, என் ஹெல்த், இத்தனை இருக்குல்ல. அந்த சுகமாக ஒருத்தர் சந்தோஷமாகவே இருந்தது இல்லையே. இப்போ அந்த அந்த நான் ஹாப்பியாக இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறேன். எனக்கு செல்ஃபாக நான் ஒன்றும் பண்ணிக்கலையே, என்னத்தை பண்ணிட்டு நல்லா வந்ததுக்கு படிச்சு எங்கேயோ போயிருக்கலாமே. 6 மாதம் படித்தா அந்த இடத்துக்கு போயிடுவேன். அந்த 6 மாதம் நேரம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு டெய்லி ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அப்படி ஒர்க் பண்ணிட்டு போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க டிஎஸ். அதே மாதிரி எங்கூட ஒர்க் பண்ணுற லீடர்ஸையும் நீங்கள் ரொம்ப மட்டமாக யாரும் பேசாதீங்க, கம்பேர் பண்ணி பேசாதீங்க, டவுனாகலாம் யாரும் பேசாதீங்க, சரியா? இதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு போயிருங்க. ஐயோ நான்லாம் வந்து சுயநலமாக இருந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமே இல்லாமல் என் சுகத்துக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் என் சுயநலத்துக்காகவும் அற்ப சந்தோஷத்துக்காக வாழ்ந்த ஒரு அற்ப பிறவி நான். இவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு வலினா ஈன்னு கேட்குறாங்க காது கொடுத்து. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் உள்ள வருமா? ஒருத்தர் பிரச்சனையை கேட்டால் எனக்கு அது மைண்டுக்குள்ளே வருமா? அப்போ நான் அது ஒர்க் பண்ணணும்ல. அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்குங்க டிஎஸ். நான் அதுதான் வந்து உங்களெல்லாம் கைண்டாக கேட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா நடக்கும், சரிங்களா? நம்ம உள்ளே போகலாம். உங்களுக்கு அப்படியே வந்து பேசணுன்ட்டு இருந்துச்சு, நம்ம பேசுங்க அது பேசவாது செய்யுங்க. அப்போ தான் எல்லாம் கொஞ்சம் மாறுறதெல்லாம் மாறும் அப்படின்னு கொஞ்சம் எல்லாம் சேஞ்சஸ் இருக்குது டிஎஸ். சந்தோஷமாக தான் இருக்குது. கொஞ்சம் நண்பர்கள்லாம் வந்து மாறி இருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி தான். இன்னும் வந்து நீங்கள் நிறையா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டிங்கன்னா, இப்போது இங்கே நிறைய பேருக்கு வந்து டெக்னாலஜிலாம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அந்த படித்த பிள்ளைங்க பசங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம், சரியா? கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். உடனே சொல்லாதீங்க. இப்போ எங்கள் பையனுக்கு வந்து டியூஷனுக்கு நான் கூட மேக்ஸ் டியூஷன் போகிறக்கு அவன் தனியாக காசு கொடுத்து தான் வந்து பண்ணோம். சயின்ஸ் டியூஷன் ஒரு தடவை அப்படி தான் போனோம். அதுக்கு என்ன பண்ணுறது? அந்த டைமில் நான் சொல்லித்தர முடியாது. நான் சொல்லிவிட்டேன், எனக்கெல்லாம் நேரம் இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது.
அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான்ப்பா பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசை கட்டிட்டு டியூஷன் போட்டுட்டு நம்ம இல்லாத குழந்தைகளுக்கு ஒர்க் பண்ணணும்ப்பா. அது இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவங்களுக்காக நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். சரியா? நீங்கள் எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக அதை பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எனக்கு வந்து இந்த ஏசெல்லாம் இன்னும் ரொம்ப பெருசாக்கணும் அப்படின்னு தான் டியர்ஸ் ரொம்ப ஆசை. ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளவு இது வியூ தெரியும்னு தெரியல. கொஞ்சம் எனக்கு இந்த வீடியோ எதோ இருட்டாகுது, எனக்கு தெரியல ஏன் வந்து இது மாதிரி இருட்டாகுதுன்னு. ஸோ ஆல் வில் கோ குட். கொஞ்சம் நம்ம என் பையனும் பொண்ணும் அதுக்கிட்ட என்ன சொல்லணும் அதுதான் இருந்திருக்கும். அதை தான் நான் சொல்லியிருப்பேன். எங்கேயுமே ஒரு கெட்டணமெல்லாம் கண்டிப்பாக யார் மேலேயும் ஒரு கெட்டணம் கிடையாது, ஒரு வன்மம் கிடையாது, ஒருத்தர் இப்படி ஆயிரணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, நல்லபடியாக இருங்க அப்படிங்கிறத அணிஞ்சு யாராவது தப்பு பண்ணி யாரோ ஒன்று ஹர்ட் பண்ணான்னு சண்டை போட்டிருக்கனே தவிர, ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா சண்டை போட்டிருக்கிறனே தவிர, மற்றபடியெல்லாம் வந்து ஒருத்தர் கூட வந்து போய் பழி வாங்குற மாதிரியும் தப்பான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி கெட்டதாக நினச்சது கூட யோசிக்க மாட்டேன் ஜெஸ் யாருக்குமே. இப்போ சொல்கிற லெவலில் தான் இருக்கிறனே தவிர, கெட்டதாவெல்லாம் போய் நான் யாருக்கு எதையும் யோசிச்சதும் கூட கிடையாது. அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் இருந்து இந்த லைஃப்க்கு வந்திருக்கவே முடியாது. இது கடவுள் போட்ட பிச்சை, இந்த கர்மா போட்ட பிச்சை, நல்ல மனுஷங்கள்லாம் போட்ட சின்ன சின்ன உதவி அப்படி தானே. நீங்கள் ஒரு இடத்துல மேனேஜர் ரோல் வேணும்னு கேட்குறீங்க, எனக்கு ஃபுல் டைம் ஜாப் கொடுன்னு கேட்குறீங்க, எனக்கு இவ்வளோ சம்பளத்தில் வேணும் போய் கெஞ்சிரும், ஆஃப்லைனில் பேசுகிறோம், அதுக்கு பேர் என்ன பின்ன? அவங்களாம் வாலண்டியராக கொடுக்குறாங்க, நம்ம செல் பண்ணிக்கிறோம்ல இல்லையா? அப்புறம் காசை வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு தயவு செஞ்சு அதை பற்றி பெருசாகவே பேசிகிட்டு இருக்காதிங்க. நீங்கள் காசு வாங்காமல் வேலை செய்வில்ல, அதை பற்றி மட்டும் பேசுங்க. இந்த சமுதாயம் உருப்பிட்டுரும், நல்லா வந்துடும். நீ காசு வாங்கிட்டு பார்த்தா பேசாத. வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் அந்த பொண்ணை பற்றி, பொண்ணு வீட்டை பற்றி தயவு செஞ்சு பெருமை பேசிடாதீங்க. மாப்பிள்ளை வீட்டை பற்றி நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் காசை கொடுத்து விற்றுருக்கிறீங்க, அவங்க வாங்கியிருக்கிறாங்கனால அதை பற்றி பேசாதீங்க. ஏதோ ஒன்றுமே இல்லாமல் பண்ணி கொண்டு வந்து இங்கே பாரு, நான் இப்படி இருந்தேன், இந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், இப்போ நல்லா வச்சிருக்கிறேன், நல்லா இருக்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணாலும் அந்த குடும்பத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடச்சிது, அப்போ பேசுங்க, அதை நம்பலாம். அது வேணும் இந்த சமுதாயத்துக்கு, அந்த மாதிரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு வந்து சும்மா வந்துட்டு போய் சும்மா தற்பெருமைங்கிறது என்ன? இதுதான் என் புருஷன் யார் தெரியுமா, என் பொண்டாட்டி யார் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி, ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இதில் பெருமையை பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் யாருக்காவது வாழ்க்கை கொடுத்தீங்களா? யாராவது வாழ வச்சிருக்கிறீங்களா? இல்லையா? இனவிருத்தி மட்டும் பண்ணியிருக்கிறீங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து. இவ்வளோ தான் நடந்திருக்குது. அதனால் அரசன் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். அப்படி தான் நான் என் பையன்கிட்ட சொல்லிட்டேன். நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, உனக்கு பிடிச்சவங்கள எந்த தப்பு யாருக்கு பண்ணிடாத, பாவம் பண்ணாத, நம்ம அழிஞ்சு போயிடுவோம், அதை பண்ணிடாத, முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணு, சம்பாதிக்கிறேன் 4 காசு மற்றவங்களுக்கு கொடு, சரியா? உனக்குன்னு நிறையா செலவு பண்ணி சுயநலமாக இருந்துடாத, இது பண்ண எப்போவுமே கால்குலேட் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிடாத. உனக்கு ஒரு பொண்ணு மேலே உயிர் வச்சு இதுதான் உலகம், என்னால் இந்த பொண்ணோட என்னை மறந்து இப்போ இந்த பொண்ணோட வாழ முடியும், சீஸ் மை வேர்ல்டுன்னு எப்போ தோணுதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கல. அவனை போய் நம்ம ஸ்டேட்டஸுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நம்மளுக்கு என்ன சொத்து இருக்குமா. என் ஃப்ரெண்டு கூட சொன்னார், நம்ம ரவி கூட ஒரு தடவை சொன்னார், உங்கள் ஸ்டேட்டஸில் இன்றைக்கி அதிகமாகிடுச்சுன்னு. நான் சொன்னேன், நீங்களும் இங்கே வந்து ஒர்க் பண்ணி சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் சேர்த்தி கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாம், இவ்வளோ தான். இதில் என்ன ஸ்டேட்டஸ் அதிகமாகிடுச்சு? நான் எங்கேயாவது அப்படி இருந்திருப்பேனா இல்லையா? நீங்கள் நினச்சிக்கிறது தான், என் மனசில் அந்த மாதிரி எப்பவுமே இல்லை. நான் என்றைக்கு பழசை கூட மறக்கலையே. ரைட்டப் எழுதுனா இன்னும் பாதிப்பு, படித்தவம்பூரா அழுகிறானே, உடஞ்சி அந்த பிள்ளை மேலும் ஒன்றும் இல்லாமல் போய் 2-3 நாளைக்கு அந்த பாதிப்புலேயே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் 1 வாரம் ஆச்சு. என் ஃப்ரெண்டு சொல்கிறார் 4 மணி நேரம் அழுதுன்னு சொல்கிறவங்களா இருக்குங்க. நம்ம இன்னும் பழசெல்லாம் மறக்காமல் தான் இருக்கிறோம், மனசுக்குள்ள இருக்குது இல்லையா? நீங்கள் யாருக்குமே இருக்கும் அது. எனக்கெல்லாம் நான்லாம் எனக்கு வைராகியம் மட்டும்தான் லைஃப்பில் இருந்து, வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு நம்பிக்கையும் இல்லை, ஒரு ஆளும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லாமல் ஒருத்தர் இப்படிலாம் வர முடியுமான்னு இருக்குல்ல. அதனால் இந்த என்ன மாதிரி இருக்கிற பசங்க உடையெல்லாம் என்னை தேடி வாங்க டேஸ். நான் இருக்கேன் உங்களுக்கெல்லாம், உங்களுக்கு மலை மாதிரி உங்களுக்கு இருக்கிறேன், இத்தனை பேர்த்த கூட வச்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணித்தர்றேன், சரியா? படிக்கணுமா இல்லை ஃபேமிலியில் பிரச்சனையா, நீங்கள் எதுக்கு வேணாலும் வாங்க டிஎஸ், பார்த்துக்கலாம். வேலை கிடைக்கலையா நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், சரியா? ஆனால் உங்களுக்கு ஒன்று பண்ணிவிட்டேன், நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் திரும்ப இன்னொருத்தருக்கு பண்ணணும். அது வந்து ஏசல் இருக்கலாம், அலுமினியில் இருக்கலாம், இல்லை சொசைட்டியில் இருக்கலாம். நீங்கள் வந்து சும்மா எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும். நம்மளுக்கு ஒருத்தர் நல்லது பண்ணி நம்ம திருப்பி பண்ணணும். அதுதான் இங்கே குறைஞ்சி போச்சு. அது பண்ணி இப்போ நல்லது பண்ணி இப்போ நான் 4 பேருக்கு நல்லது பண்ணால் 4 பேர் 8க்கு பண்ணி, 8 12க்கு பண்ணி, 16க்கு பண்ணி, இப்படி போயிருந்தேன், இப்படி இருந்திருக்கு சொசைட்டி. அது இல்லை, வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க இங்கேருந்து. ஓடி போய் திரும்ப போய் இந்த சுயநலமாக அந்த இருக்கிற ஷெல்லுக்குள்ளே பூந்துட்டு அதுதான் உலகம்ங்கிறது அப்படியே இருப்பாங்கப்பா. அப்புறம் கொஞ்சம் வயசாகி எல்லாம் அடிபட்டுருவாங்கல்ல, அடிபட்டாங்கன்னு இங்கே இன்னும் கோட்டை பெருசாக தானே இருக்கும், இங்கே இன்னும் இதே வேலையை செஞ்சுட்டு இருப்போம்ல. அப்போ வந்து கொஞ்சம் பணம் கொடுங்க, கொஞ்சம் இதை கொடுங்க, கொஞ்சம் அதை கொடுங்கலாம் கேட்குறது, அது எப்படி அது கரெக்டாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். நல்லா இருக்கிற வயசை பூரா நாசம் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் யாருக்கு ஒரு பொண்ணுங்கிறது வெறும் 2 குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் கிடையாது, வேலை செய்கிறது மட்டும் கிடையாது, அது மட்டும் அவங்க வாழ்க்கையை இருந்துடக்கூடாது.
அது மட்டும் வாழ்க்கை இருந்ததில்ல என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். கல்யாணம் பண்ண குழந்தை பெற்ற ஒரு வேலைக்கு போனால் காசு சம்பாரித்தேன், அதை வளர்த்துனா பிடிச்சேன், திரும்ப அதுகளுக்கு குழந்தை பிறந்து ஆயா வேலை பார்த்துட்டுலாம் இருந்துடக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு நிறையா பொறுப்பு இருக்குது. என்னை கடவுள் நீங்கள் இப்போ நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்களா? நீங்கள் ஏதாவது யுவர் பிளஸ்ஸுடா அந்த ஃபேமிலியில் பிறந்துக்கு நீங்கள் எதாவது பண்ணினீங்களான்னு கேட்குறேன். நான் போன ஜென்மத்தில் எது கண்ணில் பார்க்குறோமோ அதான் பேச முடியும், பார்க்காதெல்லாம் பேச முடியாது. ஒரு குடும்பத்தில் பிறக்கிறான்னா அதுக்கு நம்ம காரணம் கிடையாது இல்லையா? அப்படி நினச்சா நான் பெரிய கோடீஸ்வரன் குடும்பத்தில் பிறந்திருப்பேன், அம்மாவெல்லாம் இருக்கிற மாதிரி பிறந்திருப்பேன். நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஆனால் அதை போய் நான் சுற்றணும், அதெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அப்போ நீங்கள் ஒரு இடத்துல நம்ம நல்லா பிறந்திருக்கிறோம், வாக்கப்பட்டிருக்கிறோம், குழந்தை பெற்றிருக்கோம், அப்படிலாம் இருக்கிற ஒரு இடத்துல நல்ல இடத்துல போகிறோம்னா நற்பண்புகள் நிறையா இருக்கணும். நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கணும். இப்போ கஷ்டப்படுறோம் பார்த்தா அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு பிடுங்கிட்டு போக நினைக்கக்கூடாது. ஏன் திருட்டெல்லாம் நடக்குது? நம்ம அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, அதெல்லாம் தப்பு தான். ஏன் கொலை இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ நல்லா இருக்கிறவங்கள பார்த்தா இல்லாதவங்க கையெடுத்து கும்பிடணும். சாமி நல்லா இருங்க, கடவுள் பண்ணித்தரேன். அப்போ அந்த நல்ல மனசு இருக்கணும். அந்த நல்ல மனசு இங்கே பீப்புள் எல்லாத்துக்கும் புரியும். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சி என்ன தெரியுங்களா? நல்லதை மட்டும்தான் அது ரசிக்கும், அது நல்லதை மட்டும்தான் பேசும், நல்லதுக்கு மட்டும்தான் இயங்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சமுதாய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, அவங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு நெட், ஒரு வலை, அந்த ஒரு ஃபென்ஸு, அதுக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு அவங்க எல்லாமே மாற்றி மாற்றி பேச வேண்டியது. மனசுலேருந்து எத்தனை இதனால் பேச முடியும்? அந்த தைரியம் இருக்குது, அதெல்லாம் அந்த இழப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குதா? இங்கே தான் உயிர் போனால் அப்படி சொல்கிறோமே, அதை பற்றிலாம் கவலை இல்லை. இந்த நிமிஷம் செத்தாலும் சிரிச்சிட்டே செத்து போயிடுவேன், என் முகத்தில் சிரிப்பு இருக்குண்டு. எஸ், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் பார்த்தது இல்லை. இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். சரியா? இங்கே யாருக்காகவும் யாரும் வாழ முடியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ண முடியும். நான் என் பொண்டாட்டியாக இருந்துட்டேன், என் பிள்ளை, அதெல்லாம் யாரும் இருக்க முடியாது. கடவுள் கூப்பிட்டாருன்னு போய் ஆகணும். உன் விதி முடிஞ்சு நீ போய் தான் ஆகணும். நீ எவ்வளோ பெரிய அப்பனா வேணா இருந்துக்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி தான் இருக்குது. நம்ம மனசில் நினச்சி வெளியில் பேச முடியாமல் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாத்துக்கும் ஒன்று என்ன பிடிக்கும்? நல்லது பிடிக்கும். எல்லோரும் அந்த நல்ல விஷயத்தை நோக்கி தான் வருவாங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கிற ரியாலிட்டி வேறு, நம்ம பேசுகிறது வேறு, நம்ம பண்ணுறது வேறையாக இருக்கும். சரியா? இதை பூரா பண்ணிவிட்டு இதுதான் நம்ம உண்மைன்னு நம்ப வைப்பேன் எல்லாத்தையும். நான் அதுக்கு தான் எதிராக இருக்கிறேன், அதுதான் வேண்டான்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்ம இன்னும் நல்ல விஷயங்களை நோக்கி நிறையா போகணும். எல்லாம் மாற்றிக்கிங்க. எனக்கு நல்ல பீப்புளோட பொட்டென்ஷியல் நிறைய தேவை. எனக்கு அந்த கன்சர்னே அதுதான். இந்த ரெக்வஸ்ட்டே அது மட்டும்தான். இந்த சண்டை போடுறதே அதனால தான். இப்போ நல்ல இடத்துல இருக்கிற என்ன மாதிரி நல்ல இடத்துல இருக்கிறீங்க, ஒரு குடும்பம், குழந்தை, வேலை அப்படிலாம் இருக்குல்ல. இல்லை ஒரு வேலை இருக்குது, சரி ஹஸ்பண்ட் தான் வேலை செய்கிறாருன்னா, இப்போ ஒய்ஃப் நீங்கள் ஏன் அத்தனை வீடியோ போடுறீங்க? நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏன் ஏசல் மாதிரின்னு நீங்கள் ஏசல் மாதிரி இன்னும் நீங்கள் யோசலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே இல்லையா? ஸோ டைம் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன். என் ஒய்ஃபும் வந்துட்டாங்க, இங்கே கூப்பிட்டு போகணுமா. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, தேங்க்யூ.